Hello everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். That is locomotion and movement. So locomotion and movement ரெண்டுமே சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. Both are said to be different. Which means எனக்கு locomotionல என்ன அர்த்தம்னா an organism will be able to shift or move from one place to another. கண்டிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க இருந்து இப்படி நடந்து போறேன் or else like traveling இதெல்லாம் பார்த்தீங்கன்னா locomotion அப்படின்னு நான் சொல்வேன். ஆனால் இதுவே மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்கானிசம் cannot be shifted or move from one place to another. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கை ஆட்டுறேன், லைக் ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணுறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் எனக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ தட் இஸ் த மூமெண்ட். லோக்கமோஷன்னா அர்த்தம் an organism will be able to travel from one place to another. இதான் நம்ம லோக்கமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், லோக்கமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். பட் இது ரெண்டுத்துக்குமே ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா மசில்ஸ். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு மசில்ஸ் ஸ்கெலட்டல் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு மூவ்மெண்ட் லைக் கையில் பாடி மூமெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் லோக்கமோஷனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஸ்கெலிட்டன் ஆர் மஸ்குலர் சிஸ்டம் இது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மஸ்குலர் டைப்ஸ் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம், அதில் பர்டிகுலராக ஒரு டைப் ஆஃப் மசில் சிஸ்டம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், யாருக்குன்னா ஸ்கெலிட்டல் மசில் சிஸ்டம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை இப்போ நம்ம பிரிக்கிறோம் ஆக்சியல் அண்ட் லைக் அப்பெண்டிகுலர், இந்த மாதிரி ரெண்டு விதமாக பிரிப்போம். அந்த ஆக்சியல் கீழே யாரெல்லாம் வரா, அப்பெண்டிகுலர் கீழே யார் யார் வரா, வாட்ஸ் டோட்டல் கவுண்ட் ஆஃப் போன்ஸ் அந்த ஒரு சிஸ்டத்துலேயுமே எப்படி வருது, அண்ட் வாட் ஆர் த டிசீஸ் ஆர் டிஸார்டர்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு த சிஸ்டம் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நான் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது இல்லாட்டி லோக்கமோஷனாக இருக்கட்டுமே, என்னோட மஸ்குலர் சிஸ்டம் எப்படி அந்த கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எப்படி இதெல்லாம் நடக்குது, வாட் ஆர் த ப்ரோட்டீன்ஸ் தட் இஸ் பீங் இன்வால்வ், இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ now let's get into today's topic. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா as I told you this is the intro, right? ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு டான்ஸர் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மசில் சொன்ன மாதிரி எல்லாமே everything is needed. மஸ்குலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எல்லாமே எனக்கு தேவைப்படும். அண்ட் நர்வ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ லிட்டரலி டு பி நீட். ஏன்னா எனக்கு இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற கான்செப்ட் நடக்கும்போது எனக்கு நான் சொல்கிறேன் ஐ எம் லைக் வாக்கிங் ஃப்ரம் ஒரு ரோடில் நான் ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு என்ன இருக்கணும், ஆல்ஸ் ரைடிங் அ பைசைக்கிள் கூட எடுத்துக்கலாமே, நான் பைசைக்கிள் நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னும் போது வாட் இஸ் ஹேப்பனிங், என் பாடியில் இருக்கிற லைக் மசில்ஸாக இருக்கட்டும் நர்வ் சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே எவ்ரிதிங் ஹேஸ் டு கோஆர்டினேட். ஏன்னா ஒன்றா கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்டாக என்னால் வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும் நடக்கிறதுவே கூட அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும். சரியா? ஸோ எல்லாமே எப்படி கோஆர்டினேட் ஆகிருக்கு இதெல்லாமே தான் நம்ம இந்த இன்ட்ரோ பார்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லோக்கமோஷன் பார்த்தீங்கன்னா லிட்ரலி இட் ஹேஸ் சம் எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு just giving the point. Okay, so locomotion I told you. இன்னொரு விஷயம் locomotion பார்த்தீங்கன்னா it is obviously said to be a voluntary movement. கரெக்டாக என்னால் நினச்சா என்னால் கண்டிப்பாக மூவ் பண்ண முடியும். இந்த விஷயம் நோட் பண்ண கேட்டிங்கன்னா ஆல் லோக்கமோஷன்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ். ஆனால் எல்லா மூமெண்ட்டையும் என்னால் லோக்கமோஷன் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நடக்கிறேன், இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ மூமெண்ட். இப்போ நான் ஹேண்டை மூவ் பண்ணுறேன், ஆனால் இந்த மூமெண்ட்டை நான் லோக்கமோஷன் என்னால் சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ ஆல் லோக்கமோஷன்ஸ் ஆர் மூமெண்ட் பட் ஆல் மூமெண்ட்ஸ் ஆர் நாட் செட் டு பி த லோக்கமோஷன். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, so now I told you what is a locomotion and difference between what is a movement also. Now let us see about the types of movement. So now movement types அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா I can categorize it into 3 different types. என்னென்ன? amoeboid, ciliary as well as cellular movement அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை categorize பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have like amoeboid இருக்கு, ciliary, muscular and நான் பிரிச்சிருக்கேன். ஸோ cellular movement அப்படின்னு நான் சொல்லும்போது நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஸோ amoeboid and we have ciliary and muscular movement அப்படின்னு நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா I have muscular also. And extra பார்த்தீங்கன்னா I have one more thing is called as flagellar. அது இந்த டயக்ராம்ல இல்லை, பட் anyway let's talk about the amoeboid movement. So amoeboid movement பார்த்தீங்கன்னா எனக்கு let us see, எனக்கு நான் macrophages அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு யார் மைண்டுக்கு வருவா அப்படின்னு நல்லா தெளிவாக தெரியும். இட்ஸ் லைக் WBC இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ செல்ஸ் such as macrophages பார்த்தீங்கன்னா they will be like showing the concept of amoeboid movement, which means அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேத்தோஜன்ஸ் எதிரில் யார் கிட்ட எனக்கு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் எதிரில் வராங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, தே வில் பி லைக் சேஞ்சிங் தேர் பாடி ஷேப். என்ன பண்ணுவாங்க, பாடி ஷேப்பை மாற்றிட்டு லைக் தே பி ஃபார்மிங் ஃபால்ஸ் ஃபீட் ஆர் சூடோபோடியா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். 40 feet ஆர் சூடோபோடியா ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரேயை எங்கல்ஃப் பண்ணிப்பாங்க. தே பி சரௌண்டிங் த ப்ரே. இப்படி நம்ம டயக்ராம் படிச்சிருப்போம். ப்ரே கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரேவை அப்படியே தே வில் ட்ரை டு சரவுண்ட் த ப்ரே.
கரெக்டா எங்கல்ஃப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம் கரெக்டா. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மூமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், வில் பி காலிங் தம் as amoeboid movement where an organism will be using pseudopodia or false sweep to surround or engulf the prey or any pathogen. இதான் நம்ம என்ன சொல்லுவோம், amoeboid movement அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ciliary movement. ஸோ ciliary movement பேர்லேயே இருக்கு சீலியா. ஸோ இந்த சீலியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லையா இருக்கட்டும், ஈவன் ஜெனிட்டல் ட்ராக்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா I'll be having tiny hair like structures. இது எல்லாமே எனக்கு வந்து present ஆயிருக்கும். அந்த cells இருக்கும் or apart from tissues, ciliated cells அப்படின்னு சொல்லுவோம். We call them as ciliated epithelium cells அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். டயக்ராம் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்படிதான் இருந்திருக்கும். என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஸ் அந்த டிஷ்யூஸ்க்கு மேலே வந்து சீலியா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி ப்ரெசென்ட். ஸோ என்ன பண்ணோம், எனக்கு மூமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து உள்ளுக்குள்ள டிரான்ஸ்மிஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். அப்படின்னும் போது தீஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we call them as ciliary movement. The third type is called as flagellar movement. பேர்லயே again flagellar அப்படின்னு நான் சொல்லும்போது flagella. ஸோ flagella என்ன பண்ணோம், லைக் ஒரு பர்ஃபெக்டான ஆர்கானிசம். ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீலியா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் கோயிங் டு பி ஃப்ளெஜெல்லா அண்ட் யூக்ளினா. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுடுங்க. திஸ் இஸ் கால்ட் சீலியா. ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபார் ஃப்ளெஜெல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து இட்ஸ் ஆஃப் அபவுட் கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், யூக்ளினா வந்து படிச்சிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து they'll be having a hair like structure, பெரிய முடி லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் ஸ்பெர்ம் செல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா they'll be showing some kind of flagellar movement வந்து அவங்களுக்கு present ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஹேர் we call them as flagellar movement. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா muscular movement. ஸோ which means இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்லேயே இருந்து பார்க்கட்டுமே, எனக்கு the movement of hand, legs and contraction, relaxation of muscles, இது எல்லாமே வந்து they will be showing the muscular movement. So these are said to be the types of like எப்படி சொல்றது, டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை டோல்டு அமீபாய்ட், சீலியரி, மஸ்குலர் மூமெண்ட் இது எல்லாமே எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ தனியாக ஐ ஜஸ்ட் கிவன் த பிக்சர்ஸ், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ் ஒன், அமீபா எப்படி நடக்குதுன்றத we have given. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see here, இவங்க தான் வந்து சீலியேட்டட் காலம்னார், தெரியுதுங்களா? ஸோ காலம் பெருசாக லென்த்தியாக இருக்கும். we have the nucleus and we have the cilia. this you can see ciliary movement அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஈவன் ஓவால கூட நீங்கள் பார்க்கலாம், uterus, egg, ovum அந்த கான்செப்ட்லையுமே you can see ciliary movement. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இன் ஹியூமன் பீங்ஸ், தட் இஸ் லைக் மசில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஸாக இருக்கட்டும், டங், ஜா, இது எல்லாத்துலேயுமே வந்து ஐ வில் பி ஏபிள் டு see this muscular movement. ஈவன் நான் சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் கரெக்டாக. ஸோ ஃப்ளஜெல்லார் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது ஸ்பெர்ம்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளஜெல்லார் மூமெண்ட் நம்ம பார்க்க முடியும். அண்ட் யூ கேன் see in யூக்ளின் ஆல்சோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் மஸ்குலர் சிஸ்டம். ஸோ இவ்வளோ நம்ம என்ன பார்த்தோம், ஐ டோல்ட் யூ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்கோமோஷன் ஆஸ் வெல் ஆஸ் மூமெண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்த்தோம், we saw the types of like movements எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் with some examples. Now we are going to enter into the human muscular system. சரி, so human muscular systems வந்து பார்த்தீங்கன்னா which means they are said to be mesodermal in origin அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மீசோடர்ம்ல நம்ம என்ன சொல்லலாம், லைக் நார்மலாக எனக்கு வந்து ஒரு ஸ்கின் இருந்துச்சுனாவே எடுத்துக்கலாம். எனக்கு எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது outer layer is ectoderm, middle layer is going to be mesoderm and the innermost layer வந்து we call them as எண்டோடர்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த மஸ்குலர் செல்ஸ்லாம் எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மசில்ஸே எடுத்துக்கிட்டாங்க எனக்கு வந்து மீசோடர்ம், விச் மீன்ஸ் எனக்கு மிடில் மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து ப்ரெசென்ட் இருப்பான். ஒரு பர்சனோட பாடி வெயிட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 50 to 60 இல்லாட்டி 40 to 60% வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் இருப்பாங்கன்னா அந்த ஹியூமன் மசில்ஸ்னா வெயிட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தே கேன் ரிலாக்ஸ், கண்ட்ராக்ட், இது எல்லாமே வந்து அவங்களால பண்ண மீன்ஸ் லைக் எலாஸ்டிசிட்டியை வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணக்கூடியதாக கண்டிப்பாக அந்த மசில்ஸ் வந்து இருக்கும். சரியா? now let us move on. Okay. Now let us see about the types of human muscular system. So the muscles பத்தி நான் intro கொடுத்திருந்தோம். Now I am going to show you about the types of muscular system. So the muscular tissues அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் 3 type of muscular tissues நம்மளால வந்து படிச்சிருப்போம். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா we have skeletal, we have visceral and the third type is called as cardiac. So skeletal muscle-க்கு இன்னொரு பேரும் இருக்கு. It is also called as what? Striated
And the next one, visceral muscle is also called as non-striated. And third one we have cardiac muscles. சரியா? So இந்த cardiac non-striated வந்து பாத்தீங்கன்னா is also called as smooth muscles அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். So இந்த diagram வந்து பாத்தீங்கன்னா எனக்கு striated வந்து it will be like almost stripes. எனக்கு வந்து zebra எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம், patch like வரி வரியா இருக்கிற மாதிரி இருக்கும், right? So இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு dark and white patch அந்த மாதிரி ஒரு structures வந்து present ஆயிருக்கும். And smooth muscle வந்து பாத்தீங்கன்னா it will be like this. Yes, and is also going to be striated. சரி, ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், லைக் ஜஸ்ட் ஐம் கிவிங் சம் ஒரு பேசிக்கான ரஃப் டயக்ராம். எனக்கு டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், ஸ்கெலிட்டல், ஸ்மூத் அண்ட் கார்டியக். சரியா? ஸோ இப்போ இதுக்கு மூணுத்துக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வைஸ் எடுத்துக்கலாமே. எனக்கு வந்து ஸ்கெலிட்டல் மசில் வந்து பார்த்தீங்கன்னா how it's going to be, I'll show you the picture now. Yes, இப்படி தான் லிட்டரலி ஆல்மோஸ்ட் இருக்கும். Can you see the dark and white patches? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் நம்ம எல்லாம் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து striated, which means they are like dark and white patch present ஆயிருப்பாங்க. If I'm going to talk about the nucleus வந்து structure அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is going to be multi nucleus. நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு வந்து நிறைய நியூக்ளியஸ் வந்து present ஆயிருக்கும். It is going to be multi nucleus. கண்டிப்பாக ஒரு huge amount of blood supply எனக்கு வந்து இருக்க போகுது. It is said to be a fatigue muscle அப்படின்னு சொல்லுவோம். ஸோ fatigue muscleலாம் என்ன அர்த்தம், கண்டிப்பாக வந்து like they can rest also a bit. கண்டிப்பா கண்டினியூஸா ஒர்க் பண்ண அவசியம் இல்லை, they can rest a bit. ஆனா இதுவே டாக் அபவுட் கார்டியக், நம்ம தேர்ட் டைப் ஒரு மசில் வந்து பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோல் சம்திங் அபவுட் த கார்டியக் மசில். ஸோ கார்டியக் மசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிறேன்னா அவங்க பாடியில் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த கார்டியக் வந்து பார்க்க முடியும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா obviously we know the answer, that is heart. ஸோ ஹார்ட் வந்து it is said to be non fatigue muscle அப்படின்னு சொல்லுவோம். which means எனக்கு வந்து அது கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. if it stops even for a second கதை முடிஞ்சிடும், ரைட்? ஸோ எனக்கு கார்டியக் மட்டும் பார்த்தீங்கன்னா செட் டு பி நான் ஃபட்டிக். வேறஸ் எனக்கு இந்த ஸ்கெலிட்டலாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்மூத் மசிலாக இருக்கட்டும், தே ஆர் செட் டு பி ஃபட்டிக் மசில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நான் லெட் அஸ் கோ ஆன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, ஸோ ஸ்கெலிட்டல் மசிலுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி மோர் மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்த ஸ்மூத் மசிலுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி லெஸ் மைட்டோகாண்ட்ரியா. இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா skeletal is going to be more mitochondria, striated is going to be less. இது வந்து பார்த்தீங்கன்னா again is going to be more mitochondria. So what is the reason எனக்கு வந்து வெறும் இந்த visceral muscles மட்டும் it is going to be less mitochondria அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்கெலிட்டலாக இருக்கட்டும் கார்டியக்காக இருக்கட்டும், இப்போ எனக்கு லோகோமோஷன், எனக்கு மூவ்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுவாங்க. நான் கையை மூவ் பண்ணோம் இல்லாட்டி ஐ வாண்ட் ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், கண்டிப்பாக என் மசில்ஸோட ஒர்க் நிறைய தேவைப்படும். ஹார்டுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் கார்டியக் ஒரு நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் போது தே வில் பி நீடிங் மோர் எனர்ஜி. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் எனர்ஜி கரன்சி ஆஃப் செல் எதுன்னு கேட்டிங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம், எனக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் வாட் இஸ் ஹேப்பனிங், the energy is being produced in the form of ATP molecules அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? ATP ஓட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், எனக்கு வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ், அப்போ தான் எனக்கு மூமெண்ட்டுக்கு லொகோஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் இந்த மிடில் இருக்கிற ஸ்மூத் மசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கெலிட்டல் மசில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன்ஸில் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கார்டியக் வந்து ஹார்ட், ஃபைன். இப்போ ஸ்மூத் மசில் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் விஸ்ரல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி விஸ்ரல் சாஃப்ட் டிஷ்யூ இருக்கக்கூடிய மசில்ஸை வி கால் தம் அஸ் விஸ்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விஸ்ரல் ஆர்கன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் யோர் டங், இது மாதிரிலாம் விஸ்ரல் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக மூவ்மெண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு எப்படி சொல்ல அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷனாக இருக்கும்ன்றதும் அவசியம் இல்லை. ஸோ அதனால தேல் பி ஹேவிங் வெரி லெஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஆனால் மற்றபடி இந்த ரெண்டு டைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா தேல் பி நீடிங் மோர் அமௌண்ட் ஆஃப் மைட்டோ, தேல் பி ஹேவிங் மோர் அமௌண்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, which means they'll be needing more amount of energy currencies. Okay. Yes, then we saw what fatigue, voluntary, obviously skeletal வந்து பார்த்தீங்கன்னா voluntary என்ன நினச்சி முடியும். cardiac and smooth வந்து பார்த்தீங்கன்னா it is said to be involuntary, அதை மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ cardiac வந்து said to be involuntary and striations already present.
ஸோ இதுவே நான் வந்து if I'm going to compare with the cardiac and the smooth musclesலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு cardiac muscle diagram நான் சின்னதாக ஒன்று போட்டிருப்பேன். Can you see here? எனக்கு இது வந்து first type is going to be multinucleated. Second type cardiac வந்து பார்த்தீங்கன்னா smooth muscle வந்து பார்த்தீங்கன்னா it is said to be uninucleate. அன்னைக்கு நான் structure wise நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா can you see here? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்க skeleton வந்து it is like somewhat tubular or cylindrical like structures, unbranched அப்படின்ற மாதிரி இருக்கு. சைடில் எனக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரிலாம் எதுவுமே வந்து எனக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி ஸ்மூத் மசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா we don't have any extensions or branches அப்படின்ற வச்சு மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா if you look at the smooth மசிலோட பிக்சர் இருக்க சென்டர் வந்து பல்ஜாக இருக்கும், எட்ஜஸ் மட்டும் பாயிண்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிமிலர் டு கைண்ட் ஆஃப் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ரைட். ஆனால் இதுவே நீ கார்டியக் வந்து பாருங்களேன், எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் பிரான்ச்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே கார்டியக் விசரல் வாஸ் நாட் ஸ்ட்ரைட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா at the same time it will be like branch like structure. So branch structure நான் பார்த்த ஒரே இடத்துல மட்டும் தான், ஹார்ட்ல மட்டும் தான் you will be able to see this picture. இல்ல voluntary இந்த கதைகள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா skeletal is voluntary, whereas ரெண்டு டூ வந்து பார்த்தீங்கன்னா it will be under involuntary அப்படின்ற கதைக்கு ஸ்டோரிக்குள்ள தான் they will be coming. ஓகே, இது எதுக்கு நம்ம சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, let me tell you something. நான் சொன்ன மாதிரி இந்த லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கோமோஷனுக்கு I'll be talking something about எப்படி சொல்கிறது, லோக்கோமோஷன் போது நான் மசில்ஸ் அண்ட் ஸ்கெலட்டல் சிஸ்டம் பற்றி நான் வந்து பார்ப்பேன், கரெக்டாக. ஸோ ஸ்கெலட்டல் சிஸ்டம் பற்றி நான் அப்கமிங் வர டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் எனக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் பற்றி தெரியணும், மஸ்குலர் சிஸ்டம் பற்றி நான் தெரியணும், கரெக்டாக. ஸோ அந்த மஸ்குலர் சிஸ்டம் போது நான் பர்டிகுலராக யாரை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா skeletal muscle, which is going to be the first type, is also called striated அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம், சரியா. ஸோ ஐ தாட் யூ ஹவ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஸ்ட்ரைட்டட் மசில் இஸ் கோயிங் டு பி வாலண்டரி பார்த்தோம், மைட்டோகாண்ட்ரியா ஸ்டோரிஸ் நம்ம பார்த்தோம், நியூக்ளியேட்டட் இந்த கதைகள் எல்லாமே நம்ம தெளிவாக வந்து பார்த்துட்டோம். நான் I'm going to tell you about the structure, how a striated muscle is going to, இப்போ டீடைலாக நான் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா can you see here, இப்போ நீட் பேஸ்ட் கான்செப்டில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸே வந்து வரப்போகுது. சரி, இப்போ நம்ம பொறுமையாக வந்து பார்க்கலாம். skeletal muscle எடுத்துக்கோங்களேன். It is made up of many muscle bundles called as fascicles. சரி, look at this diagram. சரிதா, எனக்கு வந்து நிறைய குட்டி குட்டி டாட், இதெல்லாம் ஒரு fascicle தான். இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரப்பர் பேண்ட் பிடிச்சி நாட் போட்டு அப்படின்னு எனக்கு பண்டல் மாதிரி இருக்கும், கரெக்டா. ஸோ அதே மாதிரி தான் பண்டலும் அப்படி இருக்கும். நிறைய மசில் பண்டில்ஸ் ஒன்னா சேர்ந்தது தான் என்னோட skeletal muscle, சரியா. ஸோ இந்த fascicles எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று யார் லைக் எப்படி சொல்றது, அட்ஜஸ்ட் ஆகி இருக்கிறாங்க. தே ஆர் நாட் லைக் அப்படியே அங்கிட்டோன்னு பிரிஞ்சு போற மாதிரி இல்லை, எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒத்துமையா இருக்காங்க. அவர் ஹெல்ட் டுகெதர் டைட்லி. எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நார்மலாக எனக்கு ஒரு சில விஷயங்களை ஒன்றா ஒட்டணும்னா I'll be adding some glue like substance, right? ஆனால் ஸ்டேபிள் பண்ணியிருப்பேன், த்ரெட் பண்ணியிருப்பேன் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ மசில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபெசிகல்ஸ் எல்லாமே ஒன்றா எப்படி ஹெல்ட் டுகெதராக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா with the help of a collagen. It's also kind of a connective tissue அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். Can you see here? Collagen, a kind of connective tissue. We call them as what? Fascica அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், சரியா. Can you see here? இது எல்லாமே இந்த fascicle நிறைய bundles எல்லாம் சேர்ந்தது தான் we call them as muscle fascicle. இந்த muscle fascicles எல்லாமே எனக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே பைண்ட் ஆயிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா with the help of these collagenous connective tissue, சரியா. ஸோ எனக்கு ஒரு ஃபேசிக்கலையும் யார் இருப்பா, நிறைய மசில் வெபோஸ்லி எனக்கு பாருங்களேன். எனக்கு இதெல்லாமே வந்து கணிசி ஒரு வந்து மசில் ஃபேசிக்கல். இந்த மசில் ஃபேசிக்கலுக்குள்ள எனக்கு யார் இருக்கா, ஈச் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி மசில் ஃபைபர்ஸ். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், ஐ டாக்ட் அபவுட் வாட் இஸ் ஃபேசிக்கல்ஸ், வாட் இஸ் ஹவு இஸ் எல்லாம் ஒன்றுத்துக்கு எப்படி நான் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், விச் இஸ் நத்திங் பட் எனக்கு ஃபேசிக்கல் நிறைய மசில் பண்டில்ஸ் எனக்கு ஒன்றா கனெக்ட் ஆயிருக்க ஸ்ட்ரக்சர் வி கால் தம் ஆஸ் ஃபேசிக்கல்ஸ். அந்த ஒரு ஃபேசிக்கலுக்குள்ளேயே யார் இருப்பா, நிறைய மசில் ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. இவங்க எல்லாமே ஃபெசிகல்ஸ் எல்லாமே ஒன்னா எப்படி அட்டாச்சா வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா with the help of a collagenous connective tissue. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், fascica அப்படின்னு சொல்லுவோம். Look at this diagram. fascica, a muscular bundle present ஆயிருக்காங்க. I'll be seeing the muscle fibers, நிறைய muscular cells எல்லாமே present ஆகி எல்லாமே ஒன்னா சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம், fascica, சாரி fascicular இது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேனோ that is what I have given here, சரியா. Okay, now let's move on to the next part. Okay, நான் யாரை பார்த்தேன், fascica சொன்னேன், fascicular சொன்னேன், and collagenous connective tissue பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 விதமான டேர்ம்ஸ் வந்து அகைன் பார்க்க போகிறோம். One is going to be called as sarcolemma, another is going to be called as sarcoplasm, the third one is called as myofilaments or
fibrils. சரியா? ஸோ இப்போ 3 விதமான நேம் வந்து இந்த பேஜ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ சார்கோலெமானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் லைக் சிமிலர் டு பிளாஸ்மா மெம்பரேன். ஒரு செல்லை நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த செல்லை வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் எனக்கு யார் இருப்பா, பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். கரெக்டா? அதே மாதிரி இந்த மசில் ஃபைபர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேன் பவுண்டடுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as sarcolemma enclosing the sarcoplasm. சரி, ஒரு செல்லுக்குள்ள எனக்கு யார் இருப்பா, கண்டிப்பா சைட்டோபிளாசம் ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளேயுமே எனக்கு யார் இருக்க போறா, அந்த ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ்க்கு பேரு I call them as what, sarcoplasm. ஸோ இதை நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். லுக் அட் திஸ் டயக்ராம். எனக்கு இந்த பண்டில் இருக்கு, அந்த பண்டிலுக்கு அவுட்டர் ஃபைபர் நான் என்னன்னு சொல்லுவேன், அவுட்டர் லேயர் வந்து we call them as sarcolemma which has what, எனக்குள்ள யார் இருப்பா, சைட்டோபிளாசம் லைக் சப்ஸ்டன்ஸ் we call them as sarcoplasm. sarcoscyto ஞாபகம், sarcoplasm cytoplasm. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மசில் ஃபைபருமே வந்து they are like parallelly arranged. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as myofilaments or myofibrils. அப்படி இந்த டயக்ராம் கரெக்டா தெரியும். I'll show you the picture. Can you see here? This is like one myofiber. சரியா? So என்ன அர்த்தம், which means எனக்கு ஒரு மசில் ஃபைபருமே contains many parallelly arranged. இந்த டயக்ராம் நிறைய parallel-ஆ arranged ஆயிருக்கும். அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as myofilaments or we also call them as myofibrils என்ற வார்த்தையை வச்சு நம்ம இதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்ம எழுத அகைன் ஒரு 6 terms புதுசாக நம்ம வந்து கற்றுன்னு இருக்கோம். ஸோ what have we learned, like yes, we'll see again. Yes, ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம், ஃபெசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்கெலட்டல் மசில் இஸ் மேட் அப் ஆஃப் நிறைய மசில் பண்டில்ஸ், நிறைய பண்டிலா ஒன்னா சேர்த்து வச்சது தான் ஃபெசிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபெசிக்கல்ஸ் எல்லாமே நிறைய பண்டில்ஸ் இல்லை, நிறைய பண்டில்ஸ் எப்படி ஒன்னா ஒட்ட வச்சிருக்க முடியும், ஹெல்ப் ஆஃப் கொலாஜனஸ் கனெக்டிவ் டிஷ்யூ we call them as fascica. அந்த ஒரு ஃபெசிகாக்குள்ளேயும் எனக்கு யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா நிறைய மஸ்குலர் ஃபைபர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் we learn something about sarcolemma and sarcoplasm. So sarcolemma nothing but the outermost covering, சார்கோபிளாசம் சைட்டோபிளாசம் கண்டென்ட் மாதிரி தான். வேறஸ் எனக்கு ஒரு மசில் ஃபைபருமே நான் சொன்னேன் கரெக்டாக, நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருக்கும்னு. அந்த மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே பேரலா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த பேரலி அரேஞ்ச் பண்ண சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லணும், we call them as myofilaments or myofibrils அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ரைட், சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மயோஃபைபிள்ஸ் நான் சொல்லும்போது மயோஃபிலமெண்ட்ஸ் நான் சொன்னேன் கரெக்டா. இது எனக்கு வந்து they has like an alternate டார்க் ஆர் லைட் பேட்ச். மீன்ஸ் நான் எனக்கு இந்த ஸ்கெலட்டல் மசில் எப்படி இருக்கும்னு சொன்னேன், ஒரு டார்க் அண்ட் ஒயிட் பேட்ச் லைக் வரி வரியா ஜீப்ரா மேல இருக்கிற மாதிரி வரி வரியா ஒரு டார்க் அண்ட் லைட் பேட்சஸ் மாதிரி பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. ஸோ அதே மாதிரி தான் இந்த டார்க் அண்ட் ஒயிட் பேட்சஸ் தான் யாருக்கு அந்த மயோஃபைபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் 2 பேண்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். த டார்க் பேண்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் A band, whereas the light band is called as I band. இதெல்லாம் பாருங்க, எனக்கு இந்த ஒரு டயக்ராம்ல தெளிவா தெரியும். Yes, I'll show you here. இந்த டயக்ராம்ல பாருங்க, can you see here, எனக்கு வந்து இங்க ரொம்ப லைட் லைன் வந்து ரொம்ப மெல்லிசா, எப்படி சொல்றது, ரொம்ப லைட்டான ஒரு ஷேட் மாதிரி தான் இருக்கு. ரைட்? ஸோ அந்த லைட் ஷேடுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன், I call them as I band. இதுவே இந்த டார்க்கான ஒரு ஷேட் இருக்கு கரெக்டா, can you see here, இந்த டார்க்கான ஷேடுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன், which is called as A band. ஸோ நம்மளுக்கு என்னன்னு தெரியணும், A பேண்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, I பேண்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியணும். ஸோ அந்த I பேண்டுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call them as ஐசோட்ரோபிக் பேண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுவே இந்த A பேண்டுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as அனிசோட்ரோபிக் பேண்ட். ஸோ அனிசோட்ரோபிக் பேண்ட் எப்படி இருக்க போது, அது A பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் லைட் பேட்சியா, டார்க் பேட்சியா தான் இருக்கும். ஐம் வெரி சாரி. இதுவே ஐசோட்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ வெரி ஒரு லைட்டான ஒரு பேட்ச், ஒரு லைட் கோடு ஸ்ட்ரையேட்டட் மாதிரி தான் எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் என்னோட ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு இதில் இருக்க போகுது. சரியா? ஸோ எனக்கு வந்து ஐ டாக் சம்திங் அபவுட் கண்ட்ராக்ஷன் லைன், பிகாஸ் எனக்கு மசில் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விஷயம் ஞாபகம் வரும், எப்படி கண்ட்ராக்ட் ஆகுது, எப்படி ரிலாக்ஸ்ட் ஆகுதுன்ற விஷயமும் வந்து என்னோட மைண்ட் செட்டுக்கு வந்து முதல்ல வந்து நிற்கும். கரெக்டா? சரி, இந்த இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as contractile proteins அப்படின்ற வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணும். அது என்னென்ன ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. as contractile proteins க்கு பேரு we call them as actin filament, another one is going to be called as myosin filament. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா actin and myosin. இந்த 2 வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து இந்த ஃபியூச்சர்ல மெக்கானிசம்க்கு நம்மளுக்கு வந்து தெளிவா வந்து புரியும். சரி, நோட் பண்ண இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, தின்னா இருக்கிறது we call them as actin filament, whereas திக்கா இருக்கிறதுக்கு பேரு we call them as myosin filament. சரியா? ஸோ தின்னுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், actin filament, திக்குக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மயோசின் ஃபிலமெண்ட். Even if I'm going to talk about the bands, light bandக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், we call them as isotrophic band or I band அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
திக்கா இருக்கிற டார்க்கா இருக்கிற பேண்டுக்கு போய் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அனிசோட்ரோபிக் பேண்ட் ஆர் ஏ பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஹோப் வி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் ஆல் தீஸ் பேட்ச். சரி, இப்போ டயக்ராம் பாருங்க. கமிங் பேக் ஹியர் அகெயின், இதுல வந்து கேன் யூ see something like zones? Yeah, I'll show you the picture again. நல்லா பாருங்க. இதுல வந்து எனக்கு ஒரு H zone அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஷயம் வந்து இதுல மார்க் பண்ணியிருக்கேன். and I have also given something like Z line அப்படின்ற விஷயம் கூட நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது என்னன்றதை நான் I'll show you here. Yes, this PPT should be the correct one. நல்லா பாருங்க, எனக்கு இந்த டார்க் பேட்சி present ஆயிருக்காங்க and I have something called as mid zone. Actually இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாட் இஸ் த ஐ பேண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், வாட் இஸ் அண்ட் ஏ பேண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ இல்லை அடுத்த விஷயம் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் என்ன விஷயமா சொன்னேன், ஐ டாக் சம்திங் அபவுட் ஆக்டின் அண்ட் மயோசின் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ரைட்? ஸோ எனக்கு இந்த ஆக்டின் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி present in the ஐ பேண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு இந்த லைட்டான ஷேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைட்டா இருக்கிற ஷேட்ல யார் இருப்பா, எனக்கு ஐ பேண்ட் மட்டும்தான் இருப்பா, வேற ஆக்டின் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் இதுவே இந்த I'm going to talk about the A band. So A bandல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பேருமே present ஆயிருப்பாங்க. யார் யார் இருப்பா, எனக்கு வந்து ஆக்டினும் இருக்கும், அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு மயோசின் ரெண்டு பேருமே எனக்கு present, மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ ஐ பேண்ட்ல யார் இருப்பா, எனக்கு ஆக்டின் மட்டும்தான் இருப்பா. இட்ஸ் கோயிங் டு வெரி லைட் பேண்ட். இதுவே நான் வந்து ஏ பேண்டை பற்றி நான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, I'll be having both actin as well as myosin ரெண்டு பேருமே present ஆயிருப்பாங்க, which is said to be the A band. டயக்ராம் பாருங்களேன், எனக்கு இந்த டார்க் பேட்சியா இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா it is going to be what, myosin. ஆனால் இந்த ஐ பேண்ட்ல எங்கன்னா மயோசின் இருக்காங்களா? இல்லை, பிகாஸ் லைட் ரீஜன் மட்டும் தான் எனக்கு ஐ பேண்டா இருக்கும். ஆனால் அந்த ஏ பேண்ட்ல பாருங்களேன், எனக்கு இந்த திக் ஜோனும் இருக்கு, இந்த மெல்லியமா இருக்கிற ஜோனுமே இருக்கு, ரெண்டுமே எனக்கு வந்து present. ஆக்டினும் இருக்கிறாங்க, மயோசினா இருக்கிறாங்க. That's why we call them as what, A band. இவங்க எப்பவுமே எனக்கு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்காங்க, they are arranged parallel to each other அப்படின்ற வார்த்தையுமே நமக்கு வந்து நோட் பண்ணும். சரி, in between zoneல வந்து பாத்தீங்கன்னா, can you see the H zone? எனக்கு இந்த H zoneல வந்து பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க, எனக்கு இந்த இடத்துல நமக்கு இந்த ஆக்டின் வந்து இருக்க போறது இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு H zoneல யாரு கிடையாது, ஆக்டினே இருக்க மாட்டாங்க. only that myosin part is going to be present. சரி, இப்போ இந்த மயோசின்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன். எஸ், இந்த மயோசின் ஸ்ட்ரக்சர்ல சென்டர்ல வந்து ஒரு ஐ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி present ஆயிருக்கு, ஒரு கண்ணு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து present ஆயிருக்கு. அந்த கண்ணு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as M line அப்படின்னு சொல்லுவோம். சரி, to be frank, இந்த M line எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த இடத்துல இருக்கு, what is the important function of this M line அப்படின்னு கேட்டீங்கன்னா, look at this diagram again. எனக்கு இது என்ன ஷேப்பா இருக்கு, 1 2 3 4 5, look like a hexagon shape எடுத்துக்கலாமா, 1 2 3 4 5 6, literally a kind of hexagonal shape, right? So அந்த hexagonal shape எனக்கு கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த M line structures வந்து எனக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவா. சரியா? ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைடட் மசில் நான் சொன்னேன், டார்க் அண்ட் லைட் பேட்சஸ் சொன்னேன். ஐ டாக்ட் அபவுட் வாட் இஸ் அ டார்க் பேட்ச், ஐ டாக்ட் வாட் இஸ் அபவுட் லைட் பேட்ச் நான் சொல்லியிருந்தேன். I told you about actin and myosin and I band, A band பத்தின கதைகளுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். And I talked something about M line which is present here. So நம்ம ஞாபகம் ஒரே விஷயம், எனக்கு I bandல வந்து I have only actin and A bandல ரெண்டு பேருமே like parallelly arranged ஆயிருப்பாங்க. And சம்மந்தமே இல்லாம அந்த ஹெட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்டினே இருக்க போறது கிடையாது, வெறும் மயோசின் மட்டும் தான் எனக்கு வந்து present ஆயிருப்பாங்க. And one more thing, look at this diagram. எனக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆக்டன் பார்ட் இருக்கு, ஆக்டன் மைஸ் which means காமன் ஏ பேண்ட், இது ரெண்டுமே எனக்கு வந்து இன்டர் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஜோன் வந்து எனக்கு present ஆயிருக்கும், ஒரு லைன்ஸ் மாதிரி present ஆயிருக்கும். we call those lines as what, Z line அப்படின்றத வச்சு நம்ம இதை மென்ஷன் பண்ணுவோம். I'll show you the picture here. Yes, நல்லா பாருங்க, lines they are bisected by dense of band cell called as Z line அப்படின்ற வச்சு நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த Z lines தான் நான் கனெக்ட் பண்ண Z line. ஏன்னா Z lines வந்து பார்த்தீங்கன்னா the region between two Z lines, கண்டிப்பாக அந்த ரெண்டு Z line கனெக்ட் ஆகுனா அந்த ரெண்டு Z லைனுக்குமே இடப்பட்ட உள்ள இடத்துக்கு பேர் or the regionக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, we call them as the sarcomere. Can you see here? ஒரு Z line இருக்கு, இன்னொரு Z line இருக்கு. I have in between what, my M line. ஸோ அந்த ரெண்டு லைனுக்குமே எனக்கு உள்ள கனெக்ஷன் ஆக்சுவலி இந்த டயக்ராம் தெளிவாக தெரியும். Can you see here? எனக்கு இந்த ரெண்டு லைன்ஸுமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஆர் இன் பிட்வீன் கேப்புக்கு பேர் நான் என்ன சொல்வேன், we call them as sarcomeres. ஸோ sarcomeres இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. sarcomeres are said to be the structural and functional unit of a muscle fiber. இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
ஓகே, ஸோ சார்கோமியர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் செட் டு பி த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ மசில் ஃபைபர். ஸோ ஹோப் இது வரைக்கும் நமக்கு வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோல்ட் யூ அபவுட் எங்கே டார்க் பேண்ட் இருக்கும், லைட் பேண்ட் இருக்கும், எவ்ரி திங் இஸ் லிட்ரலி மென்ஷன். அண்ட் எஸ், ஸோ Z line sarcomere functional unit. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to talk about the மெக்கானிசம். எனக்கு எப்படி இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆக போகுது, நான் என்ன கரைகள் சொன்னேனோ that is what we have given here. ஸோ லிட்டரலி நம்ம நோட் பண்ணி நிறைய பேர் பண்ண தப்ப என்ன, இந்த I band, A band, Z head zone, Z line மாற்றி மாற்றி போகிறோம். ஸோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்க போகுது. சரியா? ஸோ நம்ம அடுத்த டாபிக் விச் மீன்ஸ் இஃப் இந்த 1 minute. Yes. So in the function எனக்கு எப்படி நடக்குது, I talk something about actin and myosin, correct-ஆ? So இந்த actin and myosin பத்தி டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடியும் அந்த functions பத்தி நான் பார்க்கிறதுக்கு முன்னாடியும் I'll show you one diagram actually. Yes. இந்த ஒரு is going to be the main diagram here. Yes. பார்த்தீங்கனாலே தெளிவா தெரியும். tendons இருக்காங்க. I have what fascicle, which means நான் குட்டியா கொடுத்த diagram நான் வந்து பெருசா போட்டிருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். Hope you remember what is muscle fibers இருக்காங்க எல்லாமே I have present here, fascicles எல்லாம் இருக்கு. So hope you go through this diagram. நான் சொன்ன same stories தான், யார் யார் I band இருக்கிறாங்க, A band இருக்கிறாங்க, zones எல்லாமே I have given here. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசில் டெர்மினாலஜி, இதையுமே நம்ம பார்க்கறது வந்து நல்லது. ஸோ இந்த மசில் டெர்மினாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி I'll be having general term நம்ம cell அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மசிலுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லலாம், we call them as the muscle fiber or myofiber. Hope you remember நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பிளாஸ்மா மெம்பரேன் நம்ம என்ன சொல்லுவோம், சொன்னேன் இல்லையா, ஒரு செல்லுக்கு எனக்கு அவுட்டர் மெம்பரேன் என்னவா இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி மசிலுக்கு இருக்கிற அவுட்டர் மெம்பரேன் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as sarcolemma அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம செல்ல வந்து பார்த்தீங்கன்னா we call them as cytoplasm, whereas அந்த மசிலுக்கு ஈக்குவலாக அந்த ஃபில்லிங்ஸ் இதில் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா மசிலில் we call them as sarcoplasm. அண்ட் நம்ம நார்மல் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா we call them as endoplasmic reticulum, whereas மசிலில் வந்து பார்த்தீங்கன்னா we call them as sarcoplasmic reticulum அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். which means நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். that is why this tabular column has been given here. Okay, next வந்து I'll show you the picture of actin. சரி, நான் ஆக்டின் பற்றி சொல்லியிருப்பேன், மயோசின் பற்றி சொல்லியிருப்பேன், which means எனக்கு இந்த ஐ ஜோனில் வந்து ஆக்டின் மட்டும் தான் இருந்தாங்க. அண்ட் I'm going to talk about A ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா A பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, ஆக்டின் அண்ட் மயோசின் ரெண்டு பேருமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? சரி, இப்போ நம்ம ரெண்டு பேர் பற்றி தனித்தனியாக வந்து படிக்கலாம். பிகாஸ் நான் தனித்தனியாக நான் படிக்கும் போது தான் எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் மீ, நம்மளுக்கு அது கான்செப்ட் எடுக்கிறதுக்குமே எனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆக்டின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிட்ரலி மேட் அப் ஆஃப் ஒரு ரெண்டு ஃபிலமெண்ட்டை வச்சு தான் விச் மீன்ஸ் ஒரு ஹெலிக்கல் மாடல். நம்ம டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம படிச்சிருப்போம், எப்படி இருக்கும், ரெண்டு டபுள் ஹெலிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்னா பின்னி பெனஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் அது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம படிச்சிருப்போம். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னி பெனஞ்ச மாதிரி இருக்கும். 2 strands are intertwined together, literally it will be forming a double helix model அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம், கரெக்டா? ஸோ எனக்கு இந்த ஆக்டின் ஸ்ட்ரக்சருமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it will also be forming like a double helix மாடலில் தான் எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இது எப்படி இருக்கும், யார் யார் இருப்பா அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு ரெண்டு ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. யார் யார், ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோபோனின் ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னது, ஸோ வில் பி ஹேவிங் 2 different proteins which gives the double helix model shape. They are nothing but tropomyosin and the other one is going to be called as troponin. சரியா? இது ரெண்டு பேர் தான் என்ன இருப்பாங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் ஆக்டின் அப்படின்னு எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் அ பாலிமர் ஆஃப் மோனோமர்ஸ். எனக்கு என்ன அர்த்தம், எனக்கு நிறைய இந்த குளாபுலர் ஜி எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்றா சேர்ந்து தான் ஒரு நிறைய ஒரு பாலிமர் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாலிமர் என்ன அர்த்தம் படிச்சிருப்போம், நிறைய பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றா சேர்ந்தா ஒரு முத்து மணி மாலை மாதிரி சேரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டாகவே எனக்கு வந்து இவங்க ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. எனக்கு see here இந்த குட்டி 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 பீட் லைக் ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன ரெண்டு பேர் யார் யார், ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோபோனின் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரோப்போமயோசின் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் லைக் ஒன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கு மேலே குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த டாட் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு 3 பீடட் லைக் ஸ்ட்ரக்சர், அவங்களதான் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as troponin. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி எனக்கு இந்த கண்ட்ராக்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஹெல்ப் பண்ண. ஈவன் I'll be including மயோசின் ஆல்சோ. சரியா? சரி,
இந்த ட்ரோபனின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஐ டோல் இட் ஆல்ரெடி ஹேஸ் 3 சப்யூனிட்ஸ் நான் காமிச்சேன் டயக்ராம்ல ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். கேன் யூ சி இந்த 3 சப்யூனிட்ஸ் வந்து எனக்கு ஒன்றா வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் 3 சப்யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 3 எனக்கு ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. இந்த ட்ரிப்ளெட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆயிருப்பான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சம் கேப் வில் பி ப்ரெசென்ட் இன் பிட்வீன், ஒரு ரெகுலர் இன்டர்வெல் மேலே எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருப்பான். ஸோ எனக்கு என்ன அர்த்தம் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபனின் எனக்கு எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, இட் இஸ் ப்ரெசென்ட் ஆன் தி டாப் ஆஃப் ட்ரோபோமயோசினுக்கு மேலே தான் எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அந்த ட்ரோபோமயோசின் எப்படி இருக்காங்க, இந்த கயிறு ஒரு ரோப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு மேலே கேன் யூ see அந்த ரோப் மேலே ஸ்ட்ரக்சர் தான் ஐ எம் ஹேவிங் திஸ் ட்ரோபனின். ஓகேவா? சரி, இப்போ இந்த 3 ட்ரிப்ளெட்ஸ் த பியர்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரோபனின் ஓட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா I told you like muscles நான் சொன்னேன் contraction and relaxation, right? So நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பைண்ட் ஆகாம, which means எனக்கு 2 filaments வந்து ஒன்றா பைண்ட் ஆகாம எனக்கு யார் நல்ல ஒரு டிஸ்டன்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சராக எனக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரோபனின் எனக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. Okay, now let's talk about the myosin. So myosin வந்து பாத்தீங்கன்னா is nothing but a filament of polymer of many monomeric proteins. So which means நான் சொன்ன நிறைய குட்டி குட்டி monomers எல்லாமே எனக்கு ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய polymer structure மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா myosin. இது வந்து நம்ம யாருக்கு இன்க்ளூட் பண்றோம்னா இந்த டேர்மை வந்து மயோசினுக்கு வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுவே if I'm going to talk about actinல வந்து பாத்தீங்கன்னா can you see here F-actin is a polymer of monomeric globular actins. ஸோ 2 வார்த்தை நான் ஆக்டினை பொறுத்த வரைக்கும் globular actins என்ற வார்த்தையை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நான் வந்து மயோசின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் யூசிங் த டேர்ம் விச் இஸ் கால்ட் அஸ் மெர்மயோசின். ஸோ அந்த மெர்மயோசின் வந்து நான் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 பார்ட் வந்து சிமிலர்லி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஸ்பெர்ம் நான் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும், I'll be learning like head region, பாடி, டெய்ல் இந்த மாதிரி நான் வந்து பிரித்து படிச்சிருப்பேன். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இந்த மயோசின் ஸ்ட்ரக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பார்ட்டாக நான் பிரிக்க முடியும். ஒன் இஸ் கால்ட் அஸ் ஹெவி மயோசின், அனதர் ஒன் ஹெவி மெர்மயோசின் அண்ட் the other part is called as light மெர்மயோசின். அதாவது ஷார்ட்டாக நான் சொல்லணும்னா heavy mermyosin HMM சொல்லுவேன், and other part is called as light mermyosin. Look at this diagram. In the first starting in the diagram, come back again. எஸ், இதெல்லாம் பாருங்களேன். இது சென்டர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா we call them as myosin நான் சொல்லியிருப்பேன். இந்த டார்க்கான ஒரு பேண்ட் நான் மயோசின் நான் சொல்லியிருந்தேன். சரி, அந்த மயோசினுக்கு மேல பாத்தீங்கன்னா can you see this குட்டி குட்டி ஒரு மேல அப்படியே முளைச்சிருக்கிற ஒரு புசுன்னு முளைச்சிருக்கிற ஒரு டைனி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அவங்க தான் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் யாரு, இந்த ஒரு மெர்மயோசின் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர். இவங்க தான் இந்த புசு இருக்கிறதுக்கான ஒரு காரணம். சரி, அப்ப அந்த மெர்மயோசின் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவைட் இன்டு 2 parts which is heavy mermyosin and light mermyosin. Look at this diagram. எனக்கு பாருங்களேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் which is has the head and we have the cross arm that is HMM and we have the LM which is head, heavy mermyosin and light mermyosin. சரி, ஓகே. இந்த ஹெட்டுக்கு மேல 2 இடத்துல we have these pair like ஒரு green patchy like structure மாதிரி எனக்கு வந்து இவங்க present இருக்காங்க. கரெக்டா? So what is that patch அப்படின்னு கேட்டீங்கன்னா one is going to be called as actin binding site, another one is going to be called as the ATP binding site, which means எனக்கு இந்த மேலோட்டமா இருக்கிற இந்த structure which means the headக்கு மேல இருக்கக்கூடிய அந்த patch நான் என்ன சொல்வேன், we call them as the actin binding site. If you remember நான் actinல வந்து நான் 2 பேரை பத்தி சொல்லியிருந்தேன். the 2 proteins tropomyosin and troponin வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த troponin எப்படி இருந்துச்சு, குட்டி triplets beaded like structure மாதிரி அந்த ரோப்ல present ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அது எதுக்கு, எனக்கு வந்து ரெண்டுமே அந்த பைண்ட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, யாரு இந்த மயோசினோ ஆக்டினோ ஒன்னா பைண்ட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு கேப் மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? சரி, அப்போ எனக்கு இந்த மேலோட்டமா இருக்கிற அந்த டாட் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், அந்த ஆக்டின் வந்து டைரக்டா அட்டாச் பண்றதுக்கு, அந்த ட்ரோபனின் கூட அட்டாச் பண்றதுக்கு லைக் யூல் பி லேர்னிங் எப்படி நடக்குதுன்றது அட்டாச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கீழே இருக்கிற இந்த சைடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஏடிபி பைண்டிங் சைட். ஸோ ஏடிபி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது எல்லாமே எனக்கு பைண்டிங் சைட் வந்து இவங்க வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. சரியா? ஸோ எனக்கு ஹெச்எம்எம் வந்து அது ஹெவி மெர்மயோசின் சைடு எங்க ப்ரெசென்ட் ஆயிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் cross arm region, whereas light mermyosin வந்து பாத்தீங்கன்னா it will be present in the tail region. சரியா? So this is all about actin and myosin. Okay, so நான் சொன்னதுதான் இங்க வந்து நான் கொடுத்திருக்கேன். Okay, now let us see about the contraction and relaxation of the muscles. சரி, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா I have given here. So I will show you the diagram. நம்ம வந்து
நான் என்ன ஸ்டோரி சொல்ல போறேன் அப்படின்றத லிட்டரலி நான் இங்க வந்து வேர்ட்ஸா வந்து லைக் உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐ ஹவ் கிவன் ஹியர். சரியா? ஸோ ஐ டெல் யூ தென் ஐ கம் பேக் ஃபார் ஹியர் அகெயின். ஸோ நம்ம இப்போ பார்க்க போறதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட மசில் வந்து எப்படி கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது. பிகாஸ் எனக்கு இந்த கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பார்ட் தெரியணும்னா கண்டிப்பாக நான் யாரை பற்றி படிச்சிருக்கணும், இந்த ஆக்டின், மயோசின், ஐ பேண்ட், ஏ பேண்ட், ஜெட் லைன், இந்த எல்லா கதையுமே நான் படிச்சிருக்கணும். அண்ட் டோல் யூ வாட் இஸ் எவ்ரி திங் ஆக்சுவலி. சரியா? இப்போ நம்ம let us move on for the mechanism of the muscle contraction. இந்த muscle contraction பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தியரி பத்தி தெரியணும், which is also called as sliding filament theory அப்படின்னு வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தி ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, இந்த தியரி வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த தின் ஃபிலமெண்ட் விச் இஸ் தின் ஃபிலமெண்ட் எதை சொன்னேன், ஆக்டின் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்டின் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீழே இருக்குது மயோசின், மேலே இருக்குது ஆக்டின் கேட்டிங்கன்னா, ஆக்டின் அப்படியே எதுக்கு மேலே அப்படியே சரிஞ்சிட்டு போகும், மயோசினுக்கு மேலே அப்படியே ஸ்லைட் ஆகிட்டே போகும், அப்படியே தேஞ்சிக்கிட்டே போகும், ஸ்லைடிங் மாதிரி ஆகிக்கிட்டே போகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, வேர் த எப்படி சொல்கிறது thin filament வந்து பாத்தீங்கன்னா யாரு ஆக்டின் will be sliding over the thick filament. யாரு thick filament? மயோசின். அதுக்கு மேல அப்படியே ஸ்லைட் ஆயிட்டே போயிட்டு வரதுனால தான் what is going to happen, the contraction relaxation of the muscle is going to happen. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா sliding filament theory அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கணும்னாலே எனக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக வரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இம்பல்ஸ் வந்து எனக்கு வரணும். இம்பல்ஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம், இஃப் ரிமெம்பர் நம்ம வந்து லைக் ஸ்டெப்ஸ் படிச்சிருப்போம், லைக் ஸ்டெப்ஸ் டு ரைட் த ட்ரேஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ், லைக் when you step on a nail, இந்த கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த ஸ்டிமுலை ஒன்று வரணும், stimuli will be passing on to the receptor, to sensory neuron, CNS, motor neuron, receptor, motor neuron, effector, response, இது எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ட்ரேஸ் அந்த பாத்வேஸ் சீக்வன்ஸ் நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கணும்னு கேட்டால் ஒரு இம்பல்ஸ் போது எனக்கு கிடைக்கணும். ஸோ இந்த இம்பல்ஸ் வந்து எனக்கு இந்த சிக்னல் வந்து எனக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு எங்கேருந்து வரப்போகுது, ஃப்ரம் த சிஎன்எஸ். ஸோ சிஎன்எஸ் நான் யார் யாரை இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், I'll be including either the brain or the spinal cord. சரியா? பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். ஸோ இம்பல்ஸ் வந்து எனக்கு சிஎன்எஸ்லேருந்து எனக்கு வந்து வரும்போது எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு எங்கே ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே வில் பி ரீச்சிங் த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஸோ நியூரோ நம்ம நல்லா தெரியும், நர்வ்ஸ் அண்ட் ஜங்ஷன், விச் மீன்ஸ் சிம்பிளாக சொல்ல போனால் த மோட்டார் எண்ட் பேலேட், அதாவது மோட்டார் நியூரானுக்கு எனக்கு வந்து ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் எனக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண முடியும், விச் மீன்ஸ் எனக்கு அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் நான் போக முடியும். நான் சிம்பிளாக நியூரோ மசில் ஜங்ஷன் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் சினாப்ஸ் பிட்வீன் அ மோட்டார் நியூரான் அண்ட் சார்கோலெமா ஆஃப் த மசில் ஃபைபர். நான் சொல்லியிருப்பேன் நியூரோ அண்ட் மஸ்குலர். நியூரான் போது நியூரான் பற்றி நான் பேசிக்கிறேன், மோட்டார் நியூரான். அதுக்கு அடுத்து எது கூட சினாப்ஸ் ஆக போகுது, சார்கோலெமா. சார்கோலெமா அப்படின்றதுமே நான் என்னன்னு நான் சொல்லியிருப்பேன், சார்கோலெமா அண்ட் சார்கோபிளாசம். சார்கோலெமா என்ன சொல்லியிருப்பேன், ஒரு செல்லுக்கு மேலே எப்படி பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கோ அதே மாதிரி மசில் ஃபைபருக்கு மேலே இருக்கிறது நான் என்ன சொல்லுவேன், சார்கோலெமா அப்படின்னு நான் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். சரி, அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த மோட்டார் நியூரானுக்கும் அந்த சார்கோலெமாக்கும் வரக்கூடிய சினாப்ஸ், அந்த கனெக்டிங் ரீஜனுக்கு நான் என்ன சொல்வேன், நியூரா மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்றத வச்சு நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு மோட்டார் நியூரான் பிளஸ் மசில் ஃபைபர் சேர்ந்தது தான் டுகெதர் வி கால் them as what, one motor unit. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன். சரி, இந்த மசில் கண்ட்ராக்ஷன் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தியரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, which is called as a sliding filament theory. அதாவது என்னோட thin filament வந்து will always slide over the thick filament. கீழே இருக்கிறது தான் thick filamentனா, இதுக்கு மேலே தான் என்ன ஆகும், என்னோட thin filament வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு அப்படியே தேய்ச்சிட்டே போகிற மாதிரி இருக்கும். தேய்ச்சிட்டே போயிட்டு வரதான் what is going to happen, என்னோட கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மஸ்குலர் மூவ்மெண்ட் பற்றி எந்த வந்து இருக்க போகுது. ஸோ இட் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம், என்னோட தின் ஃபிலமெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ஆக்டின், whereas திக் ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் மயோசின். இது நமக்கு ஒரு நோன் கான்செப்ட். சரியா? now let us move on directly. ஓகே, சரி. ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு மசில் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பார்ட் எனக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இம்பல்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கணும். எனக்கு இம்பல்ஸ் வந்து எங்கே கிடைக்க போகுது, சிஎன்எஸ், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் கிடைச்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இம்பல்ஸ் வந்து எனக்கு எங்கே ரீச் ஆக போகுது, தட் இஸ் த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். என்ன அர்த்தம், நியூரோ
plus muscular. அப்போ neuromuscular junction நான் என்ன சொல்வேன்? It is nothing but a synapse. Synapse na like a kind of meeting place. So it's a synapse between a motor neuron and the sarcolemma of the muscle fiber. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். So neuromuscular junction நம்ம என்ன சொல்லலாம்? It is nothing but a synapse between a motor neuron and the sarcolemma of the muscle fiber. sarcolemma நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்? எனக்கு வந்து muscle fiber மேலே எப்படி இருக்க செல்லுக்கு மேலே ஒரு plasma membrane இருக்கோ அதே மாதிரி மசில்ஸ்க்கு மேலே எனக்கு இருக்கக்கூடிய லேயர் தான் நான் என்ன சொல்லுவேன்? we call them as the sarcolemma அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டா? இது ரெண்டுத்துக்குமே உள்ள ஜங்ஷன். எனக்கு எப்படி மோட்டார் நியூரானும் சரி எனக்கு இந்த சார்கோலெமாக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் அதை நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இம்பல்ஸ் வந்து கிடைச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இம்பல்ஸ் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லுக் அட் திஸ் டயக்ராம். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கேன் யூ see some dot like structure? இந்த dot like ஸ்ட்ரக்சருக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? we call them as synaptic vesicles. ஸோ எனக்கு அந்த இம்பல்ஸ் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் வந்து சேர்ந்த உடனே அந்த இம்பல்ஸ் வந்து எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னன்னு சொல்லுவோம்? we call them as acetylcholine. சரியா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது? இம்பல்ஸ் வந்து வருது சிஎன்எஸ்ல இருந்து, வந்த உடனே இது கோயிங் டு ரீச் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நம்ம நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா சினாப்டிக் வெசில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா and is going to release எப்படி some kind of neurotransmitters மாதிரி ரிலீஸ் பண்ண போகுது. அந்த neurotransmitters பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call them as acetylcholine. look at this diagram. the neuromuscular junction நம்ம தெளிவா வந்து லிட்டரலி வந்து கொடுத்திருப்போம். சரியா? நல்லா பாருங்க, எனக்கு வந்து ஒரு மோட்டார் நியூரான் இருக்காங்க and we have the sarcolemma. இந்த ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு என்ன ஆகுது? எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து வெளியே வராங்க. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வெளியே வந்த உடனே இட் வில் பி ரிலீசிங் a kind of action potential on the sarcolemma. ஸோ நல்லா பாருங்க, சார்கோலெமா இருக்கு, எங்க இருக்கு? அந்த பிளாஸ்மா மெரின்மெக் ஸ்ட்ரக்சர் தான் சார்கோலெமா அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும்? எனக்கு வெளியே வந்த உடனே ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்து கிரியேட் பண்ணும். இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா வந்து சும்மா இருக்காது, எனக்கு ஒரே இடத்துல மட்டும் இருக்காது. அப்படி என்ன பண்ணிடும்? மொத்தமா எனக்கு இந்த மசில் ஃபைபர் ஃபுல்லாமே எங்க இருக்கு பாருங்க, இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன பண்ண போகுது? எனக்கு மொத்தமா அந்த மசில் ஃபைபர்ஸ் ஃபுல்லாமே எனக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். அவங்க எந்த ஆரம்பிக்குது? இம்பல்ஸ் வந்து சிஎன்எஸ்ல இருந்து வருது, நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ரீச் ஆகுறாங்க. மஸ்குலர் ஜங்ஷன் ரீச் ஆன உடனே இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு கைண்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியே விடுறாங்க. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன பண்ணுது? எனக்கு வந்து லிட்டரலி இது ஸ்டார்டிங் டு ஸ்ப்ரெட், மொத்தமா ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மாதிரி ஜென்ரேட் பண்ணி எனக்கு சார்கோலெமால மட்டும் வந்து மொத்தமா மசில் ஃபைபர் ஃபுல்லாமே எனக்கு வந்து பரவ ஆரம்பிக்குது. சரியா? சரி, அது மஸ்குலர் ஃபைபர் ஃபுல்லாமே வந்து பரவ ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி இட் வில் காஸ் த கால்சியம் அயான்ஸ் from the sarcoplasmic cistern into the cytoplasm. நல்லா பாருங்க, it causes the release of calcium ions from the sarcoplasmic cistern into the சார்கோபிளாசம். சார்கோபிளாசம் என்னன்னு சொன்னோம்? எனக்கு சார்கோலெமானா எப்படி பிளாஸ்மா மாதிரி ஒரு மேலோட்டமான ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த சார்கோபிளாசம் என்ன அர்த்தம்? எனக்கு சைட்டோபிளாசம், செல்குள்ள எப்படி ஒரு சைட்டோபிளாசம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மசில் ஃபைபருக்கு ஃபில்லிங் என்ன சொன்னா சார்கோபிளாசம். அதுக்குள்ள ஃபுல்லாமே எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பரவ ஆரம்பிக்கும். சரி, இல்லை நோட் பண்ண விஷயம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த கால்சியம் அயான்ஸ் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஸ்டோர் ஆகிருக்கணும், அதுல இருந்து தான் என்ன வந்திருக்கணும்? அது சார்கோபிளாசம்க்கு ஃபுல்லா வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கணும். கரெக்டா? சோ அப்ப அந்த கால்சியம் அயான்ஸ் எனக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? ஒரு பேக் ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? we call them as sarcoplasmic cisternae. ஸோ நம்ம தெளிவா இட்ஸ் லைக் ஒரு செயின் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி தான், ஒன்று மாற்றி ஒன்று அடிச்சு போட்ட மாதிரி வந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? முதல்ல சிஎன்எஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுக்கு வந்துட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் பண்றாங்க. அது ரிலீஸ் பண்ண சும்மா இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. அது என்னாச்சு? முதல்ல சார்கோலெமால மட்டும் இருந்தது, மொத்தமா சார்கோபிளாசம் ஃபுல்லாமே வந்து லைக் மசில் ஃபைபர் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்ப்ரெட் ஆகவே சும்மா இல்லை, உடனே யார் ரிலீஸ் பண்றோம்? கால்சியம் அயான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த கால்சியம் அயான்ஸ் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருந்துச்சு? சார்கோபிளாஸ்மிக் சிஸ்டானேக்குள்ள ஸ்டோர் ஆயிருந்துச்சு. அது எதுக்குள்ள விழ போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் தம்முன்னு சார்கோபிளாசம்குள்ள விழ போகுது. அந்த சார்கோபிளாசம் வந்து என்ன சொல்றோம்? லிட்டரலி செல்குள்ள இருக்க சைட்டோபிளாசம் மாதிரி தான். this is going to be called as the sarcoplasm. ஸோ ஹோப் திஸ் இது வரைக்கும் நம்ம கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கால்சியம் அயான்ஸ் வந்து தம்மன் எங்க போய் விழுந்துட்டாங்க? நம்மளோட சார்கோபிளாசம்குள்ள போய் விழுந்துட்டாங்க. கரெக்டா? இப்போ நான் ரிலீஸ் பண்ண கால்சியம் அயான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து ரெண்டு விதமான புரோட்டீன் வந்து பார்த்திருப்போம், ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபனான் அப்படின்னு சொல்லி ட்ரோபோனின் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்த்திருப்போம். ட்ரோபோமயோசின் அண்ட் ட்ரோபோனின் ரெண்டு வந்து நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா? லுக் அட் திஸ் டயக்ராம்.
இல்ல பாரு தெளிவா இருக்கு. இந்த rope like structure தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as tropomyosin. whereas இந்த டாட் மேல இந்த ட்ரிபிள் கோடான் ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா, ட்ரோபோனின் அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டா. இப்போ இந்த கால்சியம் அயான்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க, வந்துட்டு யார் கூட போய் பைண்ட் ஆயிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட போய் வந்துட்டு பைண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க ஆக்சுவலி, இந்த ட்ரோபோமைசின் ட்ரோபோனின் எல்லாமே வந்து ஆக்டின் மேல தான் பிரசென்ட் ஆயிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க, ஆக்டின் மேல இருக்க ட்ரோபோனின் மூலம் கொண்டு போயிட்டு பைண்ட் பண்ணிடுறாங்க. சரி, இது பைண்ட் பண்றதுனால என்ன ஆகும், சும்மா ஓடிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா they will unmask the sites for மயோசின். ஸோ ஆக்டின் மேல போய் பைண்ட் ஆயிட்டாங்க. இது பைண்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து மயோசின்குள்ள இருக்கிற ரீஜன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். சரியா, ஆக்டின் மேல பைண்ட் பண்ணிட்டு மயோசின்ல இருக்க ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு மொத்தமா வந்து ஓப்பன் பண்ணி விடுது. எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுனா சும்மா இருப்பேனா, அடுத்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கணும் கரெக்டா. ஸோ இந்த என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா using the energy from ATP hydrolysis. So we know what is the ATP அது சில கேள்வி நம்ம பார்த்துட்டோம். இந்த ATP hydrolysis மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மயோசின் என்ன பண்ணும் அப்படிங்கிற மயோசினோட ஹெட். சரி, நம்ம ஆல்ரெடி டயக்ராம் நம்ம படிச்சிருப்போம் மயோசினோட ஹெட் பத்திலாம். ஸோ ஹோப் யூ ரிமெம்பர். ஒரு நிமிஷம் look at this diagram. இந்த மயோசினோட ஹெட் தெரியுதா நமக்கு, நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். நம்ம ரெண்டு ரீஜன் பார்த்துருப்போம், HMM and LMM. தட் இஸ் லைக் எப்படி சொல்லி பார்த்தோம், கிராஸ் ஆர்ம்ல வந்து ப்ரெசென்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ நேற்று ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் I'll show you here. ஓகே, ஸோ இந்த ரிலீஸ் ஆன கால்சியம் அந்த போயிட்டு எனக்கு வந்து ட்ரோபோனின் மேலே வந்து பைண்ட் ஆகுறாங்க. பைண்ட் ஆன என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த ATP hydrolysis மெத்தடை யூஸ் பண்ணி they are going to bind where the myosin head will literally go and bind to the active sites on the actin forming a cross bridge. ஸோ எனக்கு மயோசினுக்கு மேலே யார் இருந்தா அந்த ஹெட் ரீஜன் மாதிரி ஒரு ஸ்னேக் தலை வால் ரீஜன் மாதிரி இதுதான், அது கூட போய் என்ன பண்ணும் இந்த ஆக்டினோ வந்து அப்படியே சிதக்குன்னு போயிட்டு பைண்ட் பண்ணி விட்டுடும். சரியா, ஸோ இந்த மாதிரி பைண்ட் பண்றதுனால எனக்கு லிட்டரலி இந்த டயக்ராம் பாருங்க, எனக்கு இவ்வளோ சாஞ்சிக்கிட்டு தான் இருந்து கரெக்டாக அந்த ADP யூஸ் பண்ண போனா லிட்டரலி they are forming a cross bridge. என்னது, எனக்கு இந்த ஆக்டின் இருக்கிறாங்க, இந்த மயோசின் ஹெட் என்ன பண்ணுது அப்படியே ஆக்டின் கூட போயிட்டு அட்டாச் பண்ணிக்கிறாங்க, பைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு லைக் ஒரு பிரிட்ஜ், இவ்வளோ கேப்பா மட்டும் தான் இருந்துச்சுன்னா லைக் பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கெட்டிங் ஃபார்ம். அப்போ இதனால பண்ணும்போது எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த பிரிட்ஜ் என்ன பண்ணும் லிட்டரலி ட்ரை டு புல் எனக்கு ஆக்டின் வந்து அப்படியே கீழே இருக்கும். பிகாஸ் யோசிச்சு பாருங்க, நம்ம ட்ரெக்கிங்லாம் மவுண்டன்ல போறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து கயிறு டீலாம் பார்த்துருப்பேன், கயிறை போட்டு அப்படியே மேலே மேலே ஏறி போவாங்க கரெக்டா. அப்போ அந்த கயிறு என்ன பண்ணும் நம்ம போட்டு நம்ம அப்படியே புல் பண்ணிட்டு லைக் லிட்டரலி ஸ்டார்ட் டு மூவ் அப்வர்ட்ஸ், ரைட். அப்போ அதே மாதிரி தான் இந்த கயிறு நம்ம மவுண்டன் இதான் ஞாபகம், இதான் வந்து மவுண்டன் வச்சுக்கலாம். இது வந்து இந்த கயிறு நம்ம என்ன பண்ற ஏறும்போது இந்த கயிறு நம்ம அப்படியே தான் இருக்கும், பட் வால் ரைட் ஜஸ்ட் கோ அப்வர்ட்ஸ், ரைட். ஆனா இது என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிள். ஸோ அதை மறந்துட வேண்டாம். அப்போ என்ன பண்ணி கேட்டீங்கன்னா எனக்கு அப்படியே அந்த ஆக்டின் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு move. So what is going to happen, this pulls the actin filaments on both the sides towards the center of the A band. So நான் இப்படி அந்த பிரிட்ஜ் வந்து கேப் பண்ணுது, ஆக்டின் அட்டாச் பண்ணிக்குது. இன்னைக்கு என்ன பண்ணுது லிட்டரலி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இன்னைக்கு இந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்து they will be sliding towards the A band. So which really means எனக்கு என்ன ஆக போகுது, ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்படியே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ கண்டிப்பாக I'm going to pull something, எனக்கு ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகுது. இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹெட் ஜோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். ஹெட் ஜோன் சொல்லிட்டு நம்ம எங்கே பார்த்தோம், இஃப் யூ ரிமெம்பர் த டயக்ராம் I'll show you. So நம்ம இதை அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சோம்னா it is going to be very much easier. I'll show you the picture again. Yes, look at this diagram. நல்லா பாருங்க, எனக்கு இந்த குட்டி குட்டி ஹெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், எனக்கு இந்த மாதிரி கால்சியம் அயான்ஸ்லாம் ரிலீஸ் ஆன உடனே அப்படியே போய் ஆக்டின் கூட வந்து பைண்ட் பண்ணிக்குது. ஆக்டின் கூட பைண்ட் பண்ணிட்டு என்ன ஆகுது, எனக்கு அப்படியே மேலேயும் கீழே புல் பண்ணுது, சைட்லயுமே அப்படியே புல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி புல் பண்றதால இந்த ஹெட் ஜோன்ஸ் நடுவில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, ரிமெம்பர் இந்த ஹெட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மறைஞ்சு போயிடும் கரெக்டா. பிகாஸ் இப்படி வந்துருது, ஷ்ரிங்க் ஆகுது, மறைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன கெட்டிங் க்ளோஸ். இதுதான் வந்து நம்ம அங்க வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டயக்ராம்ஸ்லாம் கம்பேர் பண்ணி படிங்க. the answer is going to be very easier for you. I'll just show you again. Yes. So இதான் வந்து நம்ம பார்த்தோம், they will be like partially overlapping and the head zone is automatically going to disappear. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th step, because டோட்டலி ஒரு 10 steps வரைக்கும் இதில் இருக்கும். ஸோ I'll give you a recap again. ஸோ 6th step வரைக்கும் எனக்கு டிஸப்பியர் ஆயிடுச்சு. யாரு, ஹெட் ஜோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டிஸப்பியர் ஆயிட்டாங்க. சரி, அடுத்து எனக்கு யார் என்ன போறா, the Z line attached to the actins is also
pull inward. So which means எனக்கு shortening ஆகுறாங்க, the contraction is going to happen. Can you see here? இந்த zone போய் மொத்தமா எனக்கு வந்து இந்த zone மொத்தமா மறைஞ்சு போயிட்டு எனக்கு what is going to happen? The contraction part is going to happen. So இதுதான் வந்து நான் கொடுத்த relax partல வந்து I'll be having this head zone. ஆனா contraction partல எனக்கு head zone வந்து மொத்தமா வந்து shrink ஆயிருக்கிற மாதிரி தான் இருக்கும். So என்னன்னு கேட்டிங்கன்னா the I bands வந்து will get shortened, whereas A band வந்து will always retain the length. அப்படியே பக்காவா வச்சுக்கிற மாதிரி சுத்தி நிற்பாங்க. So finally what is going to happen? Myosin releases the ADP and PI goes back to the relaxed state. So new ATP binds, again the cross bridge broken, the process வந்து பாத்தீங்கன்னா continue ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. So இதான் relax bridge வந்து ஃபார்ம் ஆகும், பிரேக் ஆகும், ஃபார்ம் பிரேக், இதே மாதிரி contraction relaxation part வந்து எனக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன். ரொம்பவே வந்து லிட்டரலி ஒரு ஈஸியான கான்செப்ட். டு பி ஃப்ராங்க், நீங்க வந்து டயக்ராமோட கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க சார். இந்த ஸ்டெப் என்ன டயக்ராம் வருதுன்னா நீங்க டயக்ராம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா the answers are going to be very much easier for you. Okay, so இதோட பார்த்தீங்கன்னா the topic is done for the mechanism of muscle contraction. ஸோ ஞாபகம் வச்சுக்கிது எங்கே ஆரம்பிக்கிறோம், இம்பல்ஸ் ஆரம்பிக்கிறோம், சிஎன்எஸ்லேருந்து வருது, வந்துட்டு நியூரோமஸ்குலர் போகுது, பொட்டன்ஷியல் ரிலீஸ் ஆகுது, கால்சியம் அயான்ஸ் வெளியே வராங்க, ஆட்டோமேட்டிக்காக they going to bind on troponin என்ன பண்ணுறாங்க, சும்மா இல்லாமல் போயிட்டு ஆக்டிவ் ஃபிலிம் கூட அப்படியே லைக் பைண்டிங் ஆக்டிவ் மைசன் ரெண்டு பேர் பைண்ட் ஆகுறாங்க. பைண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிட்ஜ் எல்லாமே வருது, ரிலாக்ஸேஷன். எனக்கு எப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் போது கண்ட்ராக்ஷன் அப்போ எனக்கு அந்த ஹெட் ஜோன் டிஸப்பியர் ஆகிடும். அந்த ரிலாக்ஸேஷனில் எனக்கு எப்பவுமே ஹெட் ஜோன் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? Now let us see about some difference between the red muscle fibers and the white muscle fibers. இது சின்ன கம்பேரிசன், அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ எனக்கு இந்த ரெட் மசில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு எப்பவுமே நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மிக்ஸ் மசில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் மைட்டோகாண்ட்ரியா, பிளஸ் ஒயிட் மசில் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் வெரி மச் லெஸ் மைட்டோகாண்ட்ரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ ஸ்மால் கம்பேரிசன். ஸோ எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐல் பி யூட்டிலைசிங் ரெட் மசில். ஒரு மிடில் லைக் ஒரு மீடியம் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மிடில் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மிக்சட் மசில். பராஸ் வந்து எனக்கு இந்த ஒயிட் மசில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ப்ரிண்ட் நம்ம ஓடுவாங்க இந்த அத்லெட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மசில்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பான். So now let us see have a comparison. So red muscle வந்து பாத்தீங்கன்னா red color due to myoglobin, whereas white color வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த myoglobin ரொம்ப கம்மியா இருக்க காரணத்தினால it will be like white in color. And நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி red muscle வந்து பாத்தீங்கன்னா நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், whereas white muscle வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மைட்டோகாண்ட்ரியா தான் எனக்கு வந்து present ஆயிருக்கும். இல்ல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா white muscle வந்து anaerobic respiration or anaerobic metabolism will be taking place, whereas red muscle வந்து பாத்தீங்கன்னா aerobic metabolism is going to take. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டிஃபரன்ஸ். சரியா? ஸோ எனக்கு ரெட் மசில் என்ன நடக்குது, I'll be having aerobic metabolism, whereas white muscle வந்து பார்த்தீங்கன்னா anaerobic metabolism is going to take place. சரியா? ஸோ ஃபைனலாக will have எனக்கு இந்த aerobic நடக்கிறதுனால it's going to be a slow and sustained contraction, whereas whiteல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் contraction will be very short, ஆனால் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்கும், பட் எனக்கு it will going to be very fast when compared to the red muscle fiber. ஸோ இது நம்ம நல்லா தரவா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன்ல இது லிட்டரலி நம்ம இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மசில் ஃபட்டீக் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், which means lactic acid formation. இப்படி லைக் மோஸ்ட்லி இந்த அத்லெட்ஸ் மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லைக் வெயிட் கேரி பண்ணும்போது இல்லாட்டி ஜிம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கேரி ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்றாங்க இல்லாட்டி ரொம்ப லாங் ஜாக் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா சில கிராம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த கிராம்ஸ் வந்து எதனால நடந்துக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வி சா இட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு வந்து என் உடம்புல வந்து ஃபுல் எப்பவுமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமா தான் எனர்ஜி கிரியேட் பண்ண வேண்டிய இடத்துல வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்னோட பாடி வந்து வேற வழியே இல்லாம என்ன பண்ணும், ஓகே சம்ஹவ் எனக்கு எனர்ஜி கரெக்டாகணும் படி, பிகாஸ் இந்த கையில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டேன், இல்லை ரெண்டு கையில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து சடனாக வந்து கிராம்ஸ் லைக் எப்படி சொல்லுவோம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். பட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பாடியில் வந்து ஓகே மொத்த உடம்புலுமே வந்து ஏரோபிக் தான் இருக்கணும், பட் சடன்லி ஐ நீட் சம் எனர்ஜி, அந்த பாட் எனர்ஜி கொண்டு வந்த வழி இல்லை அப்படின்றதுனால ஏரோபிக் சரி ஆனரோபிக் வந்து ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால என் மசில்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாக்டிக் ஆசிட் வில் கெட் செக்ரீட்டட். எனர்ஜி ஆப்வியஸ்லி ப்ரொடியூஸ் ஆகும், பட் அட் சேம் டைம் நம்மளுக்கு என்ன லாக்டிக் ஆசிட் செக்ரீஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இதெல்லாம் என்ன கொஞ்சம் உடம்பு கிராம்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி வி சா இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து படிச்சிருப்போம், ஏரோபிக்ல என்ன நடக்குது ஏரோபிக் என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்துருப்போம். தட் இஸ் வாட் வி ஹேவ் given here. So it's nothing but the anaerobic breakdown of glycogen in the muscles. ஓகே, ஸோ இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரோபிக்காக இருக்கட்டும் ஆனரோபிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு காமன் ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் த கிளைகாலிசிஸ், அதாவது எனக்கு கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டூ பைருவிக் ஆசிட். அதே மாதிரி 6 கார்பன் மாலிக்யூல் இன்டூ 3 கார்பன் மாலிக்யூலோட கன்வர்ஷன் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ பேசிக் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to talk about the schematic representation of the muscle contraction. நம்ம எவ்வளோ கதை பார்த்தோம் இல்லையா,
எப்படி மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது, இந்த கதை எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ அந்த கதையத்தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ திரும்பவுமே வந்து ஒரு குட்டி ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம என்ன ஸ்டோரி இப்போ கேட்டோமோ அதே தான் இருக்குது. ஸோ நான் புதுசாலாம் எதுவுமே நான் வந்து கொடுக்கல. I'm just going to read it. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசில் கண்ட்ராக்ஷன் இனிஷியேட் பை த சிக்னல் ஃப்ரம் த சீனஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சீனஸ்னா என்ன அர்த்தம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சிஸ்டம் யார் இருப்பான்னு சொல்லியிருப்பேன், இதர் பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ண போகுது, ரிலீஸ் ஆஃப் அசிடைல் கோலைன் which is nothing but ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எனக்கு வந்து இதில் ரிலீஸ் ஆகுது, ரைட், அட் த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். எனக்கு இந்த அசிட்டைலைன் வந்து அசிடைல் கோலைன் வந்து ரிலீஸ் ஆகுறதால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் கோயிங் டு கெட் ஜென்ரேட்டட். சரியா, இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து எங்கே ஜென்ரேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த மசில் ஃபைபர். சரி, இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வரதானுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒருத்தர் வெளியே வருவார், யார், நம்மளோட கால்சியம் அயான்ஸ் வந்து நிறைய வெளியே வராங்க. எங்கே சேவ் ஆயிருக்காங்க, இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எப்படி நம்மளதுல வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமோ, இந்த மசில் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த கால்சியம் அயான்ஸ் என்ன பண்ணுது, வெளில வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை, they are going to combine with whom, ப்ரோப்பனின் கூட வந்து கம்பைன் ஆகுறாங்க. ஸோ which means என்ன பண்ணுவாங்க, they'll be acting as a binding sites on the actin. எனக்கு ரெண்டு இப்போ ஆக்டின் மயோசின் ரெண்டு ஆக்டின்ல போய் ஒட்டிப்பாங்க, சாரி ஆக்டின்ல போய் ஒட்டிட்டு மயோசின் கூட வந்து சட்டக்குன்னு போய் பைண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மயோசின் கூட பைண்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், எக்ஸிக்யூட்ஸ் த பவர் ஸ்ட்ரோக். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு என்ன ஆக போகுது, ஆட்டோமேட்டிக்காக என்னோட லைக் as we saw earlier, signal from the CNS stops, calcium ions are pumped back, then finally tropomyosin master binding sites. எனக்கு இந்த ஹெட் ஜோன் எல்லாமே போயிடும். இந்த கதை எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். ஹெட் ஜோன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இஸ் கோயிங் டு பி கண்ட்ராக்ஷன் அண்ட் ஃபைனல் அகைன் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ் பேக். இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் த ரிலாக்ஸேஷன் பார்ட். ஸோ இதுதான் வந்து என்னோட மெக்கானிசம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கு என்ன, ஸோ ஃபார் வி saw about the muscle contraction மெக்கானிசம் கதை எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் skeletal muscle contraction. கண்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம். நான் we are going to say types. டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன் இஸ் கோயிங் டு பி கால்ட் as like isotonic contraction, another one is going to be called as isometric contraction. ஸோ ரெண்டு விதமான கண்ட்ராக்ஷன் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டைப்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் லிட்டரலி டிபெண்ட்ஸ், எதை பேஸ் பண்ணி எனக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து லென்த் சேஞ்சஸ், இந்த லென்த் எனக்கு மாற்றத்தை பொறுத்து இருக்கலாம். டென்ஷன், அந்த மசில் ஃபைபர்ல கிரியேட் ஆகக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் டென்ஷன் டியூரிங் த டைம் ஆஃப் கண்ட்ராக்ஷன், இதெல்லாம் பொறுத்து வந்து தான் எனக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஓகே, ஸோ now let us talk about the ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐசோனா என்ன அர்த்தம், சேம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரிக்னா என்ன அர்த்தம், இட்ஸ் நத்திங் பட் அ டிஸ்டன்ஸ், ரைட். சரி, இப்போ இந்த ஐசோமெட்ரிக் சொன்ன சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஸோ இந்த ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the length of the muscle என்னவோ எனக்கு மாற போகிறது இல்லை, ஆனால் அந்த டென்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகிட்டோம், they will keep on changing. என்ன சொன்னால் எப்பவுமே இந்த கண்ட்ராக்ஷன் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஒன்று வந்து லென்த் ஆஃப் த மசில், அட் த சேம் டைம் டென்ஷன், right. So the length of the muscle எனக்கு ஐசோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் will always remain the same, whereas the tension will be keeping on changing. இதுதான் வந்து எனக்கு என்ன சொல்லுவேன், ஐசோமெட்ரிக். ஸோ எனக்கு டென்ஷன் வரதால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி the force produced is also change. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புஷிங் வாலை தள்ளுறதா இருக்கு, இல்லாட்டி ஒரு ஹெவி பேக் ஹெவி லோட லிஃப்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் வந்து எனக்கு அந்த கேட்டகரி கீழே வந்து உள்ள வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let's talk about the isotonic, the second type of contraction. ஐசோனாலே சேம், அப்போ டானிக் என்ன அர்த்தம், அ கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐசோடானிக் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போகுது. நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸாக யாரை பார்த்தோம், நம்ம saw about the ஐசோமெட்ரிக் இல்லையா. ஸோ ஐசோமெட்ரிக் என்ன பார்த்தா எனக்கு லென்த் வந்து சேமாக இருக்கும், வேற டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஐசோடானிக்ல வந்து பார்த்தீங்கன்னா the length will change whereas the tension will always remain the constant one. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம், force produced will be changing because the tension வந்து மாறுது. இல்லைங்க tension வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால what is going to happen, எனக்கு இந்த force வந்து பார்த்தீங்கன்னா produce will be remaining unchanged. எனக்கு டம்பல்ஸாக இருக்கட்டும், இந்த வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் ஜிம்முக்கு போனால் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா can give an example for isotonic contraction. Okay, so hope this is clear till now. So நம்ம என்ன பார்த்தோம், மெக்கானிசம் பார்த்தோம், and we also saw about the types மே நம்ம வந்து பார்த்துருப்போம். Now let us see about the next one. This is nothing but the types of skeletal muscle fibers வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, ஸோ இந்த மசில் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டல் skeletal muscle fibers வந்து இட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ஃபர்தராக வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நான் கொண்டு போகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லோ, ஃபாஸ்ட், and another one is going to be like very fast இந்த மாதிரி எடுத்துக்கலாம். So which means oxidative fibers, fast oxidative fibers
and fast glycolytic fibers. So என்ன பண்றேன், skeletal muscles already we had an intro already beginningலயே நம்ம வந்து பார்த்துட்டோம். So அந்த beginningல வந்து நான் பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்த்தேன், நம்ம டைப்ஸ் என்ன கேட்டகரிஸ் எல்லாமே சொல்லி பார்த்திருப்போம். And we saw about mitochondrial region, nucleus எல்லாமே சொல்லி பார்த்தேன். இப்போ skeletal muscle further divide பண்ண அப்படின்னும்போது நான் further 3 types நான் கொண்டு போறேன். slow, fast, fast. So slow வந்து பாத்தீங்கன்னா slow oxidative fibers, second is fast oxidative fibers, and again fast glycolytic fibers. So நான் 3 விதமா நான் வந்து இத categorize பண்ண போறேன். And let us move on for the first type, that is slow oxidative fibers. சரி, இப்போ இந்த slow oxidative fibersல வந்து என்ன நடக்கும் அப்படினு கேட்டிங்கனா, which means this type of fibers have a very low rate of myosin. சரியா, நல்லா நடக்க போகுது, very low rate of myosin ATP hydrolysis. ஆனால் at the same time they will be having எனக்கு வந்து myosin ATP hydrolysis ரொம்ப கம்மியா இருக்கும், பட் ஆனா அவங்க வந்து huge amount of ATP molecules produce பண்ணக்கூடிய கேட்டகரியில தான் வந்து இருக்க போறோம். சரியா, ஸோ இந்த ஃபைபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா they are like used for ரொம்ப ஒரு prolonged activity, regular activity like swimming, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து low oxidative fiber mechanism நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம். சரியா, இதுவே இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, லைக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஓடுற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா let's talk about the fast oxidative fiber. So fast வந்து பாத்தீங்கன்னா they have a very high myosin ATPase active. இப்பலாம் பாருங்க நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், low rate of myosin ATP hydrolysis அப்படி சொல்லி பார்த்திருப்போம் ஸ்லோல. இப்போ இதுவே நீங்க ஃபாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா again they have a very high myosin ATPase activity and கண்டிப்பா they'll be having can make a very large ATP molecules ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ்மே இருக்கும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் ரேபிட் ஆக்ஷன்ஸ் டக்குன்னு பண்றதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சச்சன் அடுத்து பயண போற ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் டைப் வந்து எனக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா let's talk about the fast glycolytic fibers. So இந்த fast glycolyticல வந்து பாத்தீங்கன்னா இந்த myosin active ATP activity வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ATP ப்ரொடியூஸ் பண்ணு, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரூ பார்த்தோம்னா ஓகே they have the chances and they more chance அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த fast glycolytic அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த ATP ப்ரொடியூஸ் பண்ண வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது, maybe like very much less. ஆனால் லைக் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் எனக்கு சோர்ஸ் யாரா இருப்பாங்க ஆஃப் ATP is glycolysis. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு இதா இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, can give for like rapid intense actions like short sprint, the sprint runners அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த fast glycolytic factors வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அகைன் நம்ம யார் யாரை பார்க்குறோம், 3 types வந்து பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ஸ்லோ ஆக்சிடேட்டிவ், fast oxidative and fast glycolytic. ஸோ ஸ்லோல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் யார் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல்லி பார்த்தோம், டிஸ்டன்ட் ரொம்ப ஐ திங்க் ஒரு பிக்சர் நம்ம காமிச்சு இந்த ஸ்டார்டிங் ஞாபகம் இருக்கா, ரெட் மசில்ஸ் அண்ட் ஒயிட் மசில்ஸ், அதுல வந்து பார்த்துருப்பாரு ஃபாஸ்ட் மீடியம் ஸ்பிரிண்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் ரொம்ப ஃபாஸ்ட் டிஸ்டன்ட் ரன்னர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸா இருக்கட்டும். ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் ரேபிட் செஷன் அடுத்த ரேபிட் ஆக்ஷனா இருக்கட்டும். இதுவே நீங்க ஃபாஸ்ட் கிளைகால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் ரன்னர்ஸ் அகைன் ஃபார் மேக்ஸிமம் பீரியட் வரும்லாம் இந்த ஃபாஸ்ட் கிளைகாலிக் ஃபைபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஏடிபி இந்த glycolysis process அதுக்கான சோர்ஸ், அதனால லைக் we have like ரொம்ப கம்மியான ஒரு ஏடிபி வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா we are finishing off the locomotion. அந்த டாபிக்கே ஹெட்டிங்கே என்ன, லெசனோட ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றதா நம்மளோட கான்செப்ட் கரெக்டா. ஸோ லோக்கமோஷன் அப்படின்னும் போது நான் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். லோக்கமோஷன் என்ன அர்த்தம், விச் மீன்ஸ் a body and organism can be transported from one place to another. எனக்கு வந்து நவந்துகிட்டே இருக்க முடியதா இருக்கும். ஆனா எனக்கு இந்த மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஆர்கானிசமா இருக்கட்டும் ஒரு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது, பட் சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கேன் பி மேட். இப்போ இந்த கையை நான் மூவ் பண்றதா இருக்கட்டும், ரைட்டிங், இதெல்லாமே வந்து my body is doing some kind of action but it's not able to move from one place to another. So difference வந்து பார்த்திருப்போம். இப்போ ஒரு பாடியா இருக்கட்டும் ஒரு ஹியூமன் பீயிங் ஏதோ ஒரு ஆர்கானிசம் like able to move from one place எப்படி மூவ் like again we need the muscular system and skeletal system அப்படியே சொல்லிருந்தா muscular system பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம மூவிங் ஆன் டு skeleton system. ஓகேவா, ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னாலே எனக்கு ஐ கேன் டெல் எனக்கு போன்ஸ் மட்டும் இருக்காது கண்டிப்பா, இட் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் கார்டிலேஜஸ். ஸோ இந்த போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ்க்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூ ஆல் நோ போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், தே ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள். ஆனால் வேற கார்டிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி ஃப்ளெக்சிபிள். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இல்ல மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வி சா அபவுட் தி மசில்ஸ், ரைட்? இந்த மசில்ஸும் எனக்கு போன்ஸும் எப்படி அட்டாச்ட் ஆயிருக்கும், ஆல்ரெடி வி நோ with the help of
tendons. And ligaments பத்தி already நம்ம வந்து படிச்சிருப்போம். So இப்போ நம்ம tendons பத்தி இருக்கட்டும். So some muscles and bones are attached together with the help of what? Tendons. அதே மாதிரி bone to bone attached with the help of ligaments. Just now we already saw. Correct? எனக்கு இந்த bones and cartilages இருக்கட்டும் எந்த ஸ்டேஜ்ல டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it develop from the embryonic mesodermல இருந்து எனக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்குது. And moreover வந்து பாத்தீங்கன்னா muscles என்ன பண்ணும்? Muscles and bones automatically like எப்படி சொல்றது? போன்ஸை வந்து புஷ் பண்றது மசில்ஸ் which act as a levelers for மூவ்மெண்ட்டுக்கு அந்த மசில்ஸும் வேணும் போன் ரெண்டுமே வேணும். ஸோ மசில்ஸ் என்ன பண்ண போகுது will be helping the bone for the levers for the மூவ்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? now let us see about the types of skeleton system. so skeleton systemல வந்து பாத்தீங்கன்னா first like I can categorize it into 3 different types. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா first one is called as hydrostatic skeleton, second type is called as exoskeleton, third one is called as endoskeleton. சரி இப்போ நான் பேக்ல இருந்து வரேன். I'll move on from the back type because நம்ம இந்த endoskeleton இதுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு வார்த்தைகளா வந்து இருக்கும் ஆக்சுவலி. சரி endoskeleton அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யார் இதுல பார்க்கலாம்னா it is found in vertebrates. vertebrates நம்ம யார் சொல்வோம் லைக் ஸ்பைனல் கார்ட் உள்ள கூடிய ஆர்கான்ஸ் எனக்கு endoskeleton வந்து இருக்கும். இட்ஸ் லொகேட்டட் இன்சைட் த பாடி பிகாஸ் எனக்கு எண்டோக்கும் எக்ஸோக்கும் என்ன வித்தியாசம்? எண்டோ வந்து வெளியே இருக்கும் வேற exoskeleton வந்து உள்ளுக்கா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்குலாம் வந்து உள்ளதா இருக்கு. ஸோ இட்ஸ் பிரசன்ட் ஓகே இன்சைட் த பாடி. obviously it is made up of what? bones and cartilages. example like human beings நம்மளுக்குலாம் யார் தான் இருப்பாங்க? endoskeleton தான் வந்து present ஆயிருக்கும். இதுவே I'm going to talk about the exoskeleton. இது எதுல இருக்கும்னு கேட்டீங்கன்னா it is found in invertebrates. so for example யார் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் it is found outside the body. for example cockroach இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து exoskeleton தான் இருக்கும். which means வெளியே they don't have any spinal cord and all. வெளியே ஒரு ஹார்ட் ஒரு கவரிங் மாதிரி ஒரு ஓடு மாதிரி ஷெல்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஆர்த்ரோபோட்ஸ் நம்ம சொல்லுவாங்க கரெக்டா exoskeleton வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் உங்களுக்கு தான் இருக்கும். எக்ஸாம்பிள் I told you cockroach கொடுத்திருக்காங்க ரைட். ஸோ லைக் ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்குலாம் முதுகு இருப்பாங்க. ஸோ they'll be having some kind of skeleton. ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் skeleton. ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் skeleton வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி they are found in the soft body invertebrates. நல்லா நோட் பண்ணுங்க. they are found in soft body invertebrates. எக்ஸாம்பிள் யாரு? Arthwam. Arthwam is obviously an invertebrate, முதுகெலும்பு இல்லாத உயிரினம், but again soft-ஆ இருக்கும். So which means the fluid-filled cavity literally surrounded by what? Muscle cells. So இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா hydrostatic skeleton. So 3 விதமான skeleton systems நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா I am going to classify. So skeleton system என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நான் 2 விதமா பிரிக்க போறேன். So before that நமக்கு ஒரு காமனா வரக்கூடிய தெரிஞ்ச ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்புல வந்து எவ்வளவு போன்ஸ் இருக்கும்? நோன் விஷயம் 206 போன்ஸ் வந்து பாடியில் ஒரு ஹியூமன் skeleton system வந்து present ஆயிருக்கும். ஸோ skeleton system வந்து பார்த்தீங்கன்னா I can categorize into 2 different types. One is going to be axial skeleton, another one is going to be called as what? appendicular skeleton system. சரி இப்போ இந்த ஆக்சியலுக்கும் அப்பெண்டிகுலருக்கும் எனக்கு யார் யார் உள்ள இன்க்ளூட் ஆயிருப்பாங்க? ஆக்சியலுக்குள்ள யார் இன்க்ளூட் ஆயிருப்பாங்க? அப்பெண்டிகுலருக்குள்ள யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில் ஹாவ் அ லுக் அட் இட். சரி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன கதைகள் தான் இங்கே நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். சரியா? அதே மாதிரி நான் போன்ஸ் வந்து உடம்புல 206 போன்ஸ் இருக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்ல அப்படின்னு எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் போன் மேட் அப் ஆஃப்? கால்சியம் சால்ட்ஸ் லைக் ஒரு ஹார்ட் மாதிரி கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் கால்சியம் வந்து லைக் வெரி ஃபிளெக்சிபிள். அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த chondroitin salt. இது இருக்கனால எனக்கு என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு நேச்சர் வந்து எனக்கு கார்டிலேஜ்க்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கார்டிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சி இந்த இயர்ஸ் பின்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளா இட்ஸ் நாட் அ போன் ஆக்சுவலி வளைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உடஞ்சி போகாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ்க்கான எக்ஸாம்பிளாக நம்ம இதை கொடுக்கலாம். சரி இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம ஹியூமன் skeletal system நான் கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஆக்ஷனும் இருக்கும் அப்பெண்டிகுலர்னு இருக்கும். ஸோ நான் மொத்தமாக எவ்வளோ சொன்னேன் 206 போன்ஸ் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக. அப்போ எனக்கு ஆக்ஷன் சிஸ்டத்தில் மொத்தம் எத்தனை போன்ஸ் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80 போன்ஸ் சேர்ந்தது தான் என்னோட ஆக்சுவல் skeleton system. அப்பெண்டிகுலர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 126 போன்ஸ் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பெண்டிகுலர் skeleton system. சரி இப்போ அந்த ஆக்சுவலுக்குள்ள யார் யாரெல்லாம் வரா அப்பெண்டிகுலருக்குள்ள யார் யாரெல்லாம் வரான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா என்னோட ஆக்ஷன் சிஸ்டத்தில் வந்து சென்டர் பார்ட் மட்டும் தான் என்னோட ஆக்ஷன் சிஸ்டத்துக்குள்ள வரும். அப்பெண்டிகுலர் என்ன அர்த்தம்? எனக்கு சைடில் இருக்கக்கூடிய போன் இந்த இதில் சைடில் வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பெண்டிகுலர் சிஸ்டத்துக்கு கீழே வரும். ஸோ நான் ஆக்ஷன் சென்டர் மோஸ்ட் பார்ட் அப்படியே யார் இப்போ எனக்கு ஒரு ஃபேஷியல் போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐ வில் பி டாக்கிங் அபவுட் மை ஸ்டர்னம் ரிப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் vertebral column obviously இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் தி ஆக்சுவல் skeleton system. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன் ஹியூமன் skeleton system ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய they won't go through reason கேட்டீங்கன்னா அந்த நம்பர் கவுண்ட்டை வச்சுக்கிறது வந்து some might feel difficult also. see biology வந்துட்டா இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பிகாஸ் நம்மளை பற்றி நம்ம படிக்க போகிறோம் ரைட். நம்மளை பற்றி நம்ம உடம்புலேயே எனக்கு எவ்வளோ போன் இருக்கு எங்கே எவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு
எய்தர் யூ கேன் ஹேவ் அ பிக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டன், அதை வச்சு நீ படிச்சு நோட் பண்ணி படிக்கலாம். இல்லாட்டி இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆக்ஷன்ஸ் வந்து படிக்க போறேன், நான் ஃபேஷியல் போன் எடுக்க போறேன், என்னோட ரிப்ஸ், ஸ்டர்னம், ஈவன் ஜஸ்ட் நீங்க ஈவன் கையில நம்மளாம் படிக்க போறோம். அப்பனிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா I'm talking about my hind limb, pelvic girdle பத்திலாம் படிக்க போறேன். ஜஸ்ட் ரைட் நம்ம உடம்பே நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கும் போது லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த மாதிரி படிச்சு பாருங்க. ஜஸ்ட் நான் மெமரைஸ் பண்றேன்ற சேக் இல்லாம இந்த மாதிரி படிச்சு பாருங்க. இட் லைக் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். நான் கால் மறக்கவே மாட்டீங்க. ஓகேவா? ஸோ 206 போன்ஸ் இருக்கிற இடத்துல நான் எப்படி ஸ்பிட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 80 bones will be for axial and appendicularல வந்து 126 bones வந்து include ஆயிருக்காங்க. ஸோ அந்த 80 வந்து எப்படி பிரிய போகுதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சியல் சிஸ்டத்தில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாகணும். which means I'll be having bones of head, ஹெட்ல இருக்கிற bones, then I'll be having the vertebral column, என்னோட முதுகெலும்புல எத்தனை எலும்புகள் இருக்கு அது எல்லாமே எனக்கு ஆக்சியல் கீழே தான் வரும். அடுத்தது ஸ்டர்னம், நடுவில் இருக்கு பார்த்தீங்களா இந்த திக்கான ரீஜன், இந்த ஸ்டர்னத்தில் வந்து இருக்கக்கூடிய எலும்புகள், and my ribs. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் வாட் ஆக்ஷன் சிஸ்டம். அப்பெண்டிக்ல நான் என்ன சொன்னேன், சைடில் இருக்குது. மிச்சம் யார் இப்போ சென்டர் பார்ட் போயிட்டாங்க, மிச்சம் யார் இருக்கா, கேன் யூ சி ஹியர், இந்த ரீஜன், இந்த பெல்விக் கார்டல், இது எல்லாமே எனக்கு வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். காலில் உள்ள எலும்புகள் இங்கே எல்லாமே இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்பெண்டிக்ல 126 போன்ஸ் அப்படின்றது எப்படிலாம் பிரிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா the bones of forelimbs, bones of hind limbs, pectoral girdle and pelvic girdle. ஸோ forelimbs, hind limbs, pectoral girdle, pelvic girdle இது எல்லாமே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், தெளிவா வந்து யார் இங்கே இருக்கா, எவ்வளோ நம்பர் அப்படின்றத நம்ம போன் டைப் வைஸ் நம்ம வந்து இப்போ கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் சொன்ன கதைகள் சேம் தட் இஸ் பீங் ரிட்டர்ன் ஹியர் ஆல்சோ. ஜஸ்ட் நோட்ஸ் பாயிண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். வேறு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பிக்சரைசேஷன் பார்க்கலாம். Now I'm going to include the bones of the head. சரி, நான் மொத்தமாக எனக்கு வந்து ஆக்ஷன்ஸில் 80 போன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரைசேஷன் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ் ஆஃப் த ஹெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு டாக் அபவுட் ஸ்கல். இப்போ மொத்தமாக ஹெட்ல இருக்க மொத்த போன்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். அந்த ஹெட்ல போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் யார் ஹெட்ல என்னென்ன ஹெட்ல போன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll be having skull, hyoid bone and ear ossicles. இது ரொம்பவே சிம்பிள் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு இப்போ ஜெனரலாக வந்து பர்சன் ஒரு கொஸ்டின் கேட்போம், லைக் brain, where is the brain located அப்படின்னு கொஸ்டின் கேட்டா நம்ம ஜெனரலா சொல்லுவாங்க ஸ்கல் அப்படின்றவாங்க. டு பி ஃப்ராங்க், இட்ஸ் நாட் த ஸ்கல். the topmost part of the skull is called as what? cranium. ஏன்னா cranium குள்ள தான் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் நம்மளோட brain, ரைட்? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலி மூவ் ஆன். தென் ஸோ ஸ்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போன்ஸ் ஆஃப் ஹெட்ல I'll be talking about the skull bone, hyoid bone and ear ossicle. ஸோ ear ossicle அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ன வயசுல காதுக்குள்ள இருக்க எலும்புகள். பிகாஸ் என்னோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் போன் இந்த ear ossicle, which is nothing but malleus, incus, stapes. நம்ம அதை பற்றி நம்ம படிக்க தான் போகிறோம். by just giving an intro. ஸோ யார் யார் இருப்பா, malleus, incus, stapes. ஸோ malleus, incus and stapes அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு வந்து which is the largest அப்படின்னு கேட்டிங்கன்னா the malleus is going to be the largest and the smallest of the ear ossicle யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேப்ஸ். ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் டைப்ஸ் நீங்கள்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா I always suggest you learn in the proper order. எனக்கு malleus, stapes, incus இல்லை incus stapes மாற்றி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜென்ரலாக இப்போ நான் ஆர்டர் படி படிக்கிறேன்னா நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பிகஸ்ட் இஸ் அ malleus அண்ட் லாஸ்ட்டாக வருது ஸ்மால். இந்த மாதிரி நம்ம படிக்கலாம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி டைப்ஸ் படிக்கிறீங்கன்னா ஆர்டர் படி படிங்க, மாற்றி படிக்க வேண்டாம். சரி, நாட் ஃபார் த நேம் சேக் நான் மெமரைஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஆர்டர் படி படிங்க, இட் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஸ்கல்ல எனக்கு மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்காங்க? 22 போன்ஸ் இருக்கிறாங்க. hyoid bone will be having only 1 and ear ossicles எத்தனை இருக்கு? 6 இருக்கு. which means like 3 pairs அப்படின்னு எடுத்துக்கலாம். ear ossicles எத்தனை இருக்கும்? 3 pairs. means 3 one side ஒரு 3 இன்னொரு சைடு present ஆயிருக்கும். எனக்கு டோட்டலி போன்ஸ் ஆஃப் த ஹெட்ல எனக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll be having 29 போன்ஸ் எனக்கு வந்து present ஆயிருக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், போன்ஸ் ஆஃப் ஹெட்ல எனக்கு மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்க போகுது? 29 போன்ஸ். நான் ஹெட் அப்படின்னு சொல்றது மொத்தமாக இந்த மூஞ்சில இருக்கிற எல்லா எலும்புமே தான் எனக்கு இதில் இன்க்ளூட் ஆயிருக்க போகுது. அப்போ யார் யார் இருப்பா? கண்டிப்பாக ஸ்கல்ல இருக்கிற போன்ஸ், தென் ஹயோய்ட் போன், அது தாடை எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். எனக்கு இந்த லோவர் ஜாக்கில ஒரே ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டால் ஒரே ஒரு எலும்பு, தட் இஸ் நத்திங் பட் த ஹயோய்ட் போன். ear ossicles நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 pairs இருக்கும், which means like 3 on the left side and 3 on the right. ear காதுக்குள்ள இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டர் படி படிங்க. which is nothing but malleus, incus and stapes. so malleus வந்து பார்த்தீங்கன்னா is going to be the largest and the stapes வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சின்னதாக இருக்கக்கூடிய ear ossicles. and skull bones மொத்தம் எத்தனை? 22 bones வந்து எனக்கு present ஆயிருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு மெயினாக இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பாடிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதே யாருன்னா ஸ்கெலிட்டன் தான். ஜஸ்ட் இமேஜின், எனக்கு வெறும் மசில்ஸாக இருக்குது. மசில்ஸ் எப்படி இருக்கும்?
கைண்ட் ஆஃப் லைக் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது, கைண்ட் ஆஃப் பிட் ஃபிளெக்சிபிள் மாதிரி தான் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ எனக்கு யோசிச்சு பாருங்களேன், அந்த ஸ்ட்ராங்கா இந்த போன் ஸ்ட்ரக்சரே இல்லாம எனக்கு வெறும் மசில்ஸ் இதெல்லாம் மட்டும் இருந்ததுன்னா மேலே ஏதோ ஒன்றுத்துக்கு வளைஞ்சி கொடுக்கறதுக்கு மாதிரி துணி போத்தி விட்ட மாதிரி தான் இருக்கும். என் பாடி வந்து ஒரு ரிஜிடா ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, சப்போர்ட்டா இருக்க முடியாது. ஸோ எனக்கு சப்போர்ட்டா ஒரு அழகான உருவத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்கெலட்டல் சிஸ்டம் தான். ஸோ ஐ டோல் யூ மோர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெலட்டல் வந்து இட் ஹெல்ப்ஸ் ஆர் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். பிகாஸ் இப்போ நம்ம லங்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம், present inside the rib cage அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ அந்த லங்ஸ்ல கைண்ட் ஆஃப் விசரல் ஆர்கன், ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ரிப்ஸே இல்லை அப்படின்னா ஏதாவது இடிச்சிட்டானா கூட கண்டிப்பா லங் டேரக்டா டேமேஜ் ஆயிடும். ஸோ அந்த ரிப்கேஜ் தான் என்ன பண்ணும், ஓரளவுக்கு அந்த ஆர்கன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதே எதுன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஸ்கெலட்டல் சிஸ்டம் தான். ஸோ ஸ்கெலட்டல் சிஸ்டம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷேப்பா இருக்கட்டும், ரிஜிடிட்டி எல்லாமே, லைக் ஈவன் ப்ரொடெக்ஷன், லோக்கமோஷன் எல்லாத்துக்குமே எனக்கு யார் தேவைப்படான்னு கேட்டீங்கன்னா I'll be needing my skeletal system. ஸோ அந்த கதைகள் தான் இங்கே வந்து நம்ம லிட்டரலி வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் யூ ஹாவ் டு மேக் அ நோட் ஆஃப் திஸ் டேர்ம். இது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம். இஸ் நத்திங் பட் ஹீமோபோயசிஸ். ஸோ இந்த ஹீமோபோயசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி இஸ் ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் ஃபார்ம் இந்த போன் மேரோ. இது எங்கே இருக்கும், லைக் ரிப்ஸ்ல, வார்டிப்ரே எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்ஸ், வார்டிப்ரே அண்ட் ஈவன் இந்த பெரிய பெரிய எலும்புகள் ஒரு இடத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் வந்து எனக்கு நடக்கும். நம்ம என்ன சொல்லணும், தட் இஸ் வாட் ஐ ஹவ் கிவன் ஹியர். ஸோ ஆக்சிஸ்டம் யாரெல்லாம் கூட இருக்கா, ஸ்கல், ஹயோய்ட் போன், வார்டிப்ரல் காலம் அண்ட் தி thoracic cage எல்லா கதையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா let us see in detail. நம்ம இப்போ ஒரு போன்ஸ் பற்றியுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கல் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா there is something called as cranial capacity. அதோட ஒரு கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரேனோட கொள்ளளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is going to be around 1500 centimeter cube. இதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த கிரேனியல் அப்படின்ற வார்த்தை மைண்டுக்கு வந்தாலே எனக்கு யார் தோணுவோம், brain box, cranium அப்படின்னு சொல்லி I already told you. இந்த brain வந்து it is protected inside the cranium. எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டால் சொல்லுவாங்க where is your brain located அப்படின்னு கேட்டால் ஸ்கல் அப்படின்வாங்க. பிகாஸ் ஸ்கல் எனக்கு மொத்தமாக அப்படின்னும் போது ஸோ படியில் சொல்ல போனால் இட்ஸ் located inside the cranium or it's protected inside the cranial cavity. சரி, இப்போ நம்ம தனித்தனியாக வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் ஒரு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா look at this diagram. என்னோட ஸ்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா it is not like ஒரு மொத்தமாக ஒரு சிங்கிள் எலும்பு வந்து எனக்கு இது கிடையாது. ஸோ how it is like located அப்படின்னு கேட்டிங்கன்னா can you see, எனக்கு வந்து நிறைய குட்டி குட்டி ஒரு பீசஸ் ஆஃப் போன்ஸ் it is joined together to form the skull. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிங்கிள் போனே கிடையாது, ஒரு ஃபுல் போன் அப்படி எடுத்துக்க முடியாது, நிறைய குட்டி குட்டி பீஸ் மாதிரி சேர்ந்துருக்கும். ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது நம்மளுக்கு, இது ஏதோ தச்சு விட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியும். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் sutured bones அப்படின்னு சொல்லுவாங்க. sutural bones or sutured bones அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் எல்லா போன் பீஸஸுமே எனக்கு வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி something by the structure of the skull. This is the anterior view, is going to be the lateral view. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா can you see something like yes, look at this diagram. Frontal, parietal, temporal and occipital. இதே ஆர்டரில் படிச்சிங்கன்னா trust me, it will be like very easier. எதுக்கு நான் சொல்கிறேன், பிகாஸ் நான் இப்போ டயக்ராம் பேஸ் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், ஃப்ராண்டல், பரைட்டல், டெம்பரல், ஆசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராண்டல் எவ்வளோ இருக்கும், பரைட்டல் எவ்வளோ இருக்கும், டெம்பரல் நம்ம நம்பர் படி நம்ம போட போறோம். நான் படிச்சு கண்ணா பின்னா நான் படிச்சேன்னா எனக்கு ஆர்டர் கண்டிப்பா மாறும். பிகாஸ் உங்க எக்ஸாம் நீட் பேஸ்டா இருக்கட்டும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே வந்து they might ask you எத்தனை ஃப்ராண்டல் போன்ஸ் இருக்கு இந்த ஸ்கல்ல, இல்லாட்டி மொத்தமா இந்த போன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கண்டிப்பா மாட்டிப்போம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன் தான், ஆர்டரா படிங்க. அண்ட் பர்டிகுலர்லி இந்த ஸ்கல்ல இந்த மாதிரி படிக்கும்போது இந்த ஒரு ஆர்டர் ஃபார்ம் பண்ணுங்க. எதுக்கு நான் படிக்கிற இந்த ஆர்டர் சூஸ் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஆர்டர் வேற எங்கேயோ இடத்துல படிச்சிருப்போம். பிரெயின் பத்தி நான் படிக்கும்போது செரிப்ரம், அதாவது லோப்ஸ் ஆஃப் செரிப்ரம்ல வந்து இதை பத்தி நம்ம படிச்சிருப்போம். வாட் ஆர் தி லோப்ஸ் ஆஃப் செரிப்ரம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் கோயிங் டு பி தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். அதுல வந்து 4 லோப்ஸ் தான் நான் பிரிக்க முடியும். அது என்ன ஆர்டர்ல படிச்சிருப்போம்னா ஃப்ரண்டல், பெரைட்டல், டெம்பரல், ஆசிபிள், லைக் ஒரு ஆர்டர் ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் நான் வந்து படிக்கிறேன். ஸோ இதே ஆர்டர்ல படிங்க. எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியும். அஷூ த டயக்ராம் ஹியர். எஸ், இங்க பாருங்க, நான் ஸ்கல் போன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னா 22 இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கல் போன்ஸ் நான் 22 அப்படின்னு நான் சொல்லும் போது அதை நான் திரும்ப 2 விதமா பிரிக்கிறேன். நல்லா நோட் பண்ணுங்க. எனக்கு ஆக்சுவல்ல ஃபர்ஸ்ட் டைம் டாக் அபௌட் தி போன்ஸ் ஆஃப் தி ஹெட். அதுல ஃபர்ஸ்ட் நான் யாரை பத்தி பேச போறேன்னா ஸ்கல் பத்தி பேசுவோம், ஹயாய்ட் போன் பத்தி பேசுவோம், இயர் ஆசிகல்ஸ் பத்தி பேசுவோம். ஸ்கல் போன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, 22 இருக்கும், 22 இருக்கும். ஹயாய்ட் வந்து ஒன்று தான் இருக்கும். இயர் ஆசிகல்ஸ் வந்து 6 இருக்கு. 3 பேர்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அது இருக்கட்டும் கடைசியா. பட் பிஃபோர் தட் ஐ வில் see about the skull. ஸ்கல் அப்படின்னு சொல்லும்போது 2 விதமா அதை நான் பிரிக்க முடியும். One is going to be cranial, another one is going to be the facial bones. So cranial bones and the facial bones. நான் இந்த 2 விதமா நான் பிரிக்கிறேன். ஸோ cranial bones அப்படின்னு நான் எடுக்கும்போது நான் ஈஸியாக சொன்னேன், நம்ம பிரெயின் அந்த லோப்ஸோட கணக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். Look at here. Frontal,
parietal, temporal, occipital. Additional நம்ம ரெண்டு பேரை ஆட் பண்றோம். யாருன்னு கேட்டீங்கன்னா sphenoid and ethmoid. இதை நான் எப்படி ஈஸியா நான் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த skull 22 bones அப்படின்னு நான் சொல்ல ரெண்டு தான் பிரிக்கிறேன். ஒன்று cranial, another is going to be facial. கரெக்டா? ஸோ cranial மொத்தம் 8 bones இருக்கு அப்படின்னு எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா, it is going to be 1:2:2:2:1:1:1. நல்லா பாருங்க. frontal, parietal, temporal, occipital, sphenoid and ethmoid. So என்னோட ஸ்கல்ல இருக்கக்கூடிய cranial bones ஓட ஆர்டர் எந்த ஆர்டர் நான் போட்டிருப்பேன்? 1:2:2. சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்கு? frontal, parietal, temporal, occipital, sphenoid, ethmoid. மொத்தம் 6 போன் இருக்கு cranialல. எனக்கு ஆல்ரெடி 4 நல்லா தெளிவா தெரியும். ரெண்டு ஸ்லைஸ் sphenoid and ethmoid. Keep it aside. இது எல்லாத்துலயுமே எனக்கு ரெண்டு பேர் மட்டும் தான் ரெண்டு பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த ரெண்டு பேர் தான் எப்படி பிரசன்ட் ஆயிருக்க போறாங்க? ரெண்டா பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அதாவது பரைட்டலும் டெம்பரலும் மட்டும் தான் ரெண்டு. மிச்சம் இருக்கிற எல்லாமே எனக்கு எத்தனை பிரசன்ட் ஆயிருப்பாங்க? எல்லாம் ஒன்னு தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப அது ரெண்டு யாரு? பெரைட்டல் அண்ட் டெம்பரல். அது மட்டும் எனக்கு எப்படி இருக்க போது? ரெண்டா இருக்கும். மிச்சம் எல்லாமே எனக்கு யார் இருப்பா? எல்லாம் ஒன்னு தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு கவுண்ட் பண்ணா தெரியும். ஆப்வியஸ்லி எனக்கு 8 தான் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் cranial போனோட கவுண்ட். Now let us come back to facial bone. சரி, இந்த cranial bones நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி see the diagram. Frontal, parietal, temporal, occipital, ethmoid and sphenoid bone. So நல்லா பாருங்க. sphenoid சைடுல இருக்கக்கூடிய bone and ethmoid கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலும்பை தான் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ethmoid அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இது வந்து cranial bones. Let us talk about facial bone. So facial bones ஓட ஆர்டர் என்ன கேட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு லாஸ்ட் ரெண்டு மட்டும் தான் ஒன்னு இருக்கும். மிச்சம் எல்லாமே எனக்கு எப்படி இருப்பாங்க? ரெண்டு இருக்க போறாங்க. ஸோ மொத்தம் எனக்கு ஃபேஷியல் போன்ஸ் வந்து எனக்கு 14 இருப்பாங்க. The last 2 bones alone is going to be like 1:1. மிச்சம் எல்லாமே 2:2 தான் பிரசண்டா இருக்க போறாங்க. ஸோ நான் கவுண்ட் எடுத்தேன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? It's going to be like 2:2:2:2:2:2:1:1. ஸோ மொத்தம் எத்தனை 1 2 3 4 5. ஸோ 5 2s இருக்கும் and 2 1s பிரசண்டா இருக்கும். ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ணி எப்படி படிக்க போறேன்? I'll be talking about nasal. ஃபர்ஸ்ட் நான் நேசல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். Nasal, maxilla. நல்லா diagram பாருங்க. Can you see here? First nasal. Second one is going to be maxilla. Third வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட zygomatic. Zygomatic இந்த கண்ணுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய zygomatic. First nasal, maxilla, then the zygomatic bone. Then I have the lacrimal. Lacrimals பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணுக்குள்ள இப்ப lacrimal gland ன்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Tears gland பத்தி நம்ம படிச்சிருப்போம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கண்ணுக்குள்ள தான் இருக்கும். ஸோ கண்ணுக்குள்ள இஸ் கோயிங் டு பி மை lacrimals and we having by palatines, inferior nasals, mandible and vomer. ஸோ இதை சிம்பிளாக கேட்டிங்கன்னா மேண்டிபிள்னா யார்? நம்ம லோவர் இதுதான் நான் மேண்டிபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மேண்டிபிளா இருக்கட்டும் ஆர்எல்ஸ் ஓமர். ஓமர்னு கேட்டிங்கன்னா என்னோட நோஸ்ல வந்து கேன் யூ see the division? எனக்கு ரெண்டு நாஸ்ட்ரல்ஸ் எனக்கு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ் நடுவில் ஒரு டிவிஷன் பார்ட்டிஷன் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ரைட்? ஒரு செப்டம் மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஓமர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஓமர் எனக்கு ஒன்னே தான் இருக்கும். அந்த மேண்டிபிளா எத்தனை இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்னே தான் இருக்கும். நான் மிச்சம் எழுதக்கூடிய எல்லாமே எது ஸ்டார்டிங் ஃப்ரம் மை நேசல், maxillae and like எப்படி சொல்றது, zygomatics, lacrimal, palatines and what else I saw, inferior nasals. இது எல்லாமே வந்து சேர்க்கும் போது எல்லாமே ரெண்டு தான் இருப்பாங்க. only maxillae and mandible and vomer மட்டும் தான் இருக்கும். So the order is going to be for facial bones. I'll write somewhere. நான் இங்க திரும்ப எழுதுறேன், ஈஸியா இருக்கும். அதான் சொன்னீங்க ஆர்டர் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். நம்பருமே அப்படியே எடுத்து எழுதிடலாம், அவ்வளவுதான். facial bones எத்தனை இருக்கும்னு சொன்னேன்? I'll be having 1 2 3 4 5. நல்லா பாருங்க. 1 2 3 4 5 6 1:1. லாஸ்ட் 2 எப்படி இருக்கும்? 1:1 present ஆயிருக்கும். So which means totally I'll be having how much? மொத்தமா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 6 2s இருக்கும், 2 1s இருக்கும். இதுவே நான் கிரேனுக்கு என்ன சொல்லியிருப்பேன்? எல்லாமே எனக்கு வந்து 1:1 except for 2 persons மட்டும் ரெண்டா இருப்பாங்க. யார் யாரு? parietal and temporal மட்டும் தான் எனக்கு present ஆயிருக்கும். So இந்த ஆர்டர் பண்ணி என்ன எப்படி எழுதுவேன்? It's going to be 1:2 2:2 2:2 1:1. டோட்டலா கவுண்ட் பண்ணீங்கன்னா I'll be having 8. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கல்லுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் மொத்தமா ரேஷியோ 22 அப்படின்னா 8:14. நல்லா மறந்துடாதீங்க. ஸ்கல் மொத்தம் எனக்கு எத்தனை போன்ஸ் இருக்கு? 22 போன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 8:14. ஸோ 8 வந்து கிரேன் இருப்பாங்க அண்ட் ஃபேஷியல் போன்ஸ் எத்தனை இருக்க போகுது? 14 வந்து எனக்கு பிரசன்ட். ஸோ இல்லை இம்பார்ட்டன்ட் பண்ணி டயக்ராம் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. டயக்ராம் எங்க இருக்கிறது கண்டிப்பா தெரியணும். பிகாஸ் டயக்ராம் இல்லாட்டி கண்டிப்பா இந்த பார்ட் அட்டன் பண்ணவே முடியாது, ட்ரஸ்ட் மீ. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம சொன்ன கதைகள் it's already given as a sentence line by line நான் கொடுத்திருக்கேன். now I have given a detailed picture. நீங்க நல்லா பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா like yes, so இதுல பாத்தீங்கன்னா ஒரு view எனக்கு தெரியுது. all the facial bones எல்லாம் தெரியற மாதிரி ஒரு diagram. இல்ல I show you one more diagram. இதுல வந்து பாத்தீங்கன்னா
palatine வந்து இந்த டயக்ராமுக்கு தெரியவா விசிபிளா இருக்காது. தெரியுதா? பிகாஸ் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா palates which means the soft palate and hard palates நம்ம படிப்போம். என்னோட பக்கல் கேவிட்டிக்குள்ள, அதாவது நீங்க ஜஸ்ட் கை கிளீனா இருந்ததுன்னா or else you can roll your tongue மேல அப்படியே ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா மேல அப்படியே ஹார்ட் பார்ட்டா இருக்கும் வாய்க்குள்ள பக்கல் கேவிட்டிக்குள்ள. கீழே பாத்தீங்கன்னா lower surface is very soft. upper is called as hard palate and lower one is called as a soft palate, right? ஸோ அதுக்கு இருக்கிற போர்டு நம்ம என்ன சொல்லுவோம், palatines அப்படின்ற வார்த்தையை வச்சு நான் அதில் மென்ஷன் பண்ணுவேன். அது இந்த டயக்ராம்ல விசிபிளா இருக்காது, ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். கேன் யூ see here? அந்த ஜால மேல லோவர் palatines நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஓமர், நான் சொன்னேன் நடுவில் அந்த செப்டம் பிரிகிற இது, இட்ஸ் கால்ட் as what? ஓமர். ஸோ டயக்ராம்ஸ் எல்லாமே தெளிவா பாருங்க. இட் பி லைக் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். கான்செப்ட் படிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குமே எனக்கு வந்து ஈஸியா இருக்க போகுது. ஓகே, ஸோ நான் சொன்ன சேம் கதைகள். now let's move on to the next one. இது வரைக்கும் எனக்கு யார் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கல் கதை 22, that is 8:14 stories done. நான் என்ன சொன்னேனோ அதே நான் சென்டென்ஸை தான் கொடுத்துருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ லைன் பண்ணி படிங்க. ஓகே, ஸோ நான் இல்லை இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஐ டாக் சம்திங் அபவுட் மேக்ஸிலே அண்ட் மேண்டிபிள். ஸோ மேக்ஸில் எனக்கு எடுத்தோம் அப்பர் ஜா இஸ் கால்ட் அஸ் மேக்சிபிள் அண்ட் லோவர் ஜா இஸ் கால்ட் அஸ் மேண்டிபிள். சரி, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, எனக்கு வந்து லோவர் ஜா மட்டும்தான் இட்ஸ் ஆல்வேஸ் மூவ் பண்ண மாதிரி இருக்கும். வேற அப்பர் ஜா வில் பி ஆல்வேஸ் ஃபிக்ஸட், எனக்கு வந்து இம்மூவபிளா இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்டில் ஒரு குட்டி ரீகேப் மாதிரி தான். ஃபைன், now I'll move on to the next one. யாரு, நம்மளோட hyoid bones and the ear ossicles. hyoid bone நான் என்ன சொன்னேன், தாடை எலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அகைன் இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா கூட தெளிவா தெரியும். You see here, லோவர் ஜாக்கில ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. இட்ஸ் லிட்டரலி ப்ரெசென்ட், ஒரு யூ ஷேப் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எனக்கு இது எத்தனை இருக்கும்னா ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது. நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த ear ossicles. இதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். லைக் எப்படி சொல்றது, உடம்புலேயே கூடிய ஸ்மாலஸ்ட் போன்ஸ், லார்ஜ் ஆக்சுவலி ஸ்மாலஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மூணுமே இந்த ear ossicles அப்படின்னு சொல்லுவோம். மேலிஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேஸ். அது இருக்கிறதுல அதுலேயுமே சின்னது எதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த ஸ்டேட்ஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலிஸ், இன்கஸ், the smallest is going to be called as the shape. So total வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 வந்து present ஆயிருக்கும். So this is all about my bones of the head. Okay, so நம்ம வந்து ear ossicles படி பார்த்தோம். இப்போ next I'll just move on to the next one, which is nothing but ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா நான் சொல்லணும். நம்மளுக்கு இன்னொரு தெரிஞ்ச விஷயம் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹியூமன் பிரெயின் தெரியும். பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா we already know what are the parts like forebrain, midbrain, hindbrain சொல்லி படிச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடுலா ஆப்லங்கேட்டான ஒரு ரீஜன் இருந்திருக்கும். அந்த மெடுலா ஆப்லங்கேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா it will be extending as spinal cord அப்படின்னு சொல்லியுமே நம்ம வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ ஸ்பைனல் கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ஸ் பண்ண மெடுலா ஆப்லங்கேட்டா. இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. யூ ஹேவ் டு மேக் நோட் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் பாயிண்ட், the foramen magnum is a large opening that is present at the base of the skull. ஸ்கல் இருக்குன்னா அதோட பேஸ், அந்த மேஜர் ஓப்பனிங் தான் என்ன கேட்டேன், இட்ஸ் கால்ட் அஸ் foramen magnum. இதை வந்து மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்த்தேன், ஐ சா அபவுட் வாட், என்னோட ஐ சா அபவுட் த ஸ்கல், அதில் இருக்கக்கூடிய போன்ஸ் பற்றி எல்லாமே நான் வந்து பார்த்தேன். நான் யூனிவர்சிட்டி அபவுட் த அடுத்து வெர்டிபிரல் காலத்தை பற்றி நான் மூவ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் ஐ ஷுட் நோ. டயக்ராம் பாருங்க, எனக்கு வந்து மொத்தமாக இந்த ஃபேஷியல் போன் இருக்கு. அதுக்கப்புறம் ஐ ஹேவ் த வெர்டிபிரல் காலம், ரைட்? எனக்கு இந்த தலை போனும் சரி, ஆல்ரெடி அதுக்கு இருக்க இந்த வெர்டிபிரல் காலமும் சரி, வெர்டிபிரல் காலமும் ரெண்டும் எப்படி ஜாயின் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் போன் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as the atlas அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் வந்து we call them as axis அப்படின்னு சொல்லுவோம். So the first vertebra is called as atlas and the second is called as axis. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, your head is a skull எலும்பு or the vertebra joiner எலும்பு பார்த்தீங்கன்னா first bone is called as the atlas மூலமா இது வந்து ஜாயின் இருக்கும். அண்ட் ஆல்சோ வித் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா of a vertebral column with the help of two occipital condyles which is satisfy our skull-க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as dicondylic skull அப்படின்ற வார்த்தையை வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். நல்லா மறந்துடாதீங்க. two occipital condyles, that's why we call them as what, dicondylic skull அப்படின்ற வார்த்தையை வச்சு நான் இதை மென்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, now let us move for the vertebral column. சரி, ஸோ இப்போ வெர்டிபிரல் காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மொத்தமாக இந்த முதுகெலும்புல வந்து எனக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும், பிகாஸ் நீ தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டி எலும்புகள்லாம் சேர்ந்தது தான் என்னோட வெர்டிபிரல் காலம், ரைட்? ஸோ அந்த வெர்டிபிரல் காலம் எனக்கு எத்தனை வெர்டிபிரே இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 33 வெர்டிபிரேல் சேர்ந்தது தான் என்னோட வெர்டிபிரல் காலம். சரியா? ஸோ இந்த லிட்டரலி லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த எலும்பு பார்த்தீங்களா? ஸோ அந்த வெர்டிபிரல் காலம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஆஃப்
33, which is nothing but எனக்கு வந்து இல்லை ஃபியூஸ் ஆயிருக்கவும் செய்யும். ஸோ பிஃபோர் தட் லெட் இஸ் see இதை எப்படி நான் ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 டைப்ஸாக நான் வந்து இதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் going to call as cervical vertebrae, second one is thoracic vertebrae, third one is lumbar, fourth one is sacral, and the fifth one is coccygeal. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆயிருக்கும். just can you see something called as sacrum ஒன்று இருக்கும், sacral vertebrae, and we have the tailbone coccygeal. ரெண்டுமே எனக்கு வந்து ஃபியூஸ் ஆகி தான் வந்து இருக்கும். ஸோ நான் பிரிக்கணும்னா cervical, middle thorax, lumbar இடுப்பு கீழே இருக்கிறது, and we have the sacrum as well as the coccyx. சரி, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கவுண்ட் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் தட் லெட் மீ டெல் யூ சம்திங். இதோட கவுண்ட் நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மை ஆர்டர் இஸ் கோயிங் டு பி 7:12:5:1:1. இதுதான் வந்து என்னோட ஆர்டர். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா I'll be having 20 அப்படின்னு சொல்லும்போது 7:12:5:1:1. ஸோ மை ஆர்டர் இஸ் கோயிங் டு பி cervical, thoracic, lumbar, sacral and coccygeal. எனக்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா it is going to be the vertebral column கதை. ஓகே, சரி, now let's talk here. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முதுகெலும்பு அப்படின்னு நான் சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா it is going to be called as what? atlas அப்படின்னு சொல்லியிருப்பேன். செகண்ட் ஒன் இஸ் going to be called as axis அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ இது எனக்கு எப்படி இருக்கும், என்ன முதுகெலும்புல நான் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது லிட்டரலி இட்ஸ் கோயிங் டு பி லைக் வெரி ஹாலோ. ஏதோ ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்குள்ளே எட்டி பார்த்தா எப்படி இருக்கும், வாட்டர் தெரியுன்ற மாதிரி இட் லைக் வெரி ஹாலோ ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் cervical vertebrae எனக்கு எத்தனை இருக்கும்? 7 அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் த மேமல்ஸ்லையுமே எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 7 தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இந்த vertebral column வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் என்னோட ஸ்பைனல் கார்டாக இருக்கட்டும், ஹெட் அண்ட் மோர் வந்து ஆக்ட் அட்டாச்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஹெட் கோர்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட்டுக்காகவே எனக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த vertebral column. Okay, so let us talk about the ribs next. So vertebral column எனக்கு எவ்வளவு சொத்தோ already we saw, then we saw about the skull, next we're going to see about the ribs. So ribs வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll be having 12 pairs of ribs வந்து எனக்கு present ஆயிருக்கும். So 12 pairs of ribsல வந்து பார்த்தீங்கன்னா I can categorize into 3 types. First வந்து true ribs, false ribs and floating ribs அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, what is true ribs, false ribs, floating ribs அப்படின்னு நம்ம கேட்டோம்னா true ribs அப்படின்னு நான் சொல்லும்போது the first 7 pairs இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், we call them as the true ribs. எதுக்கு நான் true ribs அப்படின்னு சொல்றேன்னா look at this diagram. இல்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இருக்க ரிப்ஸ் எல்லாமே டைரக்டா அந்த மிடில்ல இருக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as the sternum. எனக்கு டைரக்டா இந்த ஃபர்ஸ்ட் 7 வந்து என்னோட ஸ்டர்னத்துக்கு வந்து அட்டாச்ட் ஆயிருக்கும். ஆனால் இதுவே எனக்கு அடுத்து வர 8, 9 and 10 மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து சாரி 1 minute, ஃபர்ஸ்ட் 3 என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டர்னம்க்கும் அட்டாச்ட் ஆயிருக்கும், என்னோட vertebral columnத்துக்குமே வந்து அட்டாச்ட் ஆயிருக்கும். That's why we call them as true ribs. ஆனா இதுவே if I talk about the false ribs வந்து பாத்தீங்கன்னா 8, 9, 10. அதாவது இந்த 8 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தனித்தனி. இப்போ இதெல்லாம் பாருங்களேன், ஒன்னு அட்டாச்ட் ஆயிருக்கு vertebral, இது வந்து அட்டாச், இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணுமே வந்து ஃபியூஸ் ஆயிட்டு தான் என்னோட ஸ்டர்னத்து கூட வந்து அட்டாச்ட் ஆயிருக்கும். That is why we call them as false, which means I directா ஸ்டர்னம் கூட அட்டாச்மெண்ட் இல்ல, ஒன்னா ஃபியூஸ் ஆயிட்டு 7th rib கூட ஃபியூஸ் ஆயிட்டு தான் they are attached to the sternum. That is why we call them as what? False ribs அப்படின்னு சொல்லுவோம். And if we talk about the last 2 pairs we call them as floating, which means அவங்க வந்து என்னோட vertebral columnத்துக்கு மட்டும் தான் அட்டாச்ட் ஆயிருப்பாங்க, they will not be attached to the sternum. அப்படியே டயக்ராம் பாருங்க, அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே இருக்கிற மாதிரி, காத்துல மிதந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். That is why we call them as floating ribs அப்படின்னு சொல்லுவோம். So 3 pairs, true, false and floating. So true அப்படின்னு சொல்லும்போது first 7, false அப்படின்னு சொல்லும்போது the second 3 pairs 8, 9, 10 and the last 2 pairs is called as what? The floating ribs அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். Okay, if we talk about the coccygeal, இது வந்து பாத்தீங்கன்னா like fused, லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த coccygeal இருக்கட்டும் அப்படி sacral இருக்கட்டும் ரெண்டுமே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா fused ஆயிட்டு தான் adults வந்து பாத்தீங்கன்னா fused ஆயிட்டு தான் என்னோட spinal cordக்குமே வந்து like joint ஆயிருப்பாங்க. So that is like one concept. Okay, next வந்து பாத்தீங்கன்னா like let us talk about sternum. So sternum வந்து எனக்கு எப்படி இருக்கும், look at this diagram here again. Yes, so sternum என்ன சொன்னேன், மிடில் எனக்கு இந்த இப்படி சுத்தி தான் இருக்கும், என்னோட நெஞ்சு எலும்பு எல்லாத்துமே வந்து எனக்கு வந்து ஜாயின் ஆயிருக்கும். கரெக்டா? So this is how it is going to be get join. எனக்கு எப்படின்னு கேட்டா சிம்பிளா சொல்ல is nothing but a flat bone. எனக்கு வந்து ஒரு flat bone that is present on the ventral midline of the thorax region. Okay, so rib cage we saw already. Yes, so ribs எத்தனை சொன்னேன், எத்தனை pairs of ribs இருக்கு, இது எல்லா கதையுமே நான் சொன்னேன் true false ribs. and இதுல வந்து இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு எது கதை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லைக் இஃப் ஐம் கோயிங் டாக் அபவுட் ரிப்ஸ். நான் என்ன சொன்னேன்னா என்னோட பாண்ட்லேயே வந்து பாடியில் வந்து போன்ஸுமே இருக்கும், கார்டிலேஜுமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? ஸோ கார்டிலேஜ் டோல் இஸ் லைக் ஃபிளெக்சிபிள். அதனால நோட் பண்ணுங்க, திஸ் ரிப்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர். எது ஸ்டர்னத்துக்கு கூட ஜாயின் ஆயிருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சம் கார்டிலேஜ் வி கால் தம் as what ஹையலின் கார்டிலேஜ் அப்படின்ற வார்த்தை நமக்கு இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் உடம்புல கார்டிலேஜும் இருக்க போகுது. ஸோ ரிப்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்ல எங்கே ஸ்கெட்டன் கார்டிலேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் obviously என்னோட ரிப்ஸுமே ஸ்டர்னத்துக்கு கூட எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா with the help of a cartilage we call them as what hyaline cartilage அப்படின்ற அதோட which தான் it is going to get attached. Okay, so I told you what is this true or false story எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். This is going to be my order. எனக்கு இந்த சக்கரமா இருக்கட்டும் காக்கிக்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆயிட்டு தான் அப்படியே என்னோட போனோட வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகே, so what I told you is the same. And functions வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்கேஜ் என்ன சொன்னேன், விஸ்டல் ஆர்கன்ஸ் லைக் லங்ஸாக இருக்கட்டும் ஹார்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதே வந்து அவங்க தான். அண்ட் மோர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இந்த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்லேயுமே நம்ம அதை பற்றி வந்து தெளிவாக வந்து படிச்சிருப்போம். கேன் யூ see here தெளிவாக இருக்கும். ஸ்டர்னம் இருக்குது, இதெல்லாம் கார்டிலேஜ் சிஸ்டம் போது இட் இஸ் கோயிங் டு கெட் கனெக்டட். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஸோ சோஃபார் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஆக்ஷன் சிஸ்டத்தை பற்றி வந்து பார்த்துருப்போம். அதில் எனக்கு மொத்தமாக வந்து 80 போன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தரவா நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம அடுத்த சிஸ்டம் தட் இஸ் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், சென்டர் மோஸ்ட் பார்ட்டை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம் ஸ்கெலிட்டனோடது. இப்போ அப்பெண்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பைஸ் விச் மீன்ஸ் லைக் 4 limbs, என்னோட ஹைண்ட் limbs, pectoral girdle, pelvic girdle, இது சம்மந்தப்பட்ட போன்ஸ் எனக்கு எவ்வளோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். And apart from that we'll be seeing about the different types of joints மட்டும் இல்லாமல் சில disorders, எனக்கு இந்த போன் சம்மந்தப்பட்ட disorders என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அப்பெண்டிகுலர் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் எத்தனை போன்ஸ் இருந்திருக்கும், ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கு வந்து மொத்த போன்ஸுமே வந்து 206 போன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆல்ரெடி ஆக்சுவலில் வந்து பார்த்தீங்கன்னா 80 போன்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற போன்ஸ் எவ்வளோ இருக்கும், 126. ஆப்வியஸ்லி இப்படி கூட வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருப்போம் upper limb, lower limb and the girdles, அதாவது pectoral girdle and pelvic girdle. So now let us concentrate on the bones of the 4 limbs, அதாவது என்னோட கைப்பகுதியை பற்றி நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். சரி, இப்போ நான் 4 limbs பற்றி எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் இருக்கிற 126 போன்லேருந்து 60 போன் மட்டுமே எனக்கு எதில் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 limbsல வந்து எனக்கு வந்துட போகுது. சரி, இப்போ 4 limbs எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கையவே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ கையை எடுத்துக்கோங்களேன், எனக்கு இந்த கை நான் மடக்கிற பகுதி இருக்கு, ரைட்? ஸோ விச் மீன்ஸ் விச் இஸ் பார்ட் ஆஃப் த போன் விச் இஸ் கனெக்ட் டு த ஷோல்டர். இந்த கை இந்த முட்டிக்கு வரைக்குமே இருக்கக்கூடியது வந்து ஒரு போன். அந்த போன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ see here, இதுதான் அந்த போன். Yes, we call them as what humerus. அப்போ எனக்கு எத்தனை ஹியூமரஸ் இருக்கும், கண்டிப்பாக ஒரு சைடில் வந்து ஒன்று அப்படின்னு எடுத்துக்கும் போது ரெண்டு சைட்லையுமே எனக்கு வந்து 2 ஹியூமரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ கையை நோட் பண்ணுங்க, the part of the bone till elbow எனக்கு வந்து ஷோல்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கும், we call them as humerus. சரி, அடுத்து இந்த முட்டிக்கு கீழே வரக்கூடிய இந்த பகுதி which means மணிக்கட்டை விட்டுருங்க, லீட் அந்த wrist பகுதியை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் வரைக்குமே நான் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொட்டு பாருங்க, அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். which means I'll be having 2 bones. Look at this diagram. எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்கும். இந்த மணிக்கட்டு பகுதியை நான் விட்டுடுங்க, அதை பற்றி நான் பேசலை. ஸோ பிஃபோர் தான் இருக்கக்கூடிய 2 பகுதி அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா one is going to be ulna, another one is going to be radius. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட can you see here என்னோட ரேடியஸ் போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிகாஸ் எக்ஸாமில் நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 போன் இருக்குது, ரேடியஸும் இருக்குது, யுல்னாவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ எனக்கு எந்த சைடு, பிகாஸ் எனக்கு 2 சைடுமே இருக்கே, எனக்கு எந்த சைடு வந்து ரேடியஸ் வரும் எந்த சைடு வந்து யுல்னா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டவிரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கட்டவிரல் பகுதிக்கு சார்ந்து வர போனை தான் நான் என்ன சொல்லுவேன், we call them as radius. அப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கிற போனுக்கு நான் என்ன சொல்லுவேன், we call them as யுல்னா. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எல்போக்கு மேலே இருக்கிற பகுதி வரைக்கும் we call them as humerus. இந்த கட்டவிரல் பகுதியை சார்ந்து வரக்கூடிய போன் நான் என்ன சொல்லுவேன், ரேடியஸ்னு சொல்லுவேன். அதுக்கு ஆப்போசிட்டில் வர பகுதி உங்களோட சுண்டு விரலுக்கு வர பகுதிக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன், யுல்னா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்து வாங்க, இந்த 2 பகுதி எனக்கு முடிச்சு போச்சு. நெக்ஸ்ட் நடுவில் இந்த மணிக்கண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல wrist, அந்த wristல வந்து பார்த்தீங்கன்னா we call them as carpels அப்படின்ற வார்த்தையை வச்சு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் as wrist bones. எனக்கு கார்பெல்ஸ் மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll be having 8 carpels. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, can you see here
எனக்கு கார்பல்ஸ் மட்டும் எத்தனை இருக்கும்னா ஹியூமரஸ் 1, ரேடியஸ் 1, யுல்னா 1 அண்ட் கார்பல்ஸ் வந்து எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 8 கார்பல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் கரெக்டாக மணிக்கண்டு பகுதியில் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம் ரீஜன், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ஃபிங்கர் போன்ஸ், ஜஸ்ட் நடுவில் இருக்கிற உள்ளங்கை இந்த பாம் போன்ஸ் மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll be having 5. அது என்ன, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா we call them as மெட்டாகார்பல். நோட் பண்ணுங்க, எனக்கு வந்து மணிக்கண்டு பகுதி கார்பல், இந்த பாம் பகுதி மெட்டாகார்பல். ஸோ கார்பல் வந்து 8 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த மெட்டாகார்பல் பகுதி எத்தனை இருக்கும்னு கேட்டிங்கன்னா I'll be having only 5 மெட்டாகார்பல்ஸ். டயக்ராம் பாருங்க, I'll be having only 5. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்ம எதுக்கு கொண்டு வர போகிறோம், இந்த ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய போன்ஸ். ஸோ ஃபிங்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 14 போன்ஸ் வந்து குட்டி குட்டி நிறைய டைனி போன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as phalanges. மறக்கூடாது, பிகாஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கவுண்ட் கூட பண்ணி வாங்க, ஆக்சுவலி தொட்டு பார்த்தீங்கன்னாலே will be able to feel. ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை phalanges இருக்கும் அந்த நோட் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலி வந்து I'll be having around 14 phalanges வந்து எனக்கு இதில் ப்ரெசென்ட் இருக்கு. ஸோ டயக்ராம் நோட் பண்ணுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஈஸியான டயக்ராம். கேன் யூ see here? எனக்கு வந்து phalanges எப்படி கொடுத்துருக்காங்க, எத்தனை போன்ஸ் இருக்குது அப்படின்றது மொத்தம் நம்மளால தெளிவாக வந்து டயக்ராமில் பிக்சரைசேஷனை கரெக்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ த டயக்ராம். ஸோ அகெயின் 4 limbs, என்னோட கை பகுதி ரெண்டு சைடுமே நான் ஒரு சைடு மட்டும் பார்க்குறேன். மல்டிப்ளைட் பை 2 I'll be having 60. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து ஒரு சைடில் மட்டுமே எனக்கு வந்து 30 போன்ஸ் இருக்கும், ரெண்டு சைட்லையுமே சேர்த்தா I'll be having around 60 bones. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியூமரஸ், கட்டரல் பகுதி இஸ் கோயிங் டு பி ரேடியஸ், ஃபுண்டரல் பகுதி இஸ் கோயிங் டு பி உள்னா ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் விரிஸ்ட் போன்ஸ், அதாவது கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எத்தனை கார்பல்ஸ் இருக்கும், 8 கார்பல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த பாம் போன்ஸ் வந்து எத்தனை ப்ரெசென்ட் ஆயிருக்கும், 5 ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆல்சோ கால் அஸ் மெட்டாகார்பல்ஸ். அண்ட் ஃபைனலி I'll be having the finger bones வந்து பார்த்தீங்கன்னா we call them as phalanges. எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கும், 14. ஸோ டோட்டல் டுகெதர் I'll be having 30 on one side, போத் சைட்ஸும் சேர்க்கும் போது I'll be having 60. ஸோ இந்த டயக்ராம் வந்து மறக்காம தரவா வந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனால ஈஸி. அதுக்கு ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும், டயக்ராம் கூட வேண்டாம், உங்கள் பாடியில் இருக்க கை ரைட்டா சரி, மற்ற பார்ட்ஸ் ஆஃப் யூர் பாடி ஃபைன், பட் நீங்கள் கை காலெலாம் ஈஸியாக உங்களால் தொட்டு அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும். சரி, ரொம்ப ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இஸ் ஆல் அபவுட் த போன்ஸ் ஆஃப் 4 limbs. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the bones of hind limbs. ஸோ hind limbs என்ன அர்த்தம், என்னோட கால் பகுதி. ஸோ கால் பகுதி இருக்கக்கூடிய எலும்பு. சரி, கால் பகுதியில் அதே மாதிரி தான் எனக்கு எத்தனை இருக்கும், ஒரு சைடில் வந்து 30 எலும்புகள், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ டோட்டல் I'll be having 60 bones of my hind limbs. சரி, இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கொஸ்டினை விடுங்க, I'll come back later. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னோட தொடை எலும்பு, தொட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி என்னோட முட்டி, எனக்கு இந்த இடத்துல ஒரு முட்டி இருக்குது, அதே மாதிரி காலையும் ஒரு முட்டி இருக்கும் கரெக்டாக. அந்த முட்டிக்கு மேல் உள்ள எலும்பு, என்னோட இடுப்பெலும்புல இருந்து அந்த முட்டி வரைக்குமே இருக்கக்கூடிய எலும்புக்கு பேர் நான் என்ன சொல்வேன்னா we call them as femur. Look at this diagram. தொடை எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தை போன். கேன் யூ see here? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபெமியூர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எத்தனை ஃபெமியூர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், 1, which is 1 on one side. அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா will be having patella. ஸோ பெட்டலா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டை பகுதி, நீ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முட்டி எலும்பு உடஞ்சிடுச்சு, இந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பெட்டலா இஸ் நத்திங் பட் யோர் நீ போன், முட்டி எலும்பு. ரொம்ப சிம்பிள், எனக்கு ஒரு சைடில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட முட்டி பகுதி கீழே உள்ள எலும்பு. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை ஃபுட். இந்த பாதத்தை பற்றி நான் பேசல, பாதம் அதை பற்றி நடக்கிற பகுதி பற்றி நான் பேசல. என்னோட முட்டியிலேருந்து இந்த பாதம் வரைக்கும், ஜஸ்ட் லைக் வி saw for our 4 limbs. எங்கேருந்து பார்த்தோம், என்னோட முட்டியிலேருந்து இந்த wrist போன்ஸ்க்கு முன்னாடி உள்ள பகுதி. எப்படி எனக்கு 2 போன் கையில் இருந்துச்சு, ரேடியஸ் அண்ட் உல்னா, அதே மாதிரி என் கால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீ கேப்புக்கும் அந்த பாதத்துக்குமே இடப்பட்ட உள்ள 2 எலும்புகள் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், which is called as what, tibia and fibula. ஸோ அகைன் எனக்கு ஈஸியாக வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் போன் எது, என்னோட ஃபஸ்ட்டு கட்டவரல், காலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் which will be connected to the tibia. அந்த சாரல், அதை கடைசியாக இருக்கக்கூடிய சூண்டல் குட்டி விரல் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா will be like towards the fibula. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் காலில் தொட பகுதி இருக்கக்கூடிய போன் வந்து we call it femur, ஒன்று இருக்கும். தொடப்பகுதி கீழே முட்டி பகுதி இருக்கும், அந்த முட்டி பகுதியில் நீ கேப், இஸ் ஆல்சோ கால் அஸ் பெட்டலா, இட்ஸ் லைக் ஒன்லி 1 on one side. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டியிலேருந்து என்னோட கால் அந்த பாதத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம லைக் எப்படி கையில் பார்த்தோமோ அதே மாதிரி 2 எலும்புகள் இருக்கும். ஒன் இஸ் லைக் டிபியா, அது வந்து ஃபிபுலா. ஸோ டிபியா அப்படின்னு சொல்கிறது காலில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு கட்டை சைடில் இருக்கக்கூடிய ஒரு விரல், அது சம்மந்தப்பட்ட வர போன். இதே ஃபிபுலான்னு சொல்லும்போது லைட்டாக அந்த காலில் இருக்க சூண்டு விரல் மாதிரி இருக்கும் இல்லையா, லாஸ்ட் குட்டி விரல், அது சைடுக்கு கனெக்ட் ஆகிருக்கிற போன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிபுலா இஸ் லைக் 1. ஸோ டோட்டலி வந்து 2 on one side. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
டார்சல்ஸ் நம்மளுக்கு எப்படி கையில் வந்து கார்பெல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக. எனக்கு கையில் மணிக்கண்டு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளில் நான் கார்பெல்னு படித்தேனோ, கால்லையும் அதே மாதிரி இந்த பாதத்துக்கும் இந்த டிபியா ஃபிபிலாவும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறது, ஆங்கிள் ரீஜன். ஸோ ஆங்கிள் போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஆங்கிள் போன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as what? டார்சல்ஸ் அப்படின்ற வார்த்தை வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம கையில் என்ன பார்த்தோம்? கார்பெல். அந்த palm region is for said to be metacarpal அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ரைட்? ஸோ இங்கே கால் என்ன பார்க்குறோம்? அந்த டார்சல், அந்த நீ போன் டார்சல். அந்த நீ போனுக்கு அடுத்து வர இருக்கக்கூடிய அந்த பாதத்துக்குள்ள இருக்க பகுதி நம்ம என்ன சொல்றோம்? மெட்டாடார்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டார்சல்ஸ் will be 7. ஆங்கிள் போன்ஸ் எனக்கு எத்தனை இருக்கும்? 7. இதுவே நீங்க வந்து கையில வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கார்பெல் வந்து எனக்கு 8 கார்பெல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். மெட்டாகார்பெல்ஸ் வாஸ் 5 as usual. இங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பகுதின்றதால நான் டார்சலை மென்ஷன் பண்றேன். whereas மெட்டாடார்சல் எனக்கு எத்தனை இருக்க போகுது? 5. சேம். வெறும் எனக்கு கார்பெல் அண்ட் டார்சல் மட்டும் மாறும். கார்பெல் ஜாஸ்தியா இருக்கும், டார்சல் வந்து எனக்கு ஒரு போன் வந்து கம்மியாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதே வழக்கம் போல் எனக்கு கால் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் நான் என்னன்னு சொல்லுவேன்? ஃபெலாஞ்சஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சேம் கையிலையுமே நான் ஃபெலாஞ்சஸ் தான் சொல்லி பார்த்துருப்போம். 14 போன்ஸ் வாஸ் தேர். ஸோ எப்படி பார்த்தாலும் அப் அண்ட் டவுன் எடுக்கும்போது எனக்கு வந்து 60 போன்ஸ் தான் இருக்க போகுது. லைக் டுகெதர் போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் டயக்ராம் பாருங்கள். இந்த பகுதி மெட்டாடார்சல் அண்ட் இந்த கால் ஃபிங்கர்ஸ் வந்து we call them as phalanges. எனக்கு எத்தனை இருக்கும்? 14. ஸோ femur 1, patella 1, tibia 1, fibula 1, tarsals வந்து 7, metatarsals வந்து 5 and phalanges வந்து பார்த்தீங்கன்னா I'll be having 14. So altogether I'll be having 30 on one side and both the sides வந்து பார்த்தீங்கன்னா I'll be having 60. So far எனக்கு வந்து 4 limbsக்கும் hind limbsக்கும் சேர்த்தே எனக்கு எத்தனை போன் வந்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா you know 120 bones எனக்கு வந்து இங்கேயே வந்துட்டு. எஸ், ஓகே. ஸோ 120 போன்ஸ் எனக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்னும் போது எனக்கு டோட்டலி என்னோட அப்பெண்டிகுலர் சிஸ்டத்தில் வந்து 126 போன்ஸ் இருக்கணும். ஐ ஆல்ரெடி காட் 120 போன்ஸ் ஃப்ரம் 4 limb அண்ட் ஹைண்ட் limb. எனக்கு மிச்சம் இருக்கிறது எத்தனை? ஒரு 6 போன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் மிச்சம் இருக்கிறது. ஸோ அந்த 6 போன்ஸ் எதில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா என்னோட பெக்டோரல் கார்டில் இருக்கணும் அண்ட் ரிமைனிங் ஷுட் பி இன் மை பெல்விக் கார்டல். ஸோ இந்த பெக்டோரல் கார்டல் அப்படின்னா என்ன ரீஜன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட இந்த ஷோல்டர் பகுதி, விச் மீன்ஸ் நம்ம காலர் போன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலர் போன், ரைட், we call them as what? clavicle அப்படின்ற வார்த்தை வச்சு மென்ஷன் பண்ணோம். Can you see here? இதுதான் வந்து என்னோட காலர் போன், or else it's also called as what? clavicle. சரியா? சரி, இது இந்த காலர் போன் பகுதி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக இந்த எப்படி சொல்றது ஷோல்டர் பிளேட் அப்படின்னு இந்த இடத்துல லிட்டரலி என்னோட நெஞ்சு பகுதி ஷோல்டர் பிளேட். கேன் யூ see? ஒரு ஃபேன்ல ஒரு நம்ம அந்த ஃபேன் பார்த்துருப்போம் கரெக்டாக. இந்த கிச்சனெல்லாம் வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேட் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ லிட்டரலி கைண்ட் ஆஃப் அ பிளேட் அந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் பிளேட். இது நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as scapula. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட பெக்டோரல் கார்டல் அப்படின்றது இஸ் நத்திங் பட் மை இந்த செஸ்ட் ரீஜன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பிளேட் இஸ் ஆல்சோ கால்ட் as clavicle. எனக்கு வந்து 2 போன் பகுதி 2 இருக்கும். டோட்டலி லைக் 2 on one side, 2 on the other side. ஸோ டோட்டலி I'll be having like ஒரு எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் சாரி 1 எனக்கு வந்து இந்த சைடு வந்து 1, இந்த சைடு வந்து 1. ஸோ டோட்டல் I'll be having 2 bones. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I'll be having இந்த ஷோல்டர் பிளேட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as scapula. எனக்கு வந்து ஒரு சைடு 1, இன்னொரு சைடு 1. டோட்டலி I'll be having 2 on both the sides. ஸோ எனக்கு 2 + 2 I'll be having 4 bones in total. ஸோ பெக்டோரல் கார்டல் வந்து எனக்கு எத்தனை ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? both the sides கேட்டிங்கன்னா I'll be having 4 blades in total. ஆல்ரெடி 120 அங்கே பார்த்துட்டோம், மிச்சம் 4 blade நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் சாரி பிளேட் இட்ஸ் லைக் சப்போஸ் பி போன்ஸ். ஐம் ரியலி சாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ். நெக்ஸ்ட் 124 ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற 2 வந்து எதில் வந்திருக்கணும்? இட் வில் கோ ஆன் ஃபார் பெல்விக் கார்டில் எனக்கு மிச்சம் இருக்கிற அந்த 2 போன்ஸ் வந்து எனக்கு அங்கே கிடைச்சிடும். ஸோ டோட்டலி 126 வில் பி இந்த அப்பெண்டிகுலர் சிஸ்டம். ஸோ இந்த ஷோல்டர் போன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காலர் போன் we call them as clavicle. அந்த ஷோல்டர் பிளேட் பகுதி we call them as scapula. ரெண்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலி இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கேன் யூ see here? எனக்கு வந்து இந்த ஹியூமரஸ் பகுதி இருக்குது. இந்த ஹியூமரஸ் பகுதி ஆக்சுவலி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜாயின், அதை விடுங்க. பட் ஸ்டில் எனக்கு இந்த ஹியூமரஸும் இந்த கிளாவிக்கல் போனுமே இந்த ஜாயினான ஒரு பகுதி லிட்டரலி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். லிட்டரலி அப்படியே போய் ஒட்டிக்கும், லைக் அப்படின்னா பதிஞ்சு விட்டுடும். தே லைக் லிட்டரலி ஒரு லாக் அண்ட் கீ, பர்ஃபெக்ட் லாக் அண்ட் கீ மட்டும் தான் வந்து மேட்ச் ஆக முடியும், ரைட்? ஸோ அதே மாதிரி அந்த பகுதியில் போய் கரெக்டாக ஃபிட் ஆகும் இந்த ஹியூமரஸ் போன் அப்படின்றது. அந்த ரீஜனுக்கு பேர், அந்த கேவிட்டிக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as glenoid cavity. ஸோ இந்த glenoid cavity பற்றி நீங்கள் நீட் கொஸ்டின்ஸ்லையுமே வந்து அடிக்கடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தட் ரீஜன் we call them as glenoid cavity. இந்த மாதிரி டாபிக் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே,
Next one வந்து we are going to see about the pelvic girdle. So pelvic girdle மிச்சம் இருந்தது 2 bone தான். அந்த 2 bone தான் இங்க ஒரு side left hand side and right side root will be having 2 bones. So the 2 bones வந்து எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படினு கேட்டிங்கனா it is like formed of coxal bones. எங்க படிச்சோம்? அந்த vertebrae பத்தி படிக்கும்போது we have learned about coccyx இத பத்தி நாம் படிச்சோம் கரெக்ட்டா சரி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த each one is like formed of a cockal bone அப்படி நான் சொல்லும்போது எனக்கு இந்த pelvic girdle வந்து nothing but a fusion of 3 different parts of a bone so it is nothing but ilium ischium and pubis so diagramல பாருங்க can you see here இந்த actually ஒரு heart shape diagram மாதிரி தான் இருக்கும் ரெண்டு bone தான் இது வந்து ஒரு bone இது வந்து ரெண்டாவது bone அவ்வளவுதான் so ilium and you will be having the ischium. Actually, பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு curve மாதிரி இருக்கும். அந்த curving part we call them as ischium and மேலோட்டமா இருக்கக்கூடிய zone தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் we call them as pubis. Actually diagram உங்களுக்கு தெரியுதா கடைசியா வந்து ஒரு C shape வந்து இப்படி சுருண்டு விழுந்த மாதிரி இருக்கும். It will be like forming a 3D structure, right? So, அது மேலோட்டமா இருக்கக்கூடிய curve வந்து we call them as pubis whereas இந்த back பகுதியில் இருக்கக்கூடியது we call them as the ischium. சரியா சோ எனக்கு வந்து இந்த மூணு regions வந்து எனக்கு இந்த pelvic girdle வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் so what are they ilium ischium and pubis they are formed of 2 coxal bones சரி இப்போ நான் வந்து starting from my pectoral girdle and pelvic girdle நம்ம என்னென்ன கதைகளை பார்த்தோம் நம்ம என்ன சொன்னேனோ that is what is given here as the point so you can just go through line by line என்ன சொன்னேனோ அதான் நாங்க bone தான் கொடுத்திருக்கேன் சொன்னேன் அந்த scapula அந்த shoulder blade அப்படினு சொல்றதுமே ஒரு triangle shape like literally அந்த exhaust fan blade shape மட்டும் தான் வந்து they would have been present okay so அதுதான் நான் வந்து இங்க கொடுத்திருக்கேன் and the spine obviously extends to form acromion okay okay so diagram பாருங்க scapula எப்படி இருக்குன்றதை we have given so clavicle and the triangle shape pagudi the shoulder blade is what we have given and a glenoid cavity so the glenoid cavity நான் என்ன சொன்னேன் என்னோட humerus அந்தோட பகுதி என்னோட shoulder bladeக்கு அத fuse ஆகுற பகுதி அந்த ஒரு cavity ஒரு பள்ளத்தாக்கு அப்படினு எடுத்துக்கலாமே அதுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன் we call them as glenoid cavity and the joints are வந்து பாத்தீங்கன்னா is going to form your shoulder joint so diagram பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் humerus வந்து literally அப்படியே வந்து பதியும் கரெக்ட்டா அந்த ஓட்டையில வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் we call them as glenoid cavity and நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த actually term வந்து இருக்கு acromion நான் டாபிக் வர நான் சொல்றேன் so and this is all the diagram of your scapula yes clavicle so clavicle வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம் like collar bone clavicle is a long like shape like structure எல்லாம் பாத்தீங்களா நம்மளோட collar bone like structure பக்கத்துல you have the clavicle இது humerus கரெக்ட்டா போய் செட் ஆவறது we call them as what glenoid cavity so detailed ஒரு diagram அவ்வளவுதான் yes so இது வந்து upper limb diagram so upper limb நம்ம பார்த்திருப்போம் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா upper limb as 30 what I told you already and இது வந்து பாத்தீங்கன்னா example மூவ்மென்ட்க்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இது ஹெல்ப் பண்ண போகுது and if you remember yes எனக்கு வந்து ரெண்டு bone இருக்குன்னு சொன்ன first one second bone இது ரெண்டு நம்ம பார்த்திருப்போம் and it's like கட்டவரல் சைடு ஜாயின் பண்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் so that is what I have given here yes forearm so what are the actually if you remember in the cuttoral side remember வரது வந்து radius and the soonvaral side க்கு வரது is going to be ulna so இது எல்லாமே நம்ம பார்த்த stories தான் I have given here so you can just go through okay so பாத்தீங்கன்னா இது வந்து கை பகுதி மணிக்கண்டு பகுதி carpal and இந்த palm பகுதி metacarpal so கையில வந்து பாத்தீங்கன்னா 8 and phalanges வந்து பாத்தீங்கன்னா 14 இது இந்த finger bones வந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா you'll be having 14 so this is what we have given so பாத்தீங்க இங்க தெளிவா இருக்கு diagram actually பாத்தீங்களா தெரியுதா first பகுதி humerus and இந்த கட்டரல் சைடு பகுதியில வர எலும்பு radius and the சுண்டரல் சைடுக்கு வர பகுதி நம்ம என்ன சொல்லுவோம் we call them as ulna okay so ulna what I told that's what is given here okay yes carpal that's okay fine so hand bones எல்லாமே இருக்கு if you need you can just go through the diagrams actually உங்க portionsக்கு வந்து இந்த அளவுக்கு டீடைலா கிடையாது நீங்க நீட் அந்த மாதிரி போறீங்க அப்படினும்போது இந்த ஒரு ஜாயிண்ட்மே நீங்க தனித்தனியா வந்து you can learn okay so இப்போதைக்கு நமக்கு எனக்கு எத்தனை bones உங்களோட இதுக்கு வந்து எத்தனை bones இருக்கு that is more than enough actually next வந்து பாத்தீங்கன்னா you want to see about the metacarpals and phalanges எத்தனை bones இருக்குன்றதுமே I have mentioned pelvic girdle so pelvic girdle பத்தியுமே பார்த்திருந்தோம் I told you something about like coxal bones and join ஆகக்கூடிய பகுதி
So yes, it's done actually. பாத்தீங்களா ilium, pubis, ischium. Can you see here? அந்த ஹார்ட் ஷேப்ல ஒரு பகுதி ilium and இதுல மேலோட்டமா வரது வந்து பாத்தீங்கன்னா pubis and பின் பகுதியில் வரக்கூடிய curve வந்து பாத்தீங்கன்னா it is called as ischium. So diagrams எல்லாமே நம்ம தெளிவா வந்து பார்த்திருப்போம். and இந்த இடத்துல வந்து பாருங்க there is something called as acetabulum. So literally இதை நான் வந்து pelvic girdle அப்படின்ற பார்ட்டில் நான் வந்து இதை பார்க்க போகிறேன். ஸோ இந்த pelvic girdle பகுதியில் வந்து நான் பார்க்க போகிற கொஸ்டின் கேட்டிங்கன்னா acetabulum. ஸோ இந்த acetabulumனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா look at here at the point of fusion of ilium, ischium and pubis is a cavity. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஆல்மோஸ்ட் எனக்கு இலியம் இஸ்கியம் ஒரு லிட்டரலி ஒரு சின்னதாக ஒரு கேவிட்டி மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டாபிலம் டு விச் த தை போன்ஸ் ஆட்ரிகுலேட்ஸ். ஸோ தை போனுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் கரெக்டாக. இஃப் யூ ரிமெம்பர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அதை ஜஸ்ட் கோ த்ரூ அகெயின். ஸோ நம்ம பிக்சருமே வந்து பார்த்துருப்போம். அது ஷோ யூ அகெயின். எஸ் தெரியுதா யாருன்னு நம்மளோட தை போன்? ஹோப் யூ ரிமெம்பர். ஃபெமியூர்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அசிட்டாபிலம் அப்படின்றது எனக்கு தை போனும் கரெக்டாக இந்த இலியம் இஸ்கியம் அண்ட் பியூபிஸ் அந்த ஜாயின் ஆகிற பகுதி வந்து we call them as acetabulum. whereas நான் கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் glenoid cavity அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருப்பேன். என்னோட ஃபோர் லிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜாயின் ஆகிற பகுதி. கால் பகுதியை வந்து பார்க்கும் போதீங்கன்னா இந்த ஃபெமியூர் வந்து ஜாயின் ஆகக்கூடிய பகுதி இல்லை அந்த pelvic girdle ஜாயின் ஆகக்கூடிய பகுதி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் we call them as acetabulum அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the second half of the pelvic girdle meet ventrally to form the pubis symphysis containing the cartilage. So எனக்கு இது ரெண்டு பகுதியுமே இங்க ஜாயின் ஆகுது பாத்தீங்களா? இந்த ஜாயின் ஆகிற பகுதியில் I'll be having a cartilage. அது பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as pubis symphysis. சரியா? ஜஸ்ட் அந்த ஜாயின் ஒரு cartilage present ஆயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே நெக்ஸ்ட் இந்த பெக்டோரல் girdle there is one more. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லை இங்கே போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோமியான் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஐ டோல் யூ இந்த ஷோல்டர் பிளேட் கரெக்டாக இந்த ஷோல்டர் பிளேட் எப்படி இருக்கா ஸ்லைட்டாக ஒரு பாயிண்ட்டில் வந்து லைக் கைண்ட் ஆஃப் எலிவேட்டட் சடனாக வந்து ஃப்ளாட்டாக வந்து அப்படியே மேலே அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பொசிஷன் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு கரெக்டாக. அந்த ஒரு சினாரியோக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as acromion. இந்த ஆக்ரோமியான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி இட் வில் பி லீடிங். எனக்கு வந்து கொஞ்சம் லீடிங் கொண்டு போய் விடும் மேலே இருந்துச்சு நீங்கள் இப்படி கூட போகலாம். பட் இங்கே நான் வரும்போது ஸ்லைட்டாக ஸ்லாண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல எனக்கு எது கொண்டு போய் விடும் இந்த இடத்துல எனக்கு வந்து glenoid cavity அப்படின்ற ஒரு பாத்வேக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லைட்டாக எலிவேஷன் ப்ராசஸ் பேர் acromion. It will lead to a cavity which is called as the glenoid cavity. The glenoid cavity யார் வந்து joint ஆவாங்க the humerus bone is going to get joined. ஓகேவா சார் இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு கொஸ்டின் ரீஜன் வந்து which means we are talking about scapula கரெக்டாக. ஸோ ஸ்கேப்புலா பற்றி நான் பேசும்போது ஸ்கேப்புலா இஸ் லைக் a triangle bone. இது எந்த ரீஜனில் சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சிச்சுவேட்டட் in the thorax part of the dorsal part of the thorax between second and the seventh rib. So எனக்கு scapula எங்க present ஆயிருக்கு it is present on the dorsal part of the thorax between the second and the seventh rib. நம்ம ribs பத்தி படிக்கும் போதே பார்த்திருப்போம். we learned something about true ribs, false ribs and floating ribs பத்தி படிச்சிருப்போம் ரைட். நம்ம அந்த டாபிக்ல நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ட்ரூ ரிப்ஸ்னு சொல்லும்போது எல்லாம் பார்த்தோம் 1 to 7 true ribs and 8 to 10 false ribs and 11 to 12 floating. கரெக்டா? ஸோ which means என்ன அர்த்தம் எனக்கு இந்த ஷோல்டர் பிளேட் வந்து லிட்டரலி present between the second and the seventh rib. சிம்பிளாக சொல்லப்போனால் ட்ரூ ரிப்ஸ்லேயே தான் present ஆயிருப்பாங்க. செகண்ட் அண்ட் செவன்த் ரிப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா I'll be having the shoulder scapular region is the triangle shaped blade. Okay, then coaxial bones already we saw it is formed of 3 fused bones, nothing but ilium, ischium and pubis. Like முன்னாடி it's like fused part நான் ஒரு தனித்தனி போன் because எனக்கு மொத்தமே இந்த pectoral எத்தனை இருக்கும் pelvic girdle I'll be having only 2 bones. 2 bones like fuse ஆகி தான் வந்து present ஆயிருப்பாங்க. and I already told you the acetabulum receives the head of the femur. joint பகுதி கரெக்டா? so this is what we have given the joint cavity given femur coccyx bone. இது நம்ம vertebral இதுலயே நம்ம பார்த்திருப்போம் coccyx which is nothing but அந்த fusion sacral இதெல்லாம் பார்த்தோம் sacrum coccyx எல்லாமே fuse ஆகி தான் வந்து இந்த vertebral fix ஆயிருக்கும். already if you remember go through பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to talk about pubic symphysis. நான் என்ன சொன்னேன் எனக்கு அந்த பியூபிஸ் ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு கார்ட்லேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இட்ஸ் லைக் அ ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ் அப்படின்வோம். அந்த ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் we call them as pubic symphysis. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பெல்விஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைக்
ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே வந்து செப்பரேட் இன் ஹியூமன் பீயிங்ஸை செப்பரேட் செக்ஸஸாக தான் இருக்க போகுது. அப்படி செப்பரேட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபீமேல்ஸ் அலோன் லைக் ஏபிள் டு கிவ் பர்த், கரெக்டாக மீன்ஸ் அது பர்த் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பெல்விக் ரீஜனில் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மேல் பெல்விஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா தே ஆர் இன் டீப், நேரோ, ரொம்ப அண்ட் ஹெவியாக இருக்கும். வேறஸ் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோவாக இருக்கும், வைட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஸோ ஃபீமேலுக்கு எதுக்கு லைக் ரொம்ப ஷாலோ, வைட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக கேட்டிங்கன்னா சைல்ட் பர்த்தில் ஹெல்ப் பண்ணுறோம். லிட்டரலி அந்த ஒரு பொசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் பர்த் ப்ராசஸை வந்து ஈஸியாக இருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும். நேச்சுரலாகவே தேர் pelvis is present like that. So which means female எப்படி இருக்க போது shallow, wide and flexible இருக்கும். Male வந்து பார்த்தீங்கன்னா like very heavy, deep as well as narrow. இது வந்து difference between male and the female pelvis. So diagram பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வந்து நேரோவாக இருக்கும், பட் ஃபீமேல் கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். Can you see here? இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு சைல்ட் பர்த் கான்செப்ட் வந்து நேச்சுரலாகவே ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த பெல்விக் ரீஜன் வந்து இப்படி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்க போகுது. அண்ட் ஐ டோல்ட் யூ சம்திங் அபவுட் பியூபிக் சிம்பல்ஸ் தெரியுதுங்களா? இந்த ரெண்டு பகுதியுமே ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கார்டிலேஜ் பகுதி will be forming the. ஸோ அந்த பகுதி என்ன சொன்ன ஹார்ட் ஷேப் பகுதி யாரும் வருவா? இலியம், பியூபிஸ் அண்ட் இஸ்கியம். Nothing but the hip bone. எல்லாமே எனக்கு ஃபியூஸ் ஆகிட்டு தான் வந்து they are going to be formed. So again the story comes ஒரு சின்ன go through மாதிரி தான். lower limb கதைகள், tarsals, metatarsals எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். thigh and leg, so everything is almost the same. நம்ம பார்த்த கதைகள் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் பெட்டலா knee cap அப்படின்ற விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். hope you remember. முட்டி பகுதியில் ஒரு சின்ன பால் அதோட ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்கும். that is what we are given as patella. Next foot bones அப்படின்னு சொல்லும்போது already we saw phalanges வந்து 14, metatarsals is 5 and tarsals வந்து பார்த்தீங்கன்னா is going to be 7. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லாங் போன், ஃபைன், இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ரேஸ் வருஷம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? வருஷம் பாஸ் வைங்களேன். பாஸ் சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா as you already know நம்ம வந்து தை பார்ட்டில் ஹைண்ட் லிம்ஸ் இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். now we are going to see about the longest bone. நம்ம இந்த போனோட கான்செப்ட் நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே I already told you when we are learning something about the actual bone, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆசிக்கல்ஸில் வந்து 3 விதமான போன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் மேலியஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஷார்ட்டஸ்ட் போன் எது? ஸ்டேப்ஸ். லிட்டரலாம் போல் அது வேறு 3மே குட்டி தான். அதுலேயுமே குட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இயர் ஆசிக்கல்ஸில் ஆல்ரெடி தாட் யூ. அப்போ நம்ம பாடியிலேயே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் போன் எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபெமியோ. சரி, அதாவது நம்ம கால் பகுதி தொடை பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் ஒன். சரி, இப்போ அந்த லாங்கஸ்ட் போனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத லெட்ஸ் ஹாவ் அ லுக். ஆக்சுவலி எஸ், யூ கேன் see here. பார்த்தீங்களா, திஸ் இஸ் கோயிங் டு ஃபெமியோர் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் வந்து ரீஜன்ஸாக நான் வந்து பிரிக்கிறேன். கேன் யூ see here epiphysis, diaphysis. So yes, I will show the picture again. நல்லா பாருங்க, diaphysis and epiphysis and membrane. So literally diaphysis அப்படின்னு நான் சொல்லும்போது it forms the shaft of the bone. It surrounds by medullary cavity containing the marrow. So bone marrow அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? So the epiphysis வந்து பார்த்தீங்கன்னா it forms the end of the bone. So diagram பாருங்க again. Literally in the starting and the ending point we call them as epiphysis. ஸோ மிடில் இருக்கக்கூடிய அந்த ஷாஃப்ட் எது? அந்த எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவாரையா, அந்த போன் மேரோ இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call them as diaphysis அப்படின்றத வச்சு we have given the diagram. So that is what we have given here. Next வந்து பார்த்தீங்கன்னா we are going to talk about periosteum. So periosteum வந்து பார்த்தீங்கன்னா literally அந்த outer covering. So hope you can see here. Actually இந்த diagramல கொடுக்கலையா? சரி, ஓகே. அந்த பெரியோஸ்டியம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி இட் கோயிங் டு ஃபார்ம் தி அவுட்டர் கவரிங் ஆஃப் த போன். ஸோ மோர் அவுட்டர் கவரிங் அப்படின்னு சொல்லும்போது அவுட்டர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஆல்மோஸ்ட் ஃபைப்ரஸாக இருக்கும். அண்ட் இன்னர் மோஸ்ட் அந்த பர்டிகுலர் போன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் ஆஸ்டியோஜெனிக் அப்படின்ற வார்த்தை வச்சு நம்ம அப்படி சொல்லும்போது எனக்கு இட்ஸ் லைக் மெயின்லி கன்ஸ் என்ன சொல்லலாம், நிறைய நர்வ்ஸ் இருக்கும், லிம்ப் வெசல்ஸ் இருக்கும், பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இதில் கண்டெய்ன்ட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்டியம். ஸோ எண்டோஸ்டியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவுட்டர் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், விச் கால் தம் as பெரியோஸ்டியம். அண்ட் த இன்னர் வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வி கால் தம் as எண்டோஸ்டியம். அண்ட் இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்பாஞ்சி, ரொம்ப ஒரு ஸ்பாஞ்ச் கைண்ட் ஆஃப் போன் ரீஜன்ஸ் இருக்கும். நிறைய கெனால்ஸ், சின்ன சின்ன கெனால் பகுதி மாதிரியுமே வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஹோப் யூ கேன் see here பெரியோஸ்டியம் and we have the எண்டோஸ்டியம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும்
So diagrams we have given here. So endosteum la vandu pathina we have the bone matrix that is going to be present. அப்புறம் osteoblasts நிறைய வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். Then we are going to say about periosteum வந்து பார்த்தீங்கன்னா can you see here outer வந்து நிறைய fibrous layer மாதிரி இருக்கும் and உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா it will be having the எப்படி சொல்றது அந்த osteocyte like லெக்கின்ல இருக்கக்கூடிய osteocyte மாதிரி it will be present. இது வந்து அந்த femurயோட bone because நான் சொல்ற starting part medium part அப்படினா diaphysis middle part diaphysis சொல்லி பார்த்திருப்போம். That's what we have given here. இப்போ next நம்ம பார்க்க போறது என்ன கேட்டிங்கனா we are going to see about the types of joints. So the types of joints வந்து பாத்தீங்கன்னா mostly எனக்கு joints எது தேவைப்படும்னு கேட்டிங்கனா first jointsனா என்ன எவ்வளவு நிறைய bones இருக்கு the bones எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு single piece of bone அப்படினு கேட்டிங்கனா கண்டிப்பா கிடையாது நிறைய piece of bones joints வந்து கண்டிப்பா உடம்புல சேர்ந்து தான் ஒரு skeletal system-ஆ எனக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்போ சில bones ஜாயின் ஆகிற பகுதிகளை நான் என்ன சொல்வேன் எனக்கு ஒன்னு சேர்ற பகுதிகளை நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கனா we call them as a joints. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட shoulder blade and collar bone சேருதுலயே அந்த பகுதி என்னோட hand the forelimbs ஓட சேர்ற பகுதி அது என்ன is also a kind of a joint actually சரியா சோ அதெல்லாம் எனக்கு joints இருக்கும் mostly வந்து பாத்தீங்கன்னா they help in the movement தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் and joints acts as a fulcrum for a liver action so liver action பார்த்திருப்போம் ஒரு பெரிய சீஸ் ஆஃப் the liver action கதைகள் எல்லாத்துக்குமே நம்ம physicsல வந்து படிச்சிருப்போம் so இப்போ நம்ம types of joint before that the diagram வந்து just note பண்ணிக்கலாம் we have the fibrous joints and we have the ball and socket joints அண்ணா பாத்தீங்களா அந்த shoulder blade scapula ஒண்ணா சேர்ந்து we have that ball and socket joint and even the hind limbs ல கூட வந்து பாத்தீங்கன்னா we have that ball and socket joint present ஆயிருக்கும் அந்த முட்ல patella present ஆயிருச்சு முட்டில பார்த்திருப்போம் we have the hinge joint here and in the carpal பகுதியில we have the saddle joint so நிறைய types of joints நமக்கு இருக்கு அதை வெச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு ஓகேவா சோ இந்த ஜாயின்ட்ஸ் தான் ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருந்தேன் லைக் which helps in the movement and more ஒரு பார்த்தா நிறைய bones எல்லாமே ஒண்ணா சேர பகுதிகள் even cartilages ஒண்ணா சேர பகுதிகள்ல பாத்தீங்கன்னா I'll be having joints the joints வந்து பாத்தீங்கன்னா I can categorize into three different types three different types என்னன்னா first one is going to be fibrous second one is cartilaginous and the third one is going to be synovial சரி இப்போ இந்த fibrous-க்கும் cartilage-க்கும் synovial இதுக்கு actually இன்னொரு fibrous is also called as immovable joint அப்படினு சொல்லுவோம் cartilage வந்து பாத்தீங்கன்னா ஒரு slightly movable ஒரு perfect example வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட spinal cord இந்த முதுகெலும்பு வந்து பாத்தீங்கன்னா it's like partially or slightly movable joint அப்படினு சொல்லுவோம் and we have totally movable joints ன்னு கேட்டிங்கனா we call them as a synovial joint so எனக்கு மூணு joint இருக்கு fibrous or immovable joint and we have the cartilaginous joint or slightly movable joint then we have the synovial joint or the total movable joint so இது ஒண்ணொண்ணுமே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் fibrous joints or totally immovable joints நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான எக்ஸாம்பிள் நான் இந்த டாபிக் if you remember நான் ஆக்ஷன் சிஸ்டத்துல இருந்து நான் எடுத்துறேன் லைக் நம்ம ஃபேஷியல் போன்ஸ் எல்லாமே நம்ம பாக்கும்போது நான் சொல்லிருப்பேன் ஸ்கல் வந்து it is not a single bone எனக்கு ஒரு சிங்கிள் போனா சொல்ல எனக்கு குட்டி குட்டி பீஸ் எல்லாமே ஃபார்ம் இருக்கும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒண்ணா ஒட்ட வச்ச மாதிரி சின்ன சின்ன cracks எல்லாமே present ஆயிருக்கும் அந்த cracks வந்து sutures அப்படி நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் actually so this is what we call them as sutural bones அப்படி சொல்லலாம் can you see இந்த குட்டி குட்டி cracky substance we call them as sutures that is present between the flat bones it is totally called as because கண்டிப்பா அது மூவ் பண்ண முடியாது என்னால it's like a single bone of fuse ஆயிருக்கும்போது it is totally an example for immovable joint or fibrous joint second type வந்து பாத்தீங்கன்னா cartilaginous joint இல்ல முதுகெலும்பு it's like slightly movable நம்ம அந்த அளவுக்கு ஃபுல்லா ஒரு பக்காவான மூவ்மென்ட்மே நமக்கு வந்து அதுல இருக்க போறது கிடையாது next வந்து பாத்தீங்கன்னா synovial joint so synovial joint அப்படினு சொல்லும்போது totally movable joints அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் hope you can see here example வந்து பாத்தீங்கன்னா like articulating surface of the two bones எனக்கு ரெண்டு bones வந்து like a ball and socket joint அப்படின்ற மாதிரி கூட நம்ம இத வந்து எடுத்துக்கலாம் so we are going to see about the types of joints எடுத்துக்கலாம் so the types of synovial joints சொல்லும்போது totally movable joints என்னென்ன டைப்ஸ் னு பாத்தீங்கன்னா we have 1 2 3 4 5 ஒரு 5 types of joints எனக்கு present ஆயிருக்கும் first one is ball and socket நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட shoulder and hip இதெல்லாமே பாத்தீங்கன்னா give an example of ball and socket joint next we have the hinge joint அதாவது என்னோட knee elbows இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it's going to be of hinge joint and pivot joint வந்து பாத்தீங்கன்னா atlas and axis so atlas and axis என்ன நான் already சொல்லிருப்பேன் என்னோட இந்த எலும்பு that's like literally இந்த skull பகுதியுமே என்னோட vertebral join ஆற the first bone atlas சொல்லிருப்பேன் second bone is called as axis so அங்க இருக்கக்கூடிய joints எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா is an example of pivot joint next we have the gliding joint between the carpals பார்த்திருப்போம் right so இந்த மணிக்கண்டு பகுதி carpal next we have the saddle joint so saddle joint வந்து பாத்தீங்கன்னா like a joint between carpal and metacarpal of the
thumb. So metacarpal பகுதி என்னன்னு தெரியும், like we have மணிக்கண்டு பகுதி carpal and the palm bone we call them as metacarpal. So அதில் கூடிய அந்த thumbs ridge joint இருக்கும் பார்த்தீங்களா, இந்த joint பகுதி அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா we call them as the அதெல்லாம் like சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலி நிறைய கொடுக்கலாம், பட் ஒரு few examples we have mentioned here. ஸோ படிக்கும்போது make sure கரெக்டான எக்ஸாம்பிள் வச்சு படிச்சிங்கன்னா it will be very much easier. Okay, now let's move on to the disorders of muscular system. So disorders அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு வந்து நார்மலி தெரியும், எனக்கு போன் வந்து வாட் இஸ் மேட் அப் ஆஃப் நிறைய கால்சியம் மேட்ரிக்ஸ் லைக் ஃபாஸ்பரஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். சரி, அப்படி எனக்கு எல்லாம் டெஃபிஷியன்சி வரும்போதா இருக்கலாம், ஆர் லைக் அ கைண்ட் ஆஃப் ஹெரிடிட்டி, இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னா என்ன அர்த்தம், என்னோட ஓன் பாடி செல்ஸே வந்து என்னோட பாடி வந்து டார்கெட் பண்ணும், அட்டாக் பண்ணும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். அந்த மாதிரி சில டைப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசார்டர்ஸ் மசில் சிஸ்டம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மயஸ்தீனியா கிராவிஸ். ஸோ மயஸ்தீனியா கிராவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ ஐ டோல் யூ இட்ஸ் நத்திங் பட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். என்ன சொன்னேன், என்னோட ஓன் பாடி செல்ஸே வந்து என் பாடியை வந்து டார்கெட் பண்ண போகிறோம். இட் வில் பி லைக் அஃபெக்டிங் மை நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸ். ஸோ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் இஃப் யூ ரிமெம்பர் எதில் பார்த்தோம், அந்த contraction relaxation மசிலில் கூட இந்த வார்த்தையை வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஹோப் யூ ரிமெம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், இட் காசஸ் த மசில் வீக்னஸ், ஃபட்டீக், paralysis. ஸோ ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கும், இழுத்துக்கிற மாதிரி இருக்கும் கை கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் கேஸ் எஃபெக்ட் சூயிங். மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிகாஸ் எனக்கு ஒரு சைடு சேலந்து போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாம் சாப்பிட முடியாது, சூ பண்ண முடியாது, ஒரு சைடு அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கேன் யூ see here அந்த பேரலைஸ் அந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரலைஸ் அந்த சைடில் ஒரு கண் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபேட்டிக் வீக்னஸ் paralysis ஆஃப் த skeletal muscle. இது இஸ் லைக் myasthenia gravis. நீ வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா they will give you some options. அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து லைக் இந்த டிசார்டர்ஸை கொடுத்துட்டு சூஸ் விச் இஸ் த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஃப்ரம் த பிலோ ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஆட்டோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க போர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னாலே யூ கேன் கோ ஃபார் myasthenia gravis. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டானி. ஸோ டெட்டானி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நத்திங் பட் அ ரேபிட் ஸ்பாசம், விச் மீன்ஸ் எனக்கு ஒரு கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கேன் பாடி ஃபுல் அப்படி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன் யூ see ஒரு ஸ்டிஃப்னஸ் மாதிரி வந்து மீன்ஸ் கால் தம் அஸ் ரேபிட் ஸ்பாசம் அப்படின்ற வார்த்தையை வச்சு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் காசஸ் மசில் ஃபேட்டிக்ஸ், ரெடியூசஸ் டு லேக் ஆஃப் ஏடிபி. ஸோ ஏடிபி கேபிட்டலில் போட்டிருக்கணும். ஸோ ஏடிபி இஸ் நத்திங் பட் அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட். ஸோ அகெயின் என்னோட கரன்சிஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போதும் இருக்கட்டும். அண்ட் மோர் ஓவர் அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் டியூ டு anaerobic respiration. You already saw this in the நம்ம மெக்கானிசம்லே இந்த கான்செப்ட் படி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ லாக்டிக் ஆசிட் எதனால வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெட்டானி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லைக் அட்ரோஃபி. ஸோ அட்ரோஃபி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மசில்ஸ் வந்து லைக் சடனாக ஸ்டாப், எனக்கு மசில்ஸே இப்படி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரைட்? ஆல்மோஸ்ட் லைக் எப்படி சொல்கிறது, போன்ஸ் தான் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், மசில்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ பட் மசில்ஸ் ஆல்சோ வில் பி ஹெல்பிங் இன் லைக் என்னோட பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து கண்டிப்பாக மசில் ஆக்டிவிட்டி வந்து ஷுவராக வந்து தேவைப்படும், ரைட்? ஸோ அப்போ அந்த மசில் ஆக்டிவ் சடனாக என்னாச்சு, என்ன அட்ரோஃபி எப்படி இருக்கும், அந்த மசில் ஆக்டிவ் ரொம்ப சடனாக அப்படியே சடனாக ஸ்டாப் டோட்டலி லிட்டரலி எந்த மூவ்மெண்ட்டுக்குமே எனக்கு வந்து உதவாது. பிகாஸ் மசில்ஸாக என்ன பண்ணி நம்ம போன்ஸ் வந்து புஷ் பண்ணும் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ அந்த மசில்ஸ் ஆக்டிவிட்டியே இல்லாடும் போது கண்டிப்பாக என் போன்ஸ் வச்சுமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. போன்ஸ் ஆல்சோ நாட் பி ஏபிள் டு மூவ் அந்த சைட். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு வந்து மசில் சைஸ்லையுமே இருக்கட்டும், ஸோ இந்த எல்லாமே டோட்டலி வந்து டிக்ரீஸ். இது மோஸ்ட்லி யாரில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பெட் சம் ரீசன் கோமா பேஷண்ட்ஸ் கோமாவாக இருக்கிற அடிப்பட்டு படுத்த படையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரோபி வந்து நம்மளால் கண் கூட பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசில் பெயின், சரி மசில் புல் ஆர் ஸ்ப்ரெயின். நம்ம அடிக்கடி இது மோஸ்ட்லி இந்த அத்லெட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி வெயிட் லிஃப்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு படிக்கட்டில் வந்து கால் வலிக்கிடுச்சு, ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். நத்திங் பட் மசில் புல் லைக் டிஆர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், கிழிஞ்சிடுச்சு அது மாதிரி சொன்னால் மசில் ஸ்ப்ரெயின் அப்படின்ற வார்த்தை வச்சு மென்ஷன் பண்ணோம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பாடி பாஸ்டர் ஆக்சுவலி மேட்டர்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன் படிக்கட்டில், இல்லை வலிக்கு விழுந்துட்டேன், ஒரு சைடு ரொம்ப இழுத்துட்டு படுக்கிறேன், இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மசில் ஸ்ப்ரெயின் வரதுக்கான இருக்கும். விச் மீன்ஸ் சிம்பிளாக சொல்ல போனால் நான் வந்து மசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், லைக் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்ப்ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the muscular dystrophy. ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினா என்ன அர்த்தம், இஸ் நத்திங் பட் அ ஜெனட்டிக் டிசார்டர். ஸோ மறந்துடாதீங்க, இல்லை வரக்கூடிய இன்னொரு பாலிட்டின்னு கேட்டிங்கன்னா myasthenia gravis வந்து is an autoimmune disorder, whereas muscular dystrophy வந்து பார்த்தீங்கன்னா it is a genetic disorder. So இது ரெண்டுல டிஃபரன்ஸ் இருக்கு. So genetic disorder என்ன அர்த்தம், which means there is a possibility where it can be inherited from one generation to the other generation. கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு சான்சஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கும்.
இன்ஹெரிட் ஆகும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ விச் மீன்ஸ் லைக் எனக்கு ரொம்ப டீஜென்ட், ரொம்ப சீக்கிரமாக எனக்கு டீஜென்ட் ஆகிட்டே இருக்கும். அட் சேம் டைம் இந்த மாதிரி நடக்கும்போது வாட் ஹேப்பன், என்னோட பாடி மசில் சிஸ்டம் எல்லாமே டோட்டலி வந்து எனக்கு ரொம்ப வீக் ஆகிடும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சடன் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லாட்டி இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து அந்த பர்சன் இறக்கிறதுக்கான சான்சஸ்மே வந்து எனக்கு இல்லை நிறைய இருக்கும். ஸோ கேன் சி ஹியர் விச் மீன்ஸ் ப்ராக்ரெசிவ் டீஜென்ரேஷன் ஆஃப் தி ஸ்கெலட்டல் மசில். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சி ஒரு நார்மலாக இருக்க பர்சன்ஸ்க்கு இருக்க வேண்டிய பைசெப்ஸ் எப்படி இருக்குது, இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக் இருக்க வேண்டிய பைசெப்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. சி ஹியர் நல்லா அந்த ஒரு பக்காவான ஷிட் இருக்காது, பிகாஸ் விச் மீன்ஸ் ஐ வில் லூசிங் எவ்ரி திங். அப்படியே ஸ்டிஃபைட் அந்த பர்சன் வந்து இறக்கிறதுக்குமே வந்து சான்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் லைக் அ ஜெனடிக் டிசார்டர் விச் கேன் பி இன்ஹெரிட்டட். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. நம்ம வீட்டில் வந்து லைக் ஓல்ட் ஏஜ் பேரண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி தாத்தா பாட்டிங்க இருக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஆர்த்ரைட்டிஸ். பட் நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஃபுட் ஹேபிட்ஸ் ஈவன் யங் ஏஜ்லேயே, பிகாஸ் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70லலாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது, சின்ன வயசுலேயே இந்த இஷ்யூஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஜாயிண்ட்டில் வரக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் டிஸார்டர், அவ்வளோதான். ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டிவ்னு எடுத்துக்கலாம், இல்லை சம் இப்படி சொல்கிறோம் அந்த வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து சடனாக என்ன இருக்கும், அந்த முட்டிகளில் வந்து வலி இருக்கும், ஸ்வெல்லிங் வர ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா ஒன்று அடிப்பட்டு இருக்கும். அடிப்படலை அப்படின்ற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்து இதில் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் கேட்டகரைஸ் இன்டு 2 டைப்ஸ். என்னென்ன, ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். சரி, ஸோ விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் வந்து வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் இஸ் கோயிங் டு அக்கர் டியூ டு த வியர் அண்ட் டியர் ஆஃப் த ஜாயிண்ட் சர்ஃபேசஸ் வித் ஏஜ். எனக்கு இந்த காலப்போக்கில் ஏஜ் வைஸில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா we call them as ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், விச் மீன்ஸ் லைக் இந்த முட்டி பகுதி, இடுப்பு பகுதி, ஈவன் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப வலிக்கும், அவங்களுக்கு ரொம்ப பெயினாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்மளோட முதுகெலும்பு, அந்த வயசானவங்க முதுகு அடிக்கடி வலிக்கும், ரொம்ப நிமிர்ந்து உட்காரணும், கூன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இட்ஸ் அகெயின் கோயிங் டு பி அன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ அகைன் என்ன நடக்குது, நான் ஆட்டோமியூனில் வந்து மைஸ்டினா கிரேவிஸ் பற்றி பார்த்தேன். இப்போ நான் ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஆட்டோமியூன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி நத்திங் பட் ஹியூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அகைன் அண்ட் ஆட்டோமியூன் டிசார்டர். விச் மீன்ஸ் எனக்கு இதில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த சைனோவியல் மெம்பரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், இட் வில் பிகம் இன்ஃப்ளேட், விச் மீன்ஸ் ஸ்வெல்லிங் ஆகிற மாதிரி. வி ஆல்ரெடி சா வாட் இஸ் சைனோவியல் ஜாயின்ஸ்லுமே நான் வந்து பார்த்துருப்போம் நிறைய டைப். ஜஸ்ட் நோ வி சா பால் அண்ட் சாக்கெட் ஜாயின், இந்த கடையில் எல்லாமே பார்த்தோம். சைனோவியல் டோட்டலி வந்து எனக்கு வந்து ஸ்வெல்லிங் ஆகிற மாதிரி ஆயிரும், ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு இது சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 45 to 50 ஏஜ்க்குள்ளேயே எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்க்கு. ஸோ யூ கேன் சி எனக்கு ஸ்வெல்லிங்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஜாயின்ஸ் எல்லாம் தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஜாயின்ட் தெரியுதுங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஒரு பகுதி. எஸ், நவ் லெட் us see about the gout. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இல்லை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கவுட்ன்ற வார்த்தை வச்சுமே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், அவ்வளோதான். கேன் யூ see here இந்த ஜாயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு எலும்பு நடுவில் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து எனக்கு சேர ஆரம்பிக்கும். அப்படி யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் சேர ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்வெல்லிங் வந்து எனக்கு பல்ஜியாக இருக்கும், ஸ்வெல்லிங் வந்து வர ஆரம்பிக்கும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கால்களில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அந்த இடத்துல. இந்த டயக்ராம்ஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ எனக்கு அகெயின் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் சேரும்போது அந்த பர்டிகுலர் பகுதி ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதில் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கவுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about osteoporosis. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தோம், அகெயின் லைக் ஏஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேக்டர்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆஸ்டியோபொராசிஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அகெயின் ஒரு கைண்ட் ஆஃப் ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் தான். விச் மீன்ஸ் எனக்கு எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட், அந்த போன் மாஸ் கால்சியம்லாம் ரொம்ப கம்மியாச்சுன்னா இதை நம்ம வந்து ஆக்சுவலி பார்க்கலாம். மோஸ்ட்லி ஏஜ் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு இந்த மேல்ஸை விட ஃபீமேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது நான் ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் அப்படின்னு நான் சொன்னேன். மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே இருக்கும், லெட்ஸ் டாக் அபவுட் லைக் 55 + 60. ஆனால் இப்போலாம் ஃபீமேல்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஒரு 40+ அப்படின்ற கான்செப்டில் வரும்போதே அவங்க போன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். விச் மீன்ஸ் அவங்க ரொம்ப ஹெவி வெயிட் கேரி பண்ண முடியாது, ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆஸ்டியோபொராசிஸ். அகைன் இந்த போன் மாஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் ஒன் ஆஃப் த காமன் காஸ் ஃபார் திஸ் ஆஸ்டியோபொராசிஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு டென்சிட்டிலாம் எனக்கு கம்மியாக இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன், எனக்கு அடிக்கடி ஈஸியாக வந்து சும்மா சின்ன அடிப்படையில் ஐயோ எலும்பு ஓட்டுச்சு அப்படின்வாங்க. ஸோ சீக்கிரமாக அந்த எலும்பு ஓடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் அதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிசார்டர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம், மேல் ஃபீமேல், எட்பி ஆட்டோஇம்யூன் டிசார்டர், ஜெனிட்டல் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம்.
இப்போ நான் பார்க்க போகிறது எக்ஸசைஸ். பிகாஸ் எனக்கு நான் மசில்ஸாக இருக்கட்டும், ஸ்கின் எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக வச்சுக்கணும். மெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இஸ் த ஒன்லி திங் which can keep us healthy. ஸோ அதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு என்னோட ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும் அப்படி வந்து கரெக்டாக மெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் என் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாடி பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட். ஸோ அப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன கண்டிப்பாக என் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும். விச் மீன்ஸ் நான் இதை படிக்கட்டு ஏறி இறங்கும் போதும் சரி, வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதுலாம் கண்டிப்பாக இந்த பிகாஸ் நம்ம இந்த படிக்கட்டு ஒரு 10 படி ஏறினாலே அழகில் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதெல்லாம் ப்ராப்பராக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக மசில்ஸ் எல்லாமே கரெக்டாக மெயின் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னால் இந்த மாதிரி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் என்னால் வந்து ஈடுபட முடியும். ஸோ எக்ஸசைஸ் ஆல்வேஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி கொஞ்சம் நேரமாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுறது லைக் இட் வில் ஹெல்ப் அஸ் அ லாட் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் என்னோட மைண்ட் செட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில சேஞ்ச் ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து கொடுக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்னென்னு எடுத்துக்கலாம், லைக் என்னோட ஜாயின்ஸ் பகுதிகள் எல்லாம் வச்சுக்கலாம். என் ஹார்ட் ரேட் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நான் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் ஹார்ட் ரேட்டை நான் சூப்பராக மெயின் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நியூஸில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் 35 இயர்ஸ் 28 இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பட் ஸ்டில் அது வந்து ஜிம்முக்கு போகிற இடத்துல கூட ஹார்ட் அட்டாக் வருதுன்ற மாதிரி நியூஸில் போடுறாங்க. பி ஃப்ராங்க் எதுவுமே வந்து லிமிட்டடாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், என் பாடி நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, நம்ம ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுத்தால் கூட இட் வில் லீட் டு சச் காம்ப்ளிகேஷன். பிகாஸ் கேட்பாங்க நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட தான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த மாதிரி பர்சனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸும் கரெக்டாக மெயின் பண்ணுவோம். அதே சமயத்தில் ரொம்ப பாடி ஃபிட்டாக சாப்பிடாமல் இருக்கிறதோ இல்லாட்டி அதிகளவு டயட்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாலோ பண்ணிட்டு ஒன்று ஜாஸ்தி ஒரு பேலன்ஸ் மீலாக எடுக்காமல் நான் ஒன்று ஜாஸ்தி இல்லை கம்பேர் ஆஃப் டேப்லெட்ஸ் இல்லாட்டி ரொம்ப அதிகளவு ப்ரோட்டீன் பவுடர் ஆட்டோ ஸ்டெராய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சின்ன வயசுல நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ்மே இருக்குது. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் வித்வுட் லைக் எனி தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் கண்டிப்பாக நம்ம லைஃப்பை வந்து லாங்கராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, லைஃப் ஸ்பேனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒபேசிட்டி. ஸோ ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எல்லாருமே கவலைப்படுற ஒரு விஷயம் எனக்கு வந்து துப்ப போடுது, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாகுதுன்னா எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் நான் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ கேன் லீட் அ ஹாப்பி லைஃப். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த லோக்கமோஷன் அண்ட் த மூமெண்ட் கான்செப்ட். இது ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து இந்த போன்ஸ் கவுண்ட் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். பட் டு பி ஃப்ராங்க் உங்கள் பாடி பை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, எத்தனை போன்ஸ் இருக்குது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ட்ரஸ்ட் மீ இதை விட ஒரு ஈஸியான கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கவே போகிறது கிடையாது. ஸோ குட் ஸ்டாப் இட். வில் see you again. Thank you.